உங்க குழந்தையை வந்து பாருங்க. சரி, கடைசியா என்னால அவனை பார்க்க முடியுது. ஐயோ கடவுளே, நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சென், மோலி, அங்கேயே நில்லுங்க. நீங்களே சொல்லுங்க, இது யாருடைய குழந்தை? ஏன் அவன் அந்த குட்டி யானை மாதிரியே இருக்கான்? ஹனி, பொறுமையா பேசலாம். நிஜமாவே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க பார்க்கிறபடி அந்த குட்டி குழந்தை நான் தான். என் பெற்றோர் கல்லூரியில் புகழ்பெற்ற அழகான ஜோடியாக இருந்தனர். தர்க்கரீதியாக அவர்களின் மகன் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனா நான் 2 மீட்டர் உயரமும் மிகவும் பயங்கரமான தோற்றமும் கொண்ட நல்லவன் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் ஒரு ஹங் சிஸ்டத்தை செயல்படுத்தியதுதான். நான் சிஸ்டம் பணிகளை முடிக்கும் வரை எனக்கு உரிய வெகுமதிகள் கிடைக்கும். வெகுமதிகள் வந்துட்டே இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. முதலில் நான் சந்தோஷப்பட்டேன், ஆனால் விரைவில் கவலையடைந்தேன். ஏன்னா சிஸ்டம் தர்ற ஒவ்வொரு வெகுமதியும் என் தசைகளை மட்டுமே அதிகரிக்குது. அதனால நான் பார்க்க கொஞ்சம் பெருசா தெரிஞ்சாலும் என் தசை அடர்த்தி பயங்கரமானது. நம்ப முடியாதா இல்லையா? எவ்வளவு முத்தங்கள்! சண்டைன்னு வந்தா நான் குத்தவே தேவையில்லை. பக்கத்துல இருக்கிற சுவரை என் கையால இடிச்சாலே போதும், எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. ஆனா இதோட கெட்ட பக்கம் என்னன்னா எனக்கு நண்பர்களே இல்லை. அந்த ஆள் ரொம்ப பயங்கரமா இருக்கான். நாம வேற வழியா போகலாம். அவன் பக்கத்துல போகாதீங்க. டேட்டிங் பத்தி சொல்லவே வேணாம், அது இன்னும் நடக்காத விஷயம். பெண்கள் என்னை பேய் போல தவிர்க்கிறாங்க. இப்போ நான் பல்கலைக்கழகத்தில் சேர போய்கிட்டு இருக்கேன். மெட்ரோ ரயில் கூட்டம் நிறைஞ்சு இருந்தாலும் நான் நிக்கிற இடத்துல மட்டும் கூட்டம் கம்மியா இருக்கு. ஏன்னா நான் இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன். யாருமே என் பக்கத்துல வர பயப்படுறாங்க. நான் 2 மீட்டர் உயரம் இருக்கேன். என் தசைகள் என் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சட்டையையும் தாண்டி வெளிவருது. என் கைகள் ஒரு பெண்ணின் இடுப்பை விட கனமாயிருக்கு. இதோட நான் வச்சிருக்க முகத்தோட என் சின்ன பார்வைக்கே பக்கத்துல வர்றவங்க நடுங்கிடுறாங்க. ஆனா நிஜத்துல எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது. மனசுக்குள்ள நான் இன்னும் ஒரு சின்ன பையன் தான். அந்த நேரத்துல நான் இருக்கிற வண்டியில ஒரு அழகான சிறுமி என்னை சில நொடிகள் பார்க்க, அவங்க அம்மா அவளை வேகமா பின்னாடி இழுத்துக்கிட்டாங்க. ஐயோ என் செல்லமே, நீ நிஜமாவே பார்க்கிறதுக்கு துணியறியா? அந்த அங்கிள் உன்னை பிடிச்சு சாப்பிட்டுடுவாருன்னு பயம் இல்லையா? இதை கேட்டு நான் கசப்பான புன்னகையை உதிர்க்கிறேன். மனசுக்குள்ள கொஞ்சம் உதவியற்றவனா உணர்றேன், ஆனா எதுவும் சொல்லல. இந்த மாதிரி பேச்சை நான் பலமுறை கேட்டுட்டேன். என் காதுகளே தழும்பு ஏற போகுது. நான் நல்லவன் மாதிரி தெரியலன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த நேரத்துல என் போன் சத்தம் போடுது. நான் அதை திறந்து சிசிபாய் என்று பெயரிடப்பட்ட ஒரு ஆன்லைன் நண்பரிடமிருந்து வந்த செய்தியை பார்க்கிறேன். டஃப் கை, நீ எப்போ பல்கலைக்கழகத்திற்கு வருவாய்? நான் 2வது மெட்ரோ பாதையில் இருக்கிறேன். பள்ளிக்கு இன்னும் 5 நிறுத்தங்கள் உள்ளன. என்ன, 2வது பாதை? இன்னும் 5 நிறுத்தங்கள்? இந்த சிசிபாய் என்று அழைக்கப்படும் நண்பர் பல ஆண்டுகளுக்கு முன்பு விளையாடும் போது எனக்கு அறிமுகமானவர். நாங்கள் இருவரும் விளையாட்டில் மிக மோசமானவர்கள், ஆனால் அதை ஒப்புக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. பல போட்டிகளில் வெற்றியாளர் இல்லாமல் நாங்கள் ஆன்லைன் நண்பர்கள் ஆனோம். கடந்த 5 ஆண்டுகளில் இவரே எனது நெருங்கிய நண்பர். ஆனால் நாங்கள் நேரில் பார்த்ததில்லை, புகைப்படங்களை கூட மாற்றிக்கொண்டதில்லை. நாங்கள் இருவரும் ஆண்கள் என்பதால் பேச்சில் ஒத்துப்போவது போதும் என்று நினைத்தேன். அவர் பெண்ணைப் போல பேசுவதாக நினைத்ததால் தான் அவருக்கு இந்த பெயரை வைத்தேன். அவர் ஏன் ஆச்சரியமாக பேசுகிறார் என்று கேட்க முயன்றபோது என் தலையில் சிஸ்டம் அறிவிப்பு ஒலித்தது. ஹோஸ்ட், கவனிக்கவும், 3வது பெட்டியில் ஒரு இளம் பெண் ஒரு வக்கிரமானவனால் ரகசியமாக படம் பிடிக்கப்பட இருக்கிறாள். தயவுசெய்து சென்று அதை தடு. பரிசு 10,000 லாங்கோ நாணயங்கள். எனக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டு டஃப் கை கண்ணீர் வடித்தேன். 10 ஆண்டுகள், முழு 10 ஆண்டுகள். சிஸ்டம் இறுதியாக எனக்கு கோழி இறைச்சி கொடுப்பதற்கு பதிலாக பண வெகுமதியை வழங்கியுள்ளது. பின்னர் நான் உற்சாகமாக 3வது பெட்டியை நோக்கி நடக்கிறேன். நான் கடந்து செல்லும்போது என்னைச் சுற்றியுள்ள மக்கள் தானாகவே ஒதுங்கி அருகில் வர துணியாமல் எனக்கு ஒரு அகலமான பாதையை உருவாக்குகிறார்கள். இதற்கிடையில் 3வது பெட்டியில் சென்மாலி தன் போனை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் முகம் லேசாக சிவந்து இதயம் வேகமாக துடிக்கிறது. டஃப் கையும் அதே ரயிலில் வருவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பள்ளிக்கதவில் எதிர்பாராமல் இருவரும் சந்தித்துக் கொண்டால் என்ன செய்வது? அவள் இன்னும் சந்திப்பதற்கு தயாராக இல்லை. பிறகு சென்மாலி கடந்த 5 ஆண்டுகளை எண்ணி பார்க்கிறாள். டஃப் கை எப்போதும் அவளுடன் இருந்திருக்கிறார், ஆன்லைனில் மட்டுமே என்றாலும். குறிப்பாக உயர்நிலை பள்ளியின் கடினமான காலத்தில் அவர் பெரிதும் உதவியிருக்கிறார். டஃப் கையின் அறிவுரைகள், ஆறுதல் மற்றும் ஊக்கம் இல்லை என்றால் அவள் நிங்பே பல்கலைக்கழகத்தில் சேர்ந்திருப்பாளா என்பது சந்தேகமே. மீண்டும் யோசித்து பார்த்தால் டஃப் கை அவளுக்கு ஜூனியராக போகிறான் என்பது சென்மாலிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனவே அவள் தன் போனில் ஒரு செய்தியை அனுப்புகிறாள். சின்ன ஜூனியரே, சீக்கிரம் பள்ளிக்கு வா, உன் சீனியர் உன்னை பாதுகாப்பாள். ஆனால் அவள் டைப் செய்து அனுப்ப முயலும்போது திடீரென்று ஒரு அருவருப்பான உணர்வை உணர்கிறாள். ஒரு வக்கிரமான நடுத்தர வயதுடையவன் அவளை பின்னால் இருந்தும் பக்கவாட்டில் இருந்தும் கெட்ட பார்வையுடன் உற்று நோக்குவதையும் கால்களை தொடர்ந்து பார்ப்பதையும் கவனிக்கிறாள். சென்மாலி இதை பொறுத்துக்கொள்ள நினைக்கிறாள். ஆனால் அந்த பேர்வழியின் போன் அவளது கால்களை நோக்கி இருப்பதை கவனிக்கிறாள். அவன் ரகசியமாக புகைப்படம் எடுக்கிறான் என்றும் அவன் போனை வைத்திருக்கும் விதம் மிக மோசமாக இருப்பதாகவும் அவளது உள்ளுணர்வு சொல்கிறது. இருப்பினும் சென்மோலி இதுபோன்ற ஒரு சூழலை இதற்கு முன் சந்தித்ததில்லை. இப்படியொரு கேவலமானவனை எப்படி எதிர்கொள்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. தன்னை யாரோ கவனித்துவிட்டார்கள் என்பதை அவளுக்கு அருகில் இருந்த அந்த பாவி உணர்ந்து கொள்கிறான். பதற்றமடைவதற்கு பதிலாக அவன் உதட்டில் ஒரு விகாரமான புன்னகை அரும்ப சென்மோலிக்கு இன்னும் நெருக்கமாக நகர்கிறான்.
அவன் தனது போன் கேமராவை இன்னும் அந்தரங்கமான இடத்திற்கு நேராக கொண்டு செல்ல முயலும்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு கம்பீரமான குரல் மெதுவாக ஒலிக்கிறது. அற்பனே, இத்தனை காலம் நீ வாழ்ந்திருக்கிறாய். மிருகத்தைப் போலவா நீ வாழ்ந்தாய்? அந்த பாவியின் முகம் சட்டென்று மாறுகிறது. மின்னல் வேகத்தில் தனது போனின் லாக் பட்டனை அழுத்தி லாவகமாக அதை தனது பையில் திணிக்கிறான். அந்த அசைவு மிகவும் சரளமாக இருக்கிறது. அவன் நிச்சயம் ஒரு தொடர் குற்றவாளி. பிறகு அவன் தலை திருப்பாமலேயே தன்னை தற்காத்துக் கொள்ளத் தொடங்குகிறான். ஆதாரம் இல்லாமல் என்னை குற்றம் சாட்டாதீர்கள் என்று கூறுகிறான். இப்படியொரு சூழலை அவன் முன்பே சந்தித்திருக்கிறான். யாராவது போனை தரச் சொன்னாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவனது பையில் மறைத்து வைக்க இன்னொரு போன் இருக்கிறது. இப்படி ஒரு பொருளுக்கு பதில் இன்னொன்றை மாற்றும் வித்தையை அவன் செய்ய முயலும் அந்த தருணத்தில் அடுத்த நொடியே அவன் காற்றில் தூக்கி வீசப்படுகிறான். நான் அவனை ஒரு கோழிக்குஞ்சு போல தூக்குகிறேன். ரயில் நிலையத்திற்குள் நுழைய நான் அவனை ரயிலிலிருந்து வெளியே தூக்கி எறிகிறேன். அந்த பாவி நடைமேடையில் விழுந்து வலியால் துடிக்கிறான். எழுந்து என்னை திட்ட அவன் முயல்கிறான். ஆனால் 2 மீட்டர் உயரம், ஆக்ரோஷமான கண்கள், பயங்கரமான முகம் கொண்ட என்னை நேரில் பார்த்ததும் அடுத்த நொடியே அவன் பயந்து போய் மன்னிப்பு கேட்கத் தொடங்குகிறான். அவன் பயத்தில் நடுங்குகிறான். எவனோ ஒரு கொலையாளி தன்னை யாரோ என்று தவறாக நினைத்து கொல்ல வந்துவிட்டான் என்று அவன் நினைக்கிறான். பின் சட்டென்று உடல் நடுங்கி அங்கேயே மயங்கி விழுகிறான். அந்த இடமே நிசத்தமாகிறது. பயணிகள் அனைவரும் அதிர்ச்சியில் என்னையே பார்க்கிறார்கள். அப்போது எனக்கு பின்னால் கொசுவின் ரீங்காரத்தைப் போல ஒரு மெல்லிய குரல் கேட்கிறது. நன்றி. உங்களுக்கு அடி எதுவும் படவில்லையா? பெண்களை ரகசியமாக படமெடுத்த அந்த பாவியை கையாண்டுவிட்டு நான் கிளம்ப முயலும்போது 2 மெட்ரோ பாதுகாப்பு பணியாளர்கள் என்னை தடுக்கிறார்கள். எனது உடல்வாகை பார்த்ததும் அவர்கள் அப்படியே உறைந்து போகிறார்கள். ஏதோ இந்த ராட்சசன் ஒரு நடுத்தர வயது மனிதனை துன்புறுத்துவதாக அவர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். ஆனால் என்னை தொடக்கூட அவர்களுக்கு தைரியம் இல்லை. நான் விளக்கிச் சொல்ல முற்படும்போது ஒரு பெண் உருவம் எனக்கு முன்னால் வந்து நிற்கிறது. தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அந்த பாவி ரகசியமாக என்னை படமெடுத்தான். அதற்கு பதிலடியாக இந்த நபர் எனக்கு உதவி செய்து அவனை ரயிலிலிருந்து வெளியே தள்ளினார். அவள் சென் மோலி. சிறு தயக்கத்திற்கு பிறகு மனித உருவிலான கரடி போன்ற எனக்கு முன்னால் துணிச்சலுடன் நின்று மற்றவர்களின் பார்வைகளிலிருந்து என்னை பாதுகாக்கிறாள். யாரோ ஒருவர் எனக்கு முன்னால் வந்து நின்றது இதுவே முதல் முறை என்பதால் இது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. பின்னர் சென்மாலி நடந்ததை பாதுகாப்பு காவலர்களிடம் விளக்கிக் கொண்டிருக்கும்போது நான் மெதுவாக நழுவிச் செல்கிறேன். சென்மாலி மீண்டும் இயல்பு நிலைக்கு வரும்போது நான் ஏற்கனவே அங்கிருந்து சென்றிருப்பதை உணர்கிறாள். அவள் எனக்கு முறையாக நன்றி சொல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள். ஆனால் அந்த பெரிய கரடி தானாகவே கிளம்பிவிடும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பிறகு நான் நிங்பே பல்கலைக்கழக வாயிலை அடைந்தபோது பல மூத்த மாணவர்கள் புதியவர்களை வரவேற்கின்றனர். குறிப்பாக அழகான மற்றும் இனிமையான முகங்களைக் கொண்ட இளையவர்கள் மிகவும் பிரபலமாக உள்ளனர். ஆனால் நான் வளாகத்திற்குள் காலடி வைத்த அந்த நொடியில் அந்த இடமே அமைதியானது. அனைவரின் கண்களிலும் பயம் தெரிகிறது. வாசலில் இருந்த 2 பாதுகாவலர்களும் ஏதோ அசாதாரணமானதை கவனிக்கிறார்கள். கூட்டத்தின் பார்வையை தொடர்ந்து அவர்களும் நடுங்குகிறார்கள். நாம் என்ன செய்வது? நம்மால் என்ன செய்ய முடியும்? உன் ஆயுதத்தை தயார் செய். வேலையை இழக்க நேரிடும் என்ற அழுத்தத்தில் 2 காவலர்களும் கட்டாயப்படுத்தி என்னிடம் வந்து இது பல்கலைக்கழகம் என்றும் வெளியில் இருப்பவர்கள் உள்ளே வரக்கூடாது என்றும் உரக்க எச்சரிக்கிறார்கள். நான் அவர்களை பார்க்கிறேன். அவர்களின் முகபாவனைகள் கடுமையாக இருந்தாலும் கால்கள் அவ்வப்போது நடுங்குவதை கவனிக்கிறேன். நான் நம்பிக்கையின்றி தலையை அசைக்கிறேன். இத்தகைய தவறான புரிதல்களுக்கு நான் ஏற்கனவே பழகிவிட்டேன். எனவே நான் இங்கே மாணவன் என்று அவர்களிடம் கூறுகிறேன். ஆனால் அந்த 2 காவலர்களும் என்னை நம்பவே இல்லை. நான் ஒரு கொடிய தலைமறைவு குற்றவாளி போல இருப்பதாக அவர்கள் நேரடியாக சொல்கிறார்கள். என்னை போன்ற வன்முறை குற்றவாளியை வளாகத்திற்குள் அனுமதித்தால் நிச்சயமாக ஒரு துயரம் நடக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதை கேட்டதும் நான் வீண் பேச்சு பேசவில்லை. நான் எனது சேர்க்கை கடித்ததை வெளியே எடுக்கிறேன். அந்த 2 காவலர்களும் அதை பார்த்து திகைத்து நிற்கிறார்கள். இப்போது இந்த தசையுள்ள வலுவான நபர் வெறும் 18 வயதுதான் என்றும் நிங்பே பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர் என்றும் அவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். பின்னர் அவர்கள் மன்னிப்பு கேட்டு என்னை செல்ல அனுமதிக்கிறார்கள். ஆனால் நான் வெகு தூரம் நடக்கவில்லை. அதற்குள் புதியவர் பதிவு அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று கேட்க மறந்துவிட்டேன் என்பதை உணர்ந்து நிற்கிறேன். நான் காவலர்களிடம் கேட்க திரும்பியதும் அவர்கள் இருவரும் தங்கள் காவல் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். என்னை ஏறிட்டு பார்க்க கூட துணியவில்லை. அப்போதுதான் மூச்சிறைக்க ஒரு அழகான பெண் பின்னால் இருந்து ஓடி வருகிறாள். ஏன் இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள்? என்னால் உங்களை பின்தொடர முடியவில்லை. நான் பேசுவதற்கு முன்பே அவள் கண்கள் என் கையில் இருந்த சேர்க்கை கடிதத்தின் மீது விழுகின்றன. அவள் தயங்கி பின்னர் முறையாக நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் சென்மாலி. நான் நிங்பே பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். இன்று ரயிலில் நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி. எனவே புதியவர் பதிவு இடத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்கிறாள். நான் அதிர்ச்சியடைகிறேன். இந்த மூத்த மாணவியின் பெயர் என் தாயின் பெயரே என்பது எனக்கு எதிர்பாராதது. ஆனால் என் மனதில் இருப்பதை நான் வெளிப்படுத்தவில்லை. அவள் என்னை அழைத்துச் செல்ல நான் சம்மதித்தேன். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் எனக்கு முன்னால் நடக்கும் அந்த பெண்ணை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். பொதுவாக என்னை ஒருமுறை பார்த்தாலே யாரும்
யாரும் மீண்டும் அருகில் வரமாட்டார்கள். ஆனால் இந்த பெண் என்னை கண்டு கொஞ்சமும் பயப்படவில்லை. வழியில் பலர் இந்த வளாக அழகியை அடையாளம் கண்டு வணக்கம் சொல்ல வந்தார்கள். ஆனால் கரடி போன்ற ஒரு ராட்சசன் அவளை பின்தொடர்வதைக் கண்டதும் அவர்கள் விரைவாக ஒதுங்கிக் கொண்டார்கள். எப்படியிருந்தாலும் அவர்கள் வெறும் கல்லூரி மாணவர்கள் தானே. என்னை போன்ற பயங்கரமான தோற்றம் கொண்ட ஒருவரை அவர்கள் எங்கே பார்த்திருக்கப் போகிறார்கள்? சேர்க்கை அலுவலகத்தின் வாசலை அடைந்ததும் நான் உள்ளே சென்றால் ஆசிரியர் ஒருவரை சந்திக்கலாம் என்று சென்மாலி என்னிடம் கூறினாள். நான் தலையசைத்தேன். பின் சென்மாலி மனதார நன்றி என்று சொன்னாள். இன்று நீங்கள் தலையிடாமல் இருந்திருந்தால் சில அருவருப்பான வீடியோக்கள் இணையத்தில் வந்திருக்கும். அவள் ஆபத்திலிருந்து தப்பித்திருந்தாலும் நடந்ததை நினைக்கும்போது அவள் இதயம் இன்னும் வேகமாக துடிக்கிறது. அவள் இது போன்ற பல சம்பவங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். முடிவில் அந்த பெண்கள் மனச்சோர்வுக்கு ஆளானார்கள் அல்லது படிப்பை நிறுத்திவிட்டு வேறு ஊருக்கு சென்றார்கள். பின் சென்மாலி ஏதோ நினைவு கூர்ந்து, லோன், உங்கள் போனை ஒரு நிமிடம் கொடுங்கள் என்றாள். முந்தைய உரையாடலின் போது அவள் என் பெயரை தெரிந்து கொண்டாள். அதிகம் யோசிக்காமல் என் போனை அவளிடம் கொடுத்தேன். சென்மாலி அதை வாங்கி ஒரு எண்ணிற்கு அழைத்துவிட்டு என்னிடம் திருப்பித் தந்தாள். அது என்னுடைய எண் மற்றும் சமூக வலைதள கணக்கு. எதிர்காலத்தில் பள்ளியில் ஏதாவது புரியவில்லை என்றால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை கேட்கலாம். இரட்டை மேற்கோள் குறி. வெளியில் தலையசைத்தாலும் உள்ளுக்குள் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மற்றவர்களை தொந்தரவு செய்வது எனக்கு பிடிக்காது. பின் நான் சேர்க்கை அலுவலகத்திற்குள் நுழைந்தேன். சென்மாலி தனது அழகான கண்களை சிமிட்டி விசித்திரமாக உணர்ந்தாள். ஒரு பையன் தன்னை இப்படி புறக்கணித்து வெகுநாட்களாகிவிட்டது. இந்த கரடி நிஜமாகவே வித்தியாசமானவன். பின் அவள் தலையை ஆட்டிக்கொண்டு பெண்கள் விடுதியை நோக்கிச் சென்றாள். எனது முதலாம் ஆண்டு சேர்க்கை முடிந்ததும் நான் தங்கும் அறைக்குச் சென்றேன். ஆனால் நான் வருவதற்கு தாமதமானது. என் அறைத்தோழன் என் முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து மூச்சுவிடக்கூட பயந்தான். அப்போதுதான் என் பாக்கெட்டில் இருந்த போன் ஒலித்தது. வலிமையானவனே, பெரிய உயரமான கட்டுமஸ்தான ஆண்களுக்கு பெண்களிடம் ஆர்வமில்லையா? இரட்டை மேற்கோள் குறி. இதை கண்டதும் நான் உடனே கட்டுமஸ்தான ஆண்களுக்கு பெண்கள் பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஆண்களை பிடிக்குமா என்று பதிலளித்தேன். பெண்கள் விடுதிக்குள் சென்மாலி நாட்காலியில் அமர்ந்து போனில் விளையாடிக் கொண்டிருந்தாள். என் பதிலை பார்த்ததும் அவள் கண்களை உருட்டினாள். இந்த ஆள் வேண்டுமென்றேதான் பதில் சொல்லியிருக்கிறான். நான் அப்படிச் சொல்ல வரவில்லை. நீ என் முன்னால் இருந்தால் என் கோபத்தை தீர்த்துக் கொள்ள உன்னை நிச்சயம் குத்தியிருப்பேன். இதை நீ சொல்லவே வேண்டாம். நான் 2 கைகளையும் பயன்படுத்த அனுமதித்தாலும் நீ என்னை வெல்ல முடியாது. இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். சரி, இது உனக்கு வளாகத்தில் முதல் நாள். நிங்பே பல்கலைக்கழகம் உனக்கு எப்படி இருக்கிறது? பரவாயில்லை. நீ யூகிக்க முடியாத ஒன்று நடந்திருக்கிறது. நான் நிங்பே பல்கலைக்கழகத்தின் அழகான மாணவியை சந்தித்தேன். அவள் எனக்கு பல்கலைக்கழகத்தைச் சுற்றிக் காட்டியது மட்டுமன்றி தன் போன் எண்ணையும் கொடுத்தாள். திடீரென்று ஒரு சத்தத்துடன் சென்மாலியின் போன் கீழே விழுந்தது. நேரம் உறைந்து போனது போல அவள் அப்படியே நின்றாள். அவளால் இதை நம்பவே முடியவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவள் தன் போனை எடுத்தாள். இதயம் வேகமாக துடித்தது, முகம் சிவந்தது. தான் சந்தித்த அந்த அழகான மாணவி பல்கலைக்கழகத்தைச் சுற்றிக்காட்டி தன் எண்ணையும் கொடுத்ததாக அவன் கூறினான். அவள் சரியாக இப்போதுதான் அதைச் செய்தாள். இப்போது சென்மாலியின் மனதில் இன்று அவள் சந்தித்த அந்த பெரிய மனிதனும் 5 வருடங்களாக பழகிய இணைய நண்பனும் ஒன்றாக தோன்றினார்கள். கடவுளே, இது எவ்வளவு பெரிய தற்செயல் நிகழ்வு! பொதுவாக அமைதியான சென்மாலி திட்டிவிட்டாள். தனது எண்ணங்களை ஒருமுகப்படுத்திய பிறகு அவள் ஒரு உண்மையை உணர்ந்தாள். மெட்ரோவில் அவளை காப்பாற்றிய லூரான் தான் அவள் பல வருடங்களாக பழகிய அந்த பலசாலி நண்பன். அவன் பெருமைக்காக பேசுகிறான் என்று அவள் நினைத்தாள். 2 மீட்டர் உயரம், வெறும் கைகளால் காளையை கொல்லும் வலிமை. அவன் உண்மையைத்தான் சொன்னான் என்று இப்போது புரிகிறது. சென்மாலி தன் கைகளை முத்தமிட்டு உற்சாகத்துடன் ஒரு குறும்பான செய்தியை தட்டச்சு செய்தாள். உண்மையாவா? அந்த அழகான மாணவியா? எங்கள் கல்லூரியின் அழகான மாணவி மிகவும் கர்வமானவள். அவள் ஏன் உன்னிடம் பேச வேண்டும்? நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. எப்படியும் நான் வளாக இணையதளத்தில் பிரபலமாகிவிட்டேன். நான் வைரலாக போகிறேன் என்று நினைக்கிறேன். என்ன, வளாக இணையதளமா? சென்மாலி வேகமாக தளத்தை திறந்து அழகியும் மிருகமும் என்ற பதிவைக் கண்டாள். அது முதலிடத்தில் இருந்தது. புகைப்படத்தை பார்த்த சென்மாலி மெல்லச் சிரித்தாள். அந்த பலசாலியின் அப்பாவித்தனமான பாவனை மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த படம் நன்றாகவே வந்திருக்கிறது. ஆக அவன் பார்ப்பதற்கு வீரமாக மட்டுமல்லாமல் அழகாகவும் இருக்கிறான். சரிதான். அப்போது அவனிடமிருந்து மற்றொரு செய்தி வந்தது. நான் சொன்னது பொய் இல்லை என்று புரிகிறதா? என் தோற்றத்தைக் கண்டு நீ பயந்துவிட்டாயா? நீ தேவையில்லாமல் கற்பனை செய்கிறாய். அது எப்படி என்னை பயமுறுத்தும்? நாம் நேரில் சந்தித்தால் பயப்படப் போவது நான் இல்லை என்று நிச்சயம் கூறுகிறேன். ஆனால் குறுஞ்செய்தி அனுப்பிய பிறகு 1 நிமிடம் கடந்தும் மறுபுறம் இருந்து பதில் வரவில்லை. சென்மாலி மீண்டும் ஒரு செய்தி அனுப்பலாமா என்று யோசிக்கும் போது ஒரு செய்தி வருகிறது. யாராலும் வெறுக்கப்படாமல் இருப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. பெண்மையுள்ள சிறுவனே, நீ எனக்கு நல்ல நண்பன். உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடம் சொல். யாரும் உன்னை மிரட்ட முடியாது என்று நான் உறுதியளிக்கிறேன். இந்த இணைய செய்தியைக் கண்டு சென்மாலி சற்றே ஆச்சரியமடைகிறாள். நான் அவளுக்கு ஒரு நம்பிக்கையான, மகிழ்ச்சியான பெரிய பையனாகவே தெரிந்தேன். அறிவாளி, பல இடங்களுக்குச் சென்றவன், எப்போதும் மற்றவர்களைப் பற்றி சிந்திப்பவன். ஆனால் இப்போது எனக்கு நண்பர்களே இல்லை என்றும் எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்றும் அவள் உணர்கிறாள். ஒருவேளை என் கடினமான தோற்றம் மற்றவர்களை பயமுறுத்துகிறதோ என்னவோ. பிறகு அவள் ஆர்வத்தில்
ஆர்வத்துடன் ஒரு கேள்வியை கேட்கிறாள். ஹே முரட்டு மனிதனே, கல்லூரி அழகி பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாளா? அவள் உனக்கு பிடித்த மாதிரி இருக்கிறாளா? அந்த செய்தியை அனுப்பிய பிறகு சென் மாலியின் முகம் திடீரென்று சிவந்து விடுகிறது. செய்தி வந்த சத்தம் கேட்டதும் அவள் அதை உடனே பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து தன்னை தயார்படுத்திக் கொண்டு பிறகு படிக்கிறாள். அந்த கல்லூரி அழகி கைகளும் கால்களும் மிகவும் ஒல்லியாக இருக்கின்றன. அவள் முகம் மட்டுமே பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. என்ன ஆத்திரம் லுரோன், நீ ஒரு பெரிய கரடி, நீ ஒரு பெரிய பார்வையற்றவன். முகம் மட்டும்தான் பார்க்க நன்றாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு 1.78 மீட்டர் உயரமும் 48 கிலோ எடையும் சரியாக இருக்கிறது. இந்த மெல்லிய இடுப்பு, நீண்ட கால்கள், நான் ஒரு தேவதை போலவே இருக்கிறேன். பிறகு அவள் ஏதோ நினைத்துக்கொண்டு கீழே தன் உடலை பார்க்கிறாள். இவையும் சிறியவை அல்ல, எனவே அந்த பெரிய கரடிதான் பார்வையற்றவனாக இருக்க வேண்டும். சென் மாலி கோபத்தில் இருக்கும்போது நான் தேவதைகளுக்காக மற்றொரு செய்தியை அனுப்புகிறேன். சிறிது பருமனாக இருப்பதுதான் அழகு. பேச்சு போதும். என் அரை தோழன் விளையாட அழைத்தான். இன்று இரவு நான் பள்ளியில் பார்பிக்யூ சாப்பிடப் போகிறேன். இதை பார்த்த சென் மாலி ஆத்திரமடைந்து யாரையாவது கடிக்க துடிக்கிறாள். ஆனால் தன் அடையாளத்தை வெளிப்படுத்தாததால் அவளால் பதிலடி கொடுக்க முடியவில்லை. அப்போது சென் மாலியின் அறை தோழி திரும்புகிறாள். ஐயோ கல்லூரி அழகியே, என்ன ஆச்சு? நீ ஏதோ யோசனையில் இருக்கிறாய். நான் நன்றாக இருக்கிறேன், கவலைப்படாதே. ஏய், மதியம் அந்த பையனுக்கு வழிகாட்ட ஏன் சென்றாய்? உன் தைரியத்தை நான் மெச்சுகிறேன். நானாக இருந்தால் அவன் அருகில் செல்லவே மாட்டேன். ஆனால் சென்மாலி நான் சொன்னதை ஏதோ நினைவு கூர்ந்து அவள் கண்கள் திடீரென்று பிரகாசிக்கின்றன. நல்ல தோழியே, இன்று இரவு என்னுடன் சாப்பிட உனக்கு நேரம் இருக்கிறதா? பிறகு இரவில் நீ உன் அறை தோழியை பார்பிக்யூ சாப்பிட அழைத்துச் செல்கிறாய். வழியில் நீ தெருவிலேயே மிகவும் கவர்ச்சிகரமான நபராக மாறுகிறாய். அனைவரும் உன்னையே பார்க்கிறார்கள். ஆனால் அந்த பார்வைகள் அனைத்தும் உன் அழகை பார்த்தே திரும்புகின்றன. மக்களின் கண்களில் பெரும்பாலும் பயமே தெரிகிறது. நீங்கள் பார்பிக்யூ உணவகத்திற்கு வரும்போது வெளியே வரிசை இருப்பதால் அதிர்ச்சியடைகிறீர்கள். கோ சோகமாகச் சொல்கிறான். நான் இதை குறைவாக எடை போட்டுவிட்டேன். இந்த பார்பிக்யூ கடை மிகவும் பிரபலமானது. நாம் இன்னும் முன்னதாகவே வந்திருக்க வேண்டும். ஒருவேளை நாம் வேறு இடத்திற்கு செல்லலாம். இதை கேட்ட முன்னாள் வரிசையில் நின்றிருந்த சீனியர் ஒருவர் வந்து, நாமும் புதிய மாணவர்கள் போல தெரிவதாகவும், இந்த கடைதான் சிறந்தது என்றும், இந்த நேரத்தில் வேறு இடத்திற்கு செல்வதே நல்லது என்றும் அறிவுரை கூறுகிறார். ஆனால் அவர் பாதியிலேயே நிறுத்திவிட்டு திடீரென ஓடிவிடுகிறார். ஏனென்றால் என் முகத்தை அவர் தெளிவாக பார்த்ததும் அதை ஏதோ கெட்ட விஷயத்தோடு ஒப்பிடுகிறார். இந்த கூச்சலால் முன்னால் இருந்தவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு அவர்களும் வேகமாக ஓடிவிட, அதிர்ச்சியில் உறைந்த என் அறை நண்பனும் பேச்சற்ற நானும் மிஞ்சுகிறோம். பிறகு நாம் உட்கார இடம் கிடைத்ததும் ஒரு உருவம் நடந்து வருகிறது. வணக்கம், என் அறை தோழியும் நானும் உங்கள் மேஜையில் அமரலாமா? வேறு இருக்கைகள் இல்லை. கஹால் பார்த்து அதிர்ச்சியடைகிறான். அவள் கல்லூரியின் அழகி சென் மோலி. உண்மையிலேயே நம்முடன் மேஜையை பகிர்ந்து கொள்ள அவள் துணிகிறாள். இங்கே அமர்ந்திருக்கும் மனித உருவிலான மிருகத்தை அவள் பார்க்கவில்லையா? நாம் பதில் சொல்லாததைக் கண்டு சென் மோலி மீண்டும் பேசுகிறாள். ஜூனியர் லூ, மீண்டும் வணக்கம். நாம் மீண்டும் சந்திக்கிறோம். நான் சம்மதிக்கும் முன்பே அவள் தன் தோழியுடன் உட்கார்ந்து விடுகிறாள். ஆனால் அவள் தோழியின் முகத்தை பார்த்தால் அவளுக்கு இதில் விருப்பமில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நாம் இருவரும் அதிர்ச்சியில் பேசாமல் இருப்பதை பார்த்து சென் மோலி கேட்கிறாள். என்ன ஆச்சு? நாங்கள் வரவேற்கப்படவில்லை என்று நினைக்கிறீர்களா? இரட்டை மேற்கோள் குறி. வரவேற்கிறோம், நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். அழகான சீனியர்களுடன் சாப்பிடுவது எங்களுக்கு கிடைத்த கௌரவம். அப்படியே பல்கலைக்கழகத்தில் உங்கள் முதல் கூட்டு உணவு அமைகிறது. சூழல் ஆரம்பத்தில் சற்று விசித்திரமாக இருந்தாலும் சென்மோலி மட்டுமே எப்போதாவது உங்களிடம் உரையாட முயல்கிறாள். பிறகு நீங்கள் பார்ப்பது போல பயங்கரமானவர் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கலாம். எல்லோரும் மகிழ்ச்சியாக பேசத் தொடங்குகிறார்கள். சிறிது நேரம் கழித்து சென்மோலி திடீரென்று கேட்கிறாள். நீங்கள் எந்த மாதிரியான பெண்களை விரும்புகிறீர்கள்? எங்களிடம் சொல்ல முடியுமா? இரட்டை மேற்கோள் குறி. இதை கேட்ட கியாஹோ, உங்களைப் போன்ற சீனியர்கள்தான் ஆண்களின் கனவு தேவதைகள் என்று உடனே கூறுகிறான். கல்லூரி காலத்தில் உங்களைப் போல ஒரு தோழி கிடைத்தால் அவன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்ததாக அர்த்தம். பிறகு சென்மோலி என்னை திரும்பி பார்த்து கேட்கிறாள். ஜூனியர் லூ, உன்னை பற்றி என்ன? அந்த நேரத்தில் என் இடது கையில் ஒரு இறைச்சி குச்சியும் வலது கையில் இன்னொன்றும் வைத்துக்கொண்டு விடாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த கேள்வியை கேட்டதும் நான் 2 நொடிகள் தயங்குகிறேன். அவர்கள் ஏன் என்னிடம் கேட்கிறார்கள்? என் பயங்கரமான தோற்றத்தை பார்த்தால் பெண்கள் என்னை கண்டு பயப்படாமல் இருந்தாலே போதும். எனவே அவனைப் போலவே நானும் மேலோட்டமான பதிலை சொன்னேன். பிறகு நான் தொடர்ந்து சாப்பிடத் தொடங்கினேன். மற்றவர்களுக்கு எனது பதிலில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் சென்மாலி மட்டும் என்னை கோபத்துடன் பார்த்தாள். துரதிர்ஷ்டவசமாக நான் தலையை குனிந்து சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்ததால் இதை கவனிக்கவில்லை. அப்போதுதான் சிஸ்டத்தின் குரல் என் தலையில் ஒலித்தது. சிஸ்டம் புதிய பணியை கண்டறிந்தது. புதிய ஹோஸ்டை உருவாக்கி செயல்படுத்து. தெருவில் ரகளை செய்யும் இளைஞர்களை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடு. பணி முடிந்ததும் ஹோஸ்டிற்கு 3 லட்சம் வணிக தொடக்க நிதி கிடைக்கும். இதை கேட்டதும் நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஆனால் எதுவும் தெரியவில்லை. இங்கே அனைவரும் பார்பிக்யூ சாப்பிட வந்திருக்கிறார்கள். தெரு இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அப்போது ஒரு வாடிக்கையாளர் உணவக வாசலை சுட்டிக்காட்டி, வெளியே பாருங்கள் என்றார். ஏதோ நடந்திருக்கிறது போல தெரிகிறது. உரிமையாளர் வெளியே ஓடுவதை பார்த்தேன். எனவே நான் மற்றவர்களிடம் சாப்பிடுங்கள், நான் சிறிது நேரம் வெளியே சென்று வருகிறேன் என்று சொன்னேன். பிறகு நான் வெளியே சென்றேன். பார்பிக்யூ உணவக வாசலில்
தீய நோக்கம் கொண்ட 3 இளைஞர்கள் ரகளை செய்து கொண்டிருந்தனர். யூ என்றழைக்கப்படும் அவர்களின் தலைவன் நக்கலாகச் சிரித்துக்கொண்டு, சென்ற முறை இங்கு சாப்பிட்டபோது உணவில் 2 கரப்பான் பூச்சிகள் இருந்ததாகவும் அதற்கு நஷ்டஈடு வேண்டும் என்றும் கேட்டான். பார்பிக்யூ உரிமையாளர் மிகவும் உதவியற்ற நிலையில் இருந்தார். அவன் அவரை மிரட்டி பணம் பறிக்கிறான் என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. வேறொருவராக இருந்தால் அவர் உடனே போலீஸை அழைத்திருப்பார். ஆனால் இந்த யூவிற்கு ஏதோ செல்வாக்கு இருப்பது போல் தெரிகிறது. சென்ற முறை போலீஸ் வந்தும் எந்த பயனும் இல்லை. மீண்டும் புகார் அளித்தால் பலன் இருக்காது. மாறாக இவர்களது தொல்லை இன்னும் அதிகரிக்கலாம். எனவே அவர் தன் துரதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை. கவலைப்படாதே, இந்த சுற்றுவட்டாரத்தில் என் வார்த்தைக்கு மதிப்பு அதிகம். இனி யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். ஆனால் யூ பேசி முடிப்பதற்குள் ஒரு ராட்சத உருவம் அவனை நோக்கி மெதுவாக நடந்து வந்தது. என்னை பார்த்ததும் யூ பயந்து நடுங்கினான். இந்த தோரணை, இவன் உண்மையாகவே சொல்கிறானா? உணவில் 2 கரப்பான் பூச்சிகள் இருந்ததாக சொன்னாயே, நிச்சயமா? யூவின் கண்கள் பதற்றத்துடன் அலைபாய்ந்தன. அவன் பதில் சொல்ல தயங்கினான். ஆனால் நான் முறைத்து பார்த்ததும் உண்மையை கூறினான். மன்னியுங்கள் பெரியவரே, நான் செய்தது தவறு. நாங்களேதான் கரப்பான் பூச்சிகளை உணவில் வைத்தோம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். என்னை ஒன்றும் செய்துவிடாதீர்கள். இந்த ஆள் சொல்வது உண்மைதான். நாங்கள் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டோம். இப்போதே அந்த பணத்தை திருப்பி தந்துவிடுகிறோம். இனிமேல் இப்படி நடக்காது. நான் உள்ளே சென்றால் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும். எப்படியும் நான் தனியாக இருப்பதுதான் நல்லது. எனக்கு இது பழகிவிட்டது. அதனால் பல்கலைக்கழகத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம். ஆனால் நான் அதிக தூரம் நடப்பதற்கு முன்பே ஒரு அழகான உருவம் என் அருகில் வந்தது. ஜூனியர் லோ, ஏன் நீ பார்பிக்யூ சாப்பிட திரும்பி போகவில்லை? சீனியர், நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? ஆச்சரியத்துடன் நான் கேட்கிறேன். ஸ்கியூவர்ஸ் கொண்டு வந்ததை பார்த்தேன், அதனால் உன்னை அழைக்க வந்தேன். சென்மாலி சாதாரணமாக பொய் சொல்கிறாள். இதை கேட்ட நான் பதிலளிக்கிறேன். திடீரென்று எனக்கு பார்பிக்யூ சாப்பிட தோன்றவில்லை. எனக்கு நூடுல்ஸ் சாப்பிட வேண்டும். நீ திரும்பிச் செல். என்னை பற்றி கவலைப்படாதே. நான் மேலதிக விளக்கம் அளிக்கவில்லை. ஆனால் சென்மாலி பேச்சை மாற்றுகிறாள். மிகவும் நல்லது. எனக்கும் அது வேண்டும். போகலாம். நான் கொஞ்சம் குழப்பமடைந்துள்ளேன். ஏனோ தெரியவில்லை, இன்று சந்தித்த இந்த அழகான கேம்பஸ் அழகி சற்று வித்தியாசமாக தெரிகிறாள். ஏதோ ஒரு பரிச்சயமான உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. உள்ளுணர்வாக நான் மறுக்க நினைக்கிறேன். ஆனால் இறுதியில் ஒப்புக்கொள்கிறேன். 10 நிமிடங்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு சிறிய நூடுல்ஸ் கடைக்கு வருகிறோம். அது பெரியதல்ல. உணவு உண்ணும் நேரம் முடிந்துவிட்டதால் அங்கே வாடிக்கையாளர்கள் அதிகம் இல்லை. சென்மாலி ஒரு காலி இருக்கையை கண்டுபிடித்து என்னுடன் அமர்கிறாள். நான் அவளை விசித்திரமாக பார்க்கிறேன். நாங்கள் ஒரு நாள் மட்டுமே ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சீனியர் என்னை நீண்ட காலமாக அறிந்திருப்பதாக உணர்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு நான் என் போனை எடுத்து சிறிது யோசித்துவிட்டு சிஸ்ஸி பாயுடனான சாட்டை திறக்கிறேன். சிஸ்ஸி பாய் பிஸியா? அதே நேரத்தில் சென்மாலி தனது பாக்கெட்டில் அதிர்வை உணர்கிறாள். மேலும் நான் போனில் விளையாடுவதை பார்க்கிறாள். நூடுல்ஸ் சாப்பிட்டு முடித்த பிறகு அவளுக்கு ஏதோ புரிந்த மாதிரி இருந்தது. மெதுவாக தனது போனை எடுக்கிறாள். நிச்சயமாக அது நான் அவளுக்கு அனுப்பிய செய்திதான். பெண்களைப் பற்றி தெரியும் என்று எப்போதும் சொல்லிக்கொள்வாயே, இல்லையா? இருவர் ஒரு நாள் மட்டுமே தெரிந்திருக்கும்போது அந்த பெண் அந்த பையனுக்கு உணவளித்து சாப்பிடும்போது ரகசியமாக பார்த்துக்கொண்டே இருந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை? இந்த செய்தியை பார்த்ததும் சென்மாலியின் போன் வைத்திருக்கும் கை லேசாக நடுங்குகிறது. அவளது முகத்தில் உடனடியாக ஒரு நாணம் பரவுகிறது. இந்த கேடுகெட்ட பையனுக்கு எவ்வளவு நல்ல பார்வை! நான் சில முறைதான் ரகசியமாக பார்த்தேன். அதற்குள் அவன் கவனித்து விட்டான். ஆனால் இப்போது பிரச்சனை என்னவென்றால் அவள் எப்படி பதில் சொல்ல வேண்டும்? முழு 10 வினாடிகள் யோசித்த பிறகு சென்மாலி இறுதியாக பதிலளிக்கிறாள். அப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த பையனை நிச்சயமாக பிடித்திருக்கிறது அல்லது அவனை அவள் துரத்த விரும்புகிறாள். சென்மாலி இந்த செய்தியை அனுப்பும்போது அவள் இதயம் ஒரு சிறிய மான்குட்டியைப் போல துடிக்கிறது. மேலும் நான் எப்படி எதிர்வினையாற்றுவேன் என்று ரகசியமாக பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இதன் விளைவாக நான் வெறுமனே துடைத்துவிட்டு மீண்டும் டைப் செய்ய தொடங்குகிறேன். நீ ஏதாவது நாவல் படித்துக் கொண்டிருந்தாயா? முதல் பார்வையிலேயே காதல் என்றா? ஒரு சிசிபாயின் புரிதல் எப்போதும் பெண் போலவே இருக்கும். உன் பதில் நிச்சயமாக தவறு. அந்த பெண் அந்த பையனுக்கு எதிராக ஏதோ சதி செய்கிறாள் என்று உனக்கு தோன்றவில்லையா? என்ன? இந்த கரடி போன்றவனின் சிந்தனை கொஞ்சம் வித்தியாசமானது. உனக்கு எதிராக நான் என்ன சதி செய்ய முடியும்? உன் தோற்றத்தைக் கண்டு சதி செய்யவா அல்லது உன் கரடி போன்ற உருவத்தைக் கண்டு சதி செய்யவா? எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. தன்னுடைய அடையாளத்தை மறைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றால் என்னை நன்றாக குத்தியிருப்பாள். சென்மாலி கோபத்துடன் தட்டச்சு செய்கிறாள். நான் ஒரு உறவுமுறை நிபுணர். எப்படியிருந்தாலும் நான் உனக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டேன். நீ உறவுமுறை நிபுணராக இருந்தால் நான் காதல் மருத்துவராகவே இருக்கலாம். எனது பதிலை பார்த்த சென்மாலி ஆத்திரத்தில் பல்லை நரநரக்கிறாள். 20 நிமிடங்களுக்கு பிறகு நாங்கள் கடைசியாக நூடுல்ஸ் கடையிலிருந்து வெளியே வருகிறோம். சென்மாலி தலையை குனிந்தபடி வேகமாக பள்ளியை நோக்கி நடக்கிறாள். நான் அமைதியாக அவளுக்கு 1/2 மீட்டர் பின்னால் நடக்கிறேன். எந்த பேச்சும் இல்லை. எங்கள் காலடி சத்தம் மட்டுமே கேட்கிறது. இப்போது சென்மாலி கோபத்தில் கொதிக்கிறாள். 1 மாதம் வேண்டாம், 1/2 மாதம் விடுங்கள், 1 வாரம். இந்த கரடி போன்றவனிடம் அவள் 1 வாரம் பேச மாட்டாள். நிஜ வாழ்க்கையிலும் சரி, ஆன்லைனிலும் சரி. சென்மாலி ஏதோ யோசனையில் இருக்கிறாள். ஆனால் நான் நடந்ததை மறந்துவிட்டேன்.
இப்போது என் 4 வருட பல்கலைக்கழக வாழ்க்கையை பற்றி திட்டமிடுகிறேன். இந்த சிஸ்டம் மற்றும் சிறந்த உடலமைப்பை கொண்டு இந்த 4 ஆண்டுகளை நான் சிறப்பாக கழிப்பேன். என் எண்ணத்திற்கு பதிலளிப்பது போல அடுத்த கணமே சிஸ்டம் அறிவிப்பு ஒலிக்கிறது. பணி புதுப்பிக்கப்பட்டது. உதவிக்கரம் நீட்டுங்கள். 300 மீட்டர் முன்னால் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஒரு குழந்தை 6வது மாடியிலிருந்து விழப்போகிறது. தலைவரே, குழந்தையை காப்பாற்ற உங்கள் முழு முயற்சியையும் எடுங்கள். வெகுமதி 10 பிட்காயின்கள். பணியை பார்த்ததும் நான் உதட்டை பிதுக்காமல் இருக்க முடியவில்லை. பிட்காயின் என்றால் என்ன? ஆனால் அதை யோசிப்பதற்குள் தூரத்தில் சில குரல்களை கேட்கிறேன். உதவுங்கள், குழந்தையை காப்பாற்றுங்கள். ஐயோ கடவுளே, தயவு செய்து அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள். நான் நிமிர்ந்து பார்த்து அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை காண்கிறேன். ஒரு சிறுவன் 6வது மாடியின் ஏர் கண்டிஷனர் மீது நிற்கிறான். ஜன்னல் அருகே விளையாடும்போது தவறுதலாக விழுந்திருக்கிறான் என்று எளிதாக தெரிகிறது. அருகில் இருந்த சென்மாலி இதை பார்த்து கவலையில் உறைந்து போகிறாள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்பதற்குள் நான் அந்த கட்டிடத்தை நோக்கி வேகமாக ஓடுவதை பார்க்கிறாள். கட்டிடத்திற்கு கீழே இருப்பவர்கள் நான் ஓடி வருவதை பார்த்து அதிர்ச்சியடைகிறார்கள். என் வலிமையான உடலமைப்பால் நான் ஓடும்போது பூமி அதிர்வதை அவர்கள் உணர்கிறார்கள். கட்டிடத்தை அடைந்ததும் என் வலது காலால் பலமாக உந்தி காற்றில் எழுகிறேன். பிறகு நான் என் கைகளை விரித்து 3ஆம் மாடி பால்கனியின் விளிம்பை பிடித்துக் கொண்டேன். பார்த்து கொண்டிருந்தவர்கள் திகைத்து நின்றனர். அவர்கள் மனதில் நம்ப முடியாத ஒரு எண்ணம் தோன்றியது. இது மிகவும் வலிமையானது. அட கடவுளே, இந்த உடல்வாகு மற்றும் அதிரடி வேகத்தை பார்த்தால் அவர் சாதாரணமானவர் இல்லை என்பது உறுதி. அனைவரும் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். அவர்களில் மிகவும் அதிர்ச்சியடைந்தது சென்மாலிதான். தன்னிடம் தினமும் பேசும் அந்த சூப்பர் டஃப் காய் இவர்தானா? முன்பெல்லாம் டஃப் கை தான் மக்களை காப்பாற்றச் செல்வதாக கூறிவிட்டு ஆஃப்லைனில் சென்று விடுவார். அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? பிறகு சென்மாலி திடீரென சத்தமாக கவனமாக இருக்கச் சொல்லி கீழே காத்திருப்பதாக கூவினாள். ஆனால் கத்திய பிறகு என்னால் அவளது குரலை கேட்க முடியாது என்பதை அவள் உணர்ந்தாள். இதற்கிடையில் நான் மீண்டும் என் கைகளால் பலமாக உந்தி 6ஆம் மாடி ஏர் கண்டிஷனர் அருகே இருந்த பிடியை பற்றிக் கொண்டேன். நிலை பெற்றதும் நான் சிறுவனை இழுத்து என் உடலோடு சேர்த்து பிடித்துக் கொண்டேன். கீழே இருந்து ஆரவாரமும் கைதட்டலும் எழுந்தன. ஆனால் கூட்டம் என்னை பாராட்டி முடிப்பதற்குள் கூட்டத்திலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. சென்மாலி பயந்து கண்களை மூடிக்கொண்டாள். ஏனெனில் அந்த நொடியில் கட்டிடத்தின் பழைய சுவர்களால் நான் பிடித்திருந்த பிடி கையில் உடைந்துவிட்டது. இதன் பொருள் இருவர் கீழே விழப்போகிறார்கள் என்று அர்த்தம். பல குழந்தைகளும் பெண்களும் பார்க்க துணியவில்லை. அந்த நொடியில் என் கண்களில் சிறு பயமும் இல்லை என்பதை யாரும் கவனிக்கவில்லை. சில நொடிகள் கழித்து பலத்த சத்தத்துடன் நான் மெர்சிடிஸ் பென்ஸ் காரின் மீது முதுகுப்புறமாக விழுந்தேன். சென்மாலி மிகுந்த சோகத்துடன் பார்த்தாள். ஆனால் அடுத்த நொடியே அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். தூசி அடங்கியதும் அந்த 2 மீட்டர் உயர உருவம் சிறுவனை கையில் ஏந்தியபடி வெளியே வந்தது. பிறகு நான் அமைதியாக, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நான் கிளம்புகிறேன் என்று சொன்னேன். அதைச் சொல்லிக்கொண்டே அதிர்ச்சியில் உறைந்திருந்த சென்மாலியை இழுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து சென்றேன். அனைவரும் சுதாரிப்பதற்குள் நான் மறைந்துவிட்டேன். பிறகு சென்மாலியின் கையை பிடித்துக்கொண்டு அவளது மூச்சு வாங்கும் வரை சில 100 மீட்டர்கள் ஓடினேன். அதன் பிறகு அவள் நின்று குழப்பத்துடன், ஏன் ஓடுகிறாய்? நாம் ஒரு நல்ல காரியம் செய்தோம். ஏன் திருடர்களைப் போல ஓடுகிறோம்? இரட்டை மேற்கோள் குறி என்று கேட்டாள். அதற்கு நான், நிச்சயமாக நாம் உயிரை காப்பாற்றிவிட்டோம். ஆனால் அதற்கு பின் ஏற்படும் சேதங்களுக்கு யார் பணம் செலுத்துவது என்று விளக்கினேன். சமாதானமடையாமல் நான் தொடர்ந்து சென்மாலியை பள்ளிக்கு இழுத்துச் சென்றேன். சென்மாலி நான் எதை நினைக்கிறேன் என்று புரியவில்லை. ஆனால் விரைவில் அவளது பார்வை அவளது சிறிய கையை பிடித்திருந்த பெரிய கையின் மீது நிலைத்தது. இப்போதுதான் புரிகிறது, டஃப் கையின் கைகள் எவ்வளவு கதகதப்பாக இருக்கின்றன என்று. இதை குளிர்காலத்தில் இப்படி பிடித்திருந்தால் அது ஹேண்ட் வார்மரை விட நிச்சயம் அதிக கதகதப்பாக இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு நான் சென்மாலியிடம் விளக்கினேன். குறைந்தது 3 ஏர் கண்டிஷனர்கள் உடைந்தன. நான் விழுந்த மெர்சிடிஸ் காரின் விலை குறைந்தது 10 லட்சத்திற்கும் மேல். அதற்கான பழுதுபார்ப்பு செலவே என் உயிரை பறித்துவிடும். எனவே நாம் ஓடிவிடவில்லை என்றால் பணத்தை கட்ட வேண்டியது நாமாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் ஒரு குழந்தையை காப்பாற்றினோம் என்கிறாள். நீ இன்னும் ரொம்ப சிறியவள். ஒரு நாள் நீ சமூகத்தின் இருண்ட பக்கத்தை உணர்வாய். அப்போது உனக்கு புரியும். இரட்டை மேற்கோள் குறி. ஓ, உனக்கு எல்லாம் தெரியும் போலிருக்கிறது. நீ என்னை விட ஒரு வயது சிறியவள். பிறகு நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா என்று அவள் கவலையுடன் கேட்கிறாள். எல்லாம் இருந்தாலும் அவ்வளவு உயரத்தில் இருந்து விழுந்த பிறகு வெளியில் நான் சரியாக தெரிந்தாலும் உட்புற உறுப்புகள் அல்லது எலும்புகள் காயமடைந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் நான் அமைதியாக, நான் நலமாக இருக்கிறேன் என்றும் இதைவிட ஆபத்தான பல விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் என்றும் கூறுகிறேன். சென்மாலி என்னை பார்த்துவிட்டு தனக்குள்ளேயே முணுமுணுக்கிறாள். பெருமை பிடிக்கும் ஆள். 6வது மாடியிலிருந்து விழுவதை விட ஆபத்தான எதையும் அவளால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. நான் புன்னகைத்துவிட்டு மேலதிகமாக விளக்கவில்லை. 10 நிமிடங்களுக்கு பிறகு நாங்கள் இருவரும் வளாகத்திற்கு திரும்புகிறோம். சென்மாலி தயக்கத்துடன் விடைபெறுகிறாள். நான் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் உடல்நிலை சரியில்லை என்றால் அவளிடம் சொல்ல வேண்டும். அவள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக கூறுகிறாள். நான்
நான் கையை அசைத்துவிட்டு எந்த தயக்கமுமின்றி திரும்பி நடக்கிறேன். இது சென்மாலியின் பெருமை மற்றும் செல்லம் கொஞ்சம் உணர்வுகளை மீண்டும் கிளறுகிறது. கெட்ட கரடி. பெரும்பாலான ஆண்கள் ஒரு பெண்ணை அவளது தங்கும் விடுதி வரை அழைத்துச் செல்ல மாட்டார்களா? நான் அவ்வளவு கவரக்கூடியவள் இல்லையா? நான் இந்த வளாகத்தின் அழகி என்பதை மறந்துவிட்டாரா? அவரால் இன்னும் சிறிது நேரம் என்னுடன் இருக்க முடியாதா? பெண்கள் விடுதியை நோக்கி நடந்தபடியே சென்மாலி தன் போனை எடுத்து ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புகிறாள். வலிமையானவரே, இன்று இரவு உணவின் போது சுவாரஸ்யமான ஏதேனும் நடந்ததா? நீயே சொல். உண்மையில் ஆம். இன்று நான் ஒரு சிறுவனை காப்பாற்றினேன். அந்த காட்சியை நான் சொன்னால் நீ கண்டிப்பாக நம்ப மாட்டாய். சொல்லு. நான் உன்னை நம்புகிறேன். கோழை பையனே, இன்று நீ தவறான மருந்தை உட்கொண்டு விட்டாயா? பிறகு நான் என் அறைக்கு திரும்பும்போது என் அறை நண்பன் கேமிங் விளையாடி விடிய விடிய விழித்திருக்கிறான். அவன் என்னை பார்த்ததும், லூ அண்ணா, பார்பிக்யூ வந்ததும் நீ கிளம்பிவிட்டாய். உனக்கு பின்னாடியே கேம்பஸ் அழகியும் கிளம்பிவிட்டாள். நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் இருந்தீர்கள் என்று சொல்லாதே என்கிறான். நான் சாதாரணமாக ஆம் என்று பதிலளிக்கிறேன். நான் அந்த கேம்பஸ் அழகியின் கையை பிடித்துக் கொண்டுதான் முழு வழியும் நடந்தேன். ஆனால் என் பேச்சை கேட்டுவிட்டு மிகவும் சந்தேகத்துடன் பார்க்கிறான். நீ என்னிடம் விளையாடுகிறாய் இல்லையா? நீ கேம்பஸ் அழகியுடன் வெளியே சென்றாய் என்பதை என்னால் நம்ப முடிகிறது. ஆனால் கையை பிடித்துக்கொண்டே நடந்தாயா? நிச்சயமாக இருக்க முடியாது. கீஹா சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்து பேசுகிறான். லூ சகோதரரே, நீங்கள் இன்னும் ஒரு நாள் கூட வளாகத்திற்கு வந்து முழுமையடையவில்லை. நிங்பே பல்கலைக்கழகத்தின் மிக அழகான மற்றும் இறுக்கமான பெண் சென்தான் என்று உங்களுக்கு தெரியவில்லை. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் அவர் எத்தனை பேரை நிராகரித்திருப்பார் என்று யாருக்கு தெரியும்? எனக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது. இறுக்கமான என்ற சொல் சென்மோலிக்கு சிறிதும் பொருந்தவில்லை. ஆனால் இதை பற்றி அதிகம் சிந்திக்க எனக்கு நேரமில்லை. ஏனெனில் இந்த சிஸ்டம் மேம்படுத்தலுக்கு பிறகு அதிக பணம் சம்பாதிப்பதே எனது இலக்கு. தோழி என்று பார்த்தால் அது எனது பணமீட்டும் வேகத்தை மட்டுமே குறைக்கும். எப்படியும் எனது உடல்வாகு மற்றும் தோற்றத்திற்கு என்னை போன்ற ஒருவரை யாருக்கும் பிடிக்காது. பிறகு நான் கணினியை திறந்து ஒரு இணைய முகவரியை உள்ளிட்டு ஒரு குறிப்பிட்ட தரவை சரிபார்க்கிறேன். பிட்காயின் இருப்பு 10 நாணயங்கள். இதுதான் இன்றைய இரவு பணியின் வெகுமதி, 10 பிட்காயின்கள். ஆனால் அதை இப்போது கையாள எனக்கு நேரமில்லை. ஏனெனில் நாளை இராணுவ பயிற்சி தொடங்குகிறது. பயிற்சி முடிந்த பிறகு நான் மற்ற விஷயங்களைப் பற்றி யோசிக்கலாம். மறுநாள் அதிகாலை பல்கலைக்கழகத்தின் அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களும் விளையாட்டு மைதானத்தில் கூடுகிறார்கள். மேடையில் பள்ளித் தலைவர்கள் சிலர் 20 நிமிடங்கள் வீணாக பேசிவிட்டு இறுதியாக முதல் இராணுவ பயிற்சி திட்டமான நடைப்பயணத்தை அறிவிக்கிறார்கள். அவர்களது பயிற்சியிடம் நிங்பே பல்கலைக்கழகத்தில் இல்லை. பல்கலைக்கழகத்திலிருந்து தெற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இராணுவ முகாமில் உள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்கு மொத்தம் 14 நாட்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அங்குதான் நேரத்தை செலவிடுவார்கள். தற்போது அந்த முகாமை அடைய 15 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதே அவர்களது பணி. இது அறிவிக்கப்பட்டதும் மாணவர்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்படுகிறது. கீஹா உடனடியாக முறையிடுகிறான். சகோதரரே, பள்ளிக்கு ஏதோ பைத்தியம் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? இராணுவ பயிற்சியை இப்படி தொடங்குவதா? அடுத்து என்ன நடக்கும்? ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி. 15 கிலோமீட்டர். சிஸ்டத்தின் தினசரி ஓட்டப்பயிற்சி குறைந்தது 20 கிலோமீட்டர். நான் ஏற்கனவே பழகிவிட்டேன். 3 நிமிடங்களுக்கு பிறகு அனைத்து மாணவர்களும் தயாராக கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். வகுப்பு வாரியாக அவர்கள் முகாமிற்கு ஒன்றாக புறப்படுகிறார்கள். நிங்பே பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் நீண்ட வரிசையில் வெளியேறுகிறார்கள். வரிசையின் இருபுறமும் இராணுவத்தின் ஆதரவு பணியாளர்கள் உள்ளனர். 15 கிலோமீட்டர் பாதையில் பல தற்காலிக மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வகுப்பையும் தனித்தனி பயிற்சியாளர்கள் மேற்பார்வையிட்டு முன்னோக்கிச் செல்ல தூண்டுகிறார்கள். முதல் அரை மணி நேரம் வேகம் நன்றாகவே இருந்தது. ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு சில மாணவர்கள் சிரமப்படுவதை உணர முடிகிறது. இன்றைய இளைஞர்களில் பெரும்பாலோர் செல்லமாக வளர்க்கப்பட்டவர்கள் அல்லது வீட்டிலேயே இருப்பவர்கள். இந்த அளவு உடற்பயிற்சி அவர்களுக்கு ஒரு கனவு போன்றது. அப்போதுதான் சிஸ்டத்தின் குரல் என் மனதில் ஒலிக்கிறது. பணி புதுப்பிக்கப்பட்டது. வெப்ப தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக மருத்துவ மையங்களுக்கு செல்ல உதவுங்கள். பணி முடித்ததற்கான வெகுமதி உதவி செய்யப்படும் ஒவ்வொரு நபருக்கும் 10,000 நாணயங்கள். உச்சவரம்பு இல்லை. சிஸ்டம் பணியை பார்த்ததும் என் கண்கள் பிரகாசிக்கின்றன. ஒருவருக்கு உதவி செய்தால் எனக்கு 10,000 கிடைக்கிறது. 100 பேருக்கு உதவினால் அது 10 லட்சம் ரொக்கம். அப்போது முன்னால் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்கிறது. யாரோ மயங்கி விழுந்து விட்டார்கள். சீக்கிரம் யாராவது வந்து பாருங்கள். நான் நிமிர்ந்து பார்க்கிறேன். வகுப்பின் முன்னால் ஒரு பெண் தரையில் கிடக்கிறாள். அவளைச் சுற்றியுள்ள புதிய மாணவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறார்கள். அடுத்த நொடி மயங்கி விழுந்த அந்த பெண்ணின் முன்னால் ஒரு பெரிய உருவம் தோன்றுகிறது. சக மாணவர்கள் இந்த உருவத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைகிறார்கள். உடனடியாக அவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு வேகமாக செல்கிறேன். தற்காலிக மருத்துவ இடத்திற்கு சென்றதும் நான் அந்த பெண்ணை கட்டிலில் படுக்க வைக்கிறேன். இதை பார்த்த மருத்துவ உதவியாளர் என்னையும் சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டு வெப்ப தடுப்பு மருந்து எடுத்துக்கொள்ள சொல்கிறார். ஆனால் நான் வேண்டாம் என்று கையை ஆட்டிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடக்கிறேன். பிறகு நாங்கள் இராணுவ பயிற்சி முகாமிற்கு வந்ததும் நான் கணக்கு போடுகிறேன். இன்று மட்டும் நான் 20க்கும் மேற்பட்டவர்களை தூக்கி வந்திருக்கிறேன். சும்மா இருக்கும்போதே 2 லட்சம்க்கு மேல் பரிசாக கிடைத்துவிட்டது. நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வெகு தொலைவில் ஒரு வசீகரமான உருவம் தெரிகிறது. அது சென்மாலி. அவள் ஒரு ஐஸ்மில்க் டீயை வைத்துக்கொண்டு என்னிடம் வருகிறாள். நான் திகைத்து போகிறேன். இந்த கல்லூரி அழகி மீண்டும் என்ன செய்ய போகிறாள் என்று தெரியவில்லை. என் முகபாவனையை பார்த்த சென்மாலி புன்னகையுடன் சொல்கிறாள். ஜூனியர் லூ, நீங்கள் வரும் வழியில் பல பெண் சக மாணவர்களை வெப்ப தாக்குதலில் இருந்து காப்பாற்றியதாக கேள்விப்பட்டேன். அதனால் என் பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். சென்மாலி பெண் சக மாணவர்கள் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு தனி அழுத்தம் கொடுத்தது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது.
நான் மறுக்க நினைக்கிறேன், ஆனால் மறைந்திருந்து பலர் கவனித்துக் கொண்டிருப்பதால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த மில்க் டீயை வாங்கிக் கொள்கிறேன். பின்பு சென்மாலி கண் சிமிட்டி, இப்போதே இதை குடித்துவிட முடியுமா? நீங்கள் இதை குடித்து முடிப்பதை பார்க்க வேண்டும், பிறகுதான் நான் செல்வேன். எப்படியும் இது நான் மனப்பூர்வமாக கொடுத்த பரிசுதானே. இரட்டை மேற்கோள்குறி. எனக்கு தாகமாகத்தான் இருக்கிறது, அதனால் நான் மறுக்கவில்லை. பெரிய மடக்காக குடித்துவிட்டு முழுங்குகிறேன். ஆனால் அடுத்த நொடி என் கண்கள் விரிந்து உடல் முழுதும் அதிர்கிறது. புளிப்பு, மிகவும் புளிப்பாக இருக்கிறது. இது எல்லை மீறிய புளிப்பு. இது மில்க் டீயா? இது வெறும் எலுமிச்சைச்சாறு அல்லவா? சென்மாலி சிரிப்பை அடக்கிக் கொண்டு, என்ன ஆச்சு ஜூனியர் லூ, உங்களுக்கு லெமன் மில்க் டீ பிடிக்காதா? இரட்டை மேற்கோள்குறி என்று கேட்கிறாள். நான் சந்தேகத்துடன் கேட்கிறேன், இது கொஞ்சம் அதிகமாக புளிக்கவில்லையா? அதற்கு சென்மாலி மட்டும் சிரித்துக்கொண்டு, அவள் சர்க்கரை சேர்க்க மறந்துவிட்டாள் போலிருக்கிறது என்கிறாள். பிறகு அவளுக்கு ஏதோ வேலை இருப்பதாகச் சொல்லி என்னை திகைக்க வைத்துவிட்டு திரும்பிச் சென்று விட்டாள். அன்று இரவு கூடாரத்திற்கு திரும்பி ஓய்வெடுத்தேன். எனது அலைபேசியை திறந்தபோது இன்று நடந்த சம்பவங்கள், அதாவது நான் மக்களை காப்பாற்றியதும் எனக்கு பால் டீ வழங்கப்பட்டதும் மீண்டும் ட்ரெண்டாகி இருப்பதை கண்டேன். அப்போது அந்த மென்மையான பையனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. பலசாலி பையனே, நீ அசத்துகிறாய். உன் வீரச் செயல்களை முதல் பக்கத்தில் பார்த்தேன். கேம்பஸ் அழகி உனக்கு பால்டி கொடுத்ததாகவும் அது சுவையாக இல்லை என்றும் கேள்விப்பட்டேன். ஓ, உனக்கு எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது. அதை பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த பெண் கொடுத்த புளிப்பில் நான் கிட்டத்தட்ட செத்தே போனேன். அது பால் டீ இல்லை, அது அதிக செறிவூட்டப்பட்ட எலுமிச்சை சாறு. அதை நினைத்தாலே என் நாக்கு நடுங்குகிறது. மென்மையான பையனே, சொல்வதை கேள். அந்த கேம்பஸ் அழகி என்னைத்தான் குறிவைக்கிறாள் என்று நினைக்கிறேன். நான் அனுப்பிய நீண்ட செய்திகளை பார்த்து சென்மோலி உரக்கச் சிரிக்கிறாள். பின்பு அவள் 2 வார்த்தைகளில் பதிலளிக்கிறாள். உனக்கு இது தேவைதான். அவளது பதிலை பார்த்ததும் எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்கிறது. மறுநாள் அனைவரும் ஓபரா ஹவுஸுக்குச் சென்று வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். பல இளைய மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த மேடைக்கு வருகிறார்கள். கேம்பஸ் அழகியான ஷென்மாலி இதில் தவறவிட மாட்டாள். அவள் மேடைக்கு வந்ததும் கீழே இருந்த ஆண்கள் ஆரவாரம் செய்தனர். அவளது நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். ஆனால் சென்மோலியின் உதட்டின் ஓரத்தில் ஒரு மெல்லிய, கவனிக்க முடியாத புன்னகையை நான் கவனித்தேன். அவள் சிறிது இடைவெளி விட்டு திடீரென்று சொன்னாள், அடுத்து பார்வையாளர்களில் இருந்து ஒருவரை மேடைக்கு அழைத்து என்னுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறேன். நான் இசைப்பேன், அவர்கள் பாடுவார்கள். யாராவது வர விரும்புகிறீர்களா? இரட்டை மேற்கோள்குறி. பார்வையாளர்களில் இருந்த பல ஆண்கள் கேம்பஸ் அழகியுடன் மேடையில் செயல்பட ஆவலுடன் கைகளை உயர்த்தினர். எல்லோருடைய உற்சாகமான பதில்களையும் பார்த்துவிட்டு ஷென்மாலியின் பார்வை கடைசியில் ஒரு இடத்தில் நிலைத்தது. பின்பு அவள் என்னை நோக்கி பார்த்து மெதுவாகச் சொன்னாள், அங்கே இருக்கும் உயரமான, வலிமையான ஜூனியர், நீ மேடைக்கு வந்து என்னுடன் இணைந்து செயல்படுவாயா? நான் திகைத்து போனேன். என்னை நோக்கி திரும்பியதும் வெட்கத்தில் நான் மறுக்க நினைத்தேன். ஆனால் சிஸ்டம் திடீரென பேசியது. யாகு வெகுமதி பணி வெளியிடப்பட்டது. ஹோஸ்ட் நேரடி பார்வையாளர்களில் 80 விழுக்காடு பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு பாடலை பாட வேண்டும். வெகுமதி 7 நாட்களுக்கான பங்குச்சந்தை போக்கு குறித்த தகவல். அதை கேட்டதும் எனது சேமிப்பு இறுதியில் பயன்பட போகிறது என்று திடீரென உணர்ந்தேன். பிறகு அனைவரின் திகைப்புமிக்க பார்வைகளுக்கு நடுவே நான் மேடைக்கு நடந்தேன். சென்மோலியிடம் அவள் வயலின் வாசித்தால் போதும் என்று சொன்னேன். மீதியை நான் கவனித்துக் கொள்கிறேன். சென்மோலி ஆச்சரியமடைந்தாள். ஆனால் அவள் கேட்பதற்கு முன்பே நான் பியானோவில் அமர்ந்தேன். பிறகு ஒரு அழகான மெல்லிசை மெதுவாக காற்றில் பரவியது. நிகழ்ச்சி முடிந்தபோது சென்மோலி திகைத்துப் போனாள். பார்வையாளர்களும் திகைத்துப் போனார்கள். இந்த கொடூரமான ராட்சசனுக்குள் இப்படி ஒரு மென்மையான பக்கம் இருக்கும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. சில வினாடிகளுக்குப் பிறகு சென்மோலி கைதட்டத் தொடங்கினாள். மற்ற மாணவர்கள் சுயநினைவு பெற்று அவளுடன் சேர்ந்து கைதட்டினர். நான் என் தலையைச் சொரிந்து கொண்டேன், சங்கடமாக உணர்ந்தேன். அன்று இரவு கூடாரத்திற்கு திரும்பியதும் சிசி பாயிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. ஏய் பலவானே, நீ மீண்டும் பள்ளிமன்றத்தில் இருக்கிறாய். உனக்கு இப்படி ஒரு திறமை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. இனிமேல் என்னை ட்ரெஷர் ஹங்க் என்று கூப்பிடு. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சும்மா அடக்கமாக இருக்கிறேன். கொஞ்சம் புகழ்ந்தாலே நீ தலைகால் புரியாமல் ஆடுகிறாய். சரி, சில நாட்களில் நாம் நேரில் சந்திக்கலாமா? நல்ல உணவுக்கு நான் பணம் செலுத்துகிறேன். நாங்கள் 5 ஆண்டுகளாக இணையத்தில் பழகியதால் அவரை அழைத்தேன். நாங்கள் நெருக்கமாக இருப்பதால் சந்திக்காமல் இருப்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் 1 நிமிடம் ஆகியும் பதில் வரவில்லை. அது விசித்திரமாக இருந்தது. அப்போது என் போன் அதிர்ந்தது. நான் விரைவாக அதை திறந்தேன். மன்னிக்கவும், நான் குளியலறைக்குச் சென்றேன். நிச்சயமாக நாம் சந்திக்கலாம். நான் அடுத்த மாதம் பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவேன். இந்த மாதம் சில குடும்ப விஷயங்கள் இருப்பதால் நான் ஊரில் இல்லை. அதனால்தான் அவர் என் பதிவுகளை மன்றத்தில் மட்டுமே பார்க்கிறார். பிறகு எனக்கு ஏதோ ஞாபகம் வர சிஸ்டம் வெகுமதியாக கிடைத்த 7 நாள் பங்குச்சந்தை தகவலை அனுப்பினேன். நான் சிசிபாய், நான் நல்ல நண்பன் இல்லை என்று சொல்லாதே. உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் இதை பின்பற்று. நீ நிச்சயம் எனக்கு நன்றி சொல்வாய் என்று டைப் செய்தேன். அதை அனுப்பிய பிறகு இந்த மதிப்புமிக்க பங்குச்சந்தை தகவலை நான் ஆராயத் தொடங்கினேன். குழப்பமடைந்த சென்மோலி தன் தந்தையை அழைத்தாள். ஓ, என் செல்ல மகள் இன்னும் தூங்கவில்லையா? என்ன விஷயம் அப்பா? நான் உன்னை அழைக்காதது போல பேசுகிறாயே.
சும்மா விளையாட்டிற்கு சொன்னேன். என்ன விஷயம்? பெரிதாக ஒன்றுமில்லை. நான் உனக்கு ஒன்றை அனுப்புகிறேன். நேரம் கிடைக்கும்போது அதை பார். சரி, நம் நிறுவனத்தின் பிரச்சனை தீர்ந்துவிட்டதா? கவலைப்படாதே செல்லமே, அது விரைவில் தீர்ந்துவிடும். நீ உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. நிறுவனத்தை அப்பா பார்த்துக் கொள்கிறேன். பிறகு அவளை கவலைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து தந்தை இன்னும் கொஞ்சம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தார். இதற்கிடையில் நான் காடு நோக்கிச் செல்ல கூடாரத்தை விட்டு வெளியே வந்தபோது தூரத்தில் ஒரு பெரிய கருப்பு நிழலை கண்டேன். ஏதோ தவறு என்பதை உணர்ந்து நான் அதை பின்தொடர்ந்தேன். அருகில் சென்றபோது அது ஒரு வயது வந்த கருப்பு கரடி என்று தெரிந்தது. சென்மோலி சிந்தனையில் மூழ்கி தூங்கிவிட்டாள். பயங்கரமான சத்தம் கேட்பது அவளுக்கு தெரியவில்லை. கரடி கூடாரத்தின் மீது பாய்ந்த தருணம் அது. அடுத்த வினாடி அந்தச் சத்தம் என்ன? கரடி எழுந்து நின்று ஆக்ரோஷமான கண்களுடன் என் மீது பாய்ந்தது. இன்னொன்று வேண்டுமா? நான் சொன்ன பிறகு கரடியின் கண்கள் பயத்தால் நிறைந்தன. அது விரைவாக எழுந்து பதற்றத்துடன் ஓடியது. நான் அதை துரத்தவில்லை. நான் திரும்பிச் சென்று மீண்டும் தூங்கினேன். ஆனால் சென்மோலி நிழலிலிருந்து அனைத்தையும் பார்த்தது எனக்கு தெரியாது. அவள் எழுந்து தன் கூடாரத்தை விட்டு வெளியேறி சத்தத்தை பின்தொடர்ந்து ஒரு மனித உருவக் கரடி ஒரு பெரிய கருப்பு கரடியை கோழியைப் போல வீசுவதை பார்த்தாள். நான் சென்ற பிறகு அவள் அசைய முடியாமல் திகைத்து நின்றாள். தன் கூடாரத்திற்கு திரும்பிய அவள் தனது போனை எடுத்து ஹங்க் நன்றி என்று டைப் செய்தாள். பங்குச்சந்தை கணிப்பு எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை அவள் கண்டறிந்தாள் என்று நினைத்தேன். திருப்தியுடன் நான் தூங்கச் சென்றேன். மறுநாள் காலை 6:30 மணிக்கு புதிய மாணவர்கள் 40 நிமிட காலை ஓட்டத்திற்காக எழுப்பப்பட்டனர். பங்குச்சந்தைக்குச் செல்ல அரைநாள் விடுமுறை கேட்க விரும்பினேன். ஆனால் நாங்கள் முகாமுக்கு திரும்பியபோது ஒரு சீருடை அணிந்த போலீஸ் அதிகாரியை கண்டோம். சில புதிய மாணவர்கள் கிசுகிசுத்தனர். ஓ, யாராவது ஏதாவது தவறு செய்துவிட்டார்களா? ஒருவேளை பயிற்சி நடவடிக்கையாக இருக்கலாம். ஆமாம், பயந்து விட்டேன். அவர்கள் அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் ஒரு கூர்மையான பார்வை என் மீது நிலைத்திருப்பதை நான் உணர்ந்தேன். பிறகு பயிற்சியாளர் என்னை வரச் சொன்னார். நான் அந்த அதிகாரியின் முன் நின்றபோது அவர் என்னை மேலிருந்து கீழாக பார்த்தார். அவரது முகம் இறுக்கமாகவும் வியப்புடனும் இருந்தது. என்னை அருகில் பார்ப்பதும் தூரத்தில் பார்ப்பதும் முற்றிலும் வேறுபட்டது. அவர் இருமிவிட்டு என்னுடன் வருமாறு கேட்டார். ஏன் என்று நான் ஏற்கனவே ஊகித்துவிட்டேன். நிச்சயமாக. போலீஸ் கார் அருகில் நான் கேட்டேன். 3 இரவுகளுக்கு முன்பு காம்பிங் குடியிருப்பு பகுதியில் நடந்த சம்பவத்திற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இல்லையா? அந்த அதிகாரி ஆச்சரியப்பட்டார். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் புன்னகைத்து பதில் சொல்லவில்லை. நான் இதையெல்லாம் பலமுறை கடந்து வந்துள்ளேன். அவர் தனது போனில் ஒரு வீடியோவை காட்டினார். நான் 6வது மாடிக்கு குதித்து சிக்கிய சிறுவனை காப்பாற்றி பின் மெர்சிடிஸ் பென்ஸ் காரின் மீது குதிப்பது தெரிந்தது. நான் அதை ஒப்புக்கொண்டு கார் உரிமையாளர் புகார் அளித்திருப்பார் என்று நினைத்து எவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அதிகாரி சிரித்தார். பணமா? நாங்கள் அதற்காக வரவில்லை. நான் குழப்பமடைந்தேன். மெர்சிடிஸ் உரிமையாளர் அதை தொடரவில்லை. அவர் விளக்கினார். எதை தொடர வேண்டும்? நீங்கள் அவருடைய மகனை காப்பாற்றினீர்கள். காரை சரி செய்வது ஒரு விஷயமே இல்லை. அந்த காரை வாங்கக்கூடியவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் மறுநாள் காலை போலீஸ் நிலையத்திற்கு ஒரு பெரிய நன்றி பதாகையுடன் வந்து உங்களை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல உங்களை கண்டுபிடிக்குமாறு கேட்டார். நான் திகைத்து போனேன். எனவே நான் காப்பாற்றிய சிறுவனும் நான் சேதப்படுத்திய காரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை. நேரில் வந்து நன்றி சொல்வதற்கு நான் கூச்சப்படுபவன் என்று அதிகாரியிடம் சொன்னேன். வசதியாக இருந்தால் என்னை ஸ்பிரிங் ரோடு பங்குச் சந்தையில் இறக்கிவிடுங்கள். அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் காரில் ஏறிய சிறிது நேரத்திலேயே பழக்கமான ஒரு சத்தம். பணி புதுப்பிக்கப்பட்டது. வீரமான பிடிப்பு. குதிரைவால் தலைமுடி கொண்ட சந்தேக நபரை 1 மணி நேரத்திற்குள் பிடிக்கவும். பரிசு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் G800 ஆஃப் ரோடு வாகனம். நான் அதிர்ந்து போனேன். தெரியாத ஒரு நபரை நான் எப்படி கண்டுபிடிப்பது? எனவே அதிகாரி ஃபாங்கிடம் அந்த நபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். நீங்கள் குதிரைவால் மா என்ற நிலை தேடப்படும் குற்றவாளியை குறிப்பிடுகிறீர்களா? அந்த நபர் மிகவும் கொடூரமானவன் மற்றும் தந்திரமானவன். நாங்கள் அவனை 3 முறை சுற்றி வளைத்தும் ஒவ்வொரு முறையும் தப்பித்துவிட்டான். பரிசை பற்றி கேட்டதும் எனக்கு ஆர்வம் அதிகரித்தது. நான் தேசிய காவல்துறை இணையதளத்தில் உள்நுழைந்து அவனது விவரங்களை கண்டறிந்தேன். குதிரைவால் மா, வயது 43, கொடூரமானவன், தப்பி ஓடும்போது 2 குற்றங்களைச் செய்து யாரையும் உயிரோடு விடவில்லை. அவனது விவரங்களை மனப்பாடம் செய்துவிட்டு நான் ஸ்பிரிங் ரோடு நிலையத்திற்கு செல்வதாக கூறிய போதுதான் இந்த பணி தொடங்கியது என்று நினைத்தேன். அவன் அநேகமாக அருகில்தான் இருக்கிறான் என்று அர்த்தம். அதிகாரியை வேகமாக்கி ஓட்டச் சொன்னேன். நாங்கள் அங்கு சென்றடைந்ததும் அந்த பகுதியைச் சுற்றி சில முறை வாகனம் ஓட்டச் சொன்னேன். குழப்பமடைந்தாலும் அவர் அப்படியே செய்தார். நான் அவருக்கு நன்றி சொன்னேன். எனது மிரட்டும் தோரணை மறைந்ததைப் போல அவர் நிம்மதியடைந்தார்.
நாங்கள் பலமுறை சுற்றி வந்தோம், ஆனால் அசாதாரணமான எதையும் காணவில்லை. இன்னும் 15 நிமிடங்கள் மட்டுமே இருந்ததால் நம்பிக்கை இழந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒருவரின் மீது என் பார்வை விழுந்தது. அவன் சாதாரணமாக தெரிந்தான், ஆனால் போலீஸ்காரை பார்த்ததும் அவனது தசைகள் அனைத்தும் இறுக்கமடைந்ததை நான் கவனித்தேன். நான் ஜன்னலை இறக்கிவிட்டு இறுதி சோதனையை தொடங்கினேன். தெருவில் ஒரு சத்தமான குரல் எதிரொலித்தது. வழியாகச் சென்ற பலர் என்னை திரும்பி பார்த்தனர். அந்த நடுத்தர வயது நபர் மட்டும் வித்தியாசமாக இருந்தான். குதிரைவால் என்று கேட்டதும் அவன் உடனடியாக திரும்பி ஓடத் தொடங்கினான். நான் கார் கதவை திறந்து சென்று கொண்டிருந்த போலீஸ் காரிலிருந்து குதித்தேன். அதிகாரி நான் பைத்தியக்காரன் என்று நினைத்து மூச்சு திணறினார். ஆனால் நான் எளிதாக உருண்டு தரையிலிருந்து உந்தி எழுந்து நின்றேன். பின்பு ஒரு திசையை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தேன். குதிரைவால் வெகுதூரம் ஓடிவிட்டு திரும்பி பார்த்து மூச்சு திணறினான். இவ்வளவு பயங்கரமான அதிகாரியை அவன் பார்த்ததில்லை. இவ்வளவு பெரிய மனிதன் எப்படி இவ்வளவு வேகமாக ஓட முடியும்? ஒரு முதியவரை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரிலிருந்து கீழே தள்ளிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு சிறிய சந்திற்குள் திட்டிக்கொண்டே வேகமாகச் சென்றான். சுன்ஹா சாலை வணிக நடைபாதைகளையும் அதற்கு பின்னால் சிக்கலான குடியிருப்பு சந்துகளையும் கொண்டிருந்தது. கார்கள் உள்ளே செல்ல முடியாது. நான் வேகமாக ஓடினாலும் இந்த சிக்கலான தரைப்பகுதி என்னை நிறுத்திவிடும் என்று அவன் உறுதியாக நம்பினான். ஆனால் நான் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் அடியில் நின்று கால்களால் உந்தி 4வது மாடி பாதுகாப்பு ஜன்னல் கம்பியை பிடித்தேன். பிறகு என்னை ஊஞ்சலாடி எதிரே இருந்த கட்டிடத்தின் கூரைக்கு மாற்றிக்கொண்டேன். குதிரைவால் குறுகிய சந்துகளுக்குள் நுழைந்து வழி தவறிவிடுவோமோ என்ற கவலையின்றி சென்றான். அவனுக்கே வழி குழப்பமாக இருந்தால் போலீசாருக்கு இன்னும் குழப்பமாக இருக்கும் என்று நினைத்தான். பல திருப்பங்களுக்கு பிறகு ஸ்கூட்டரை தூக்கி எறிந்துவிட்டு தப்பிக்க தயாரானான். அப்போது அவருக்கு பின்னால் ஏதோ கனமான பொருள் மேலே இருந்து விழுந்த பெரிய சத்தம் கேட்டது. அவர் திட்டிக்கொண்டே நடக்கத் தொடர்ந்தார். 2 அடி எடுத்து வைத்ததும் அவருக்கு மெய் சிலிர்த்தது. ஏதோ ஒரு காட்டுமிருகம் தன்னை கவனிப்பதாக அவர் உணர்ந்தார். அவர் திரும்பி பார்த்தபோது நான் மெதுவாக அவர் அருகில் வருவதைக் கண்டார். நீ தனியாக இருக்கிறாயா என்று அவர் கேட்டார். நான் நின்று மௌனமாக தலையசைத்தேன். அவர் கண்கள் மின்னின. தன் முதுகுக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அவர் பாய்ந்தார். ஆனால் அவர் தாக்கியபோது நான் அவர் மணிக்கட்டை பிடித்துக்கொண்டேன். அவர் எவ்வளவு போராடியும் அவரால அசைய முடியவில்லை. அவர் முகம் பயத்தில் உறைந்தது. அவர் பேசுவதற்கு முன்பே நான் அவர் கன்னத்தில் அறைந்தேன். அவர் மயங்கி விழுந்தார். குற்றவாளியாக இருந்தும் இவன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறானே என்று முணுமுணுத்தேன். அப்போது சிஸ்டம் ஒலித்தது. பணி முடிந்தது. மெர்சிடிஸ் விற்பனையாளர் விரைவில் உங்களை தொடர்பு கொள்வார். இரட்டை மேற்கோள்குறி. நான் சிரித்துக்கொண்டே போனிடையில் மாவோவை தெருவை நோக்கி இழுத்துச் சென்றேன். அப்போது அதிகாரி ஃபாங் பதற்றத்துடன் உதவிக்கு அழைப்பதைக் கண்டேன். அப்போது அவருக்கு பின்னால் என் குரல் கேட்டது. அவர் திகைப்புடன் திரும்பி பார்த்தார். நான் மயக்கமடைந்திருந்த தர குற்றவாளியை பிடித்துக் கொண்டிருந்தேன். எப்படி இவனை பிடித்தாய் என்று அவர் கேட்டார். நான் சுருக்கமாக விளக்கினேன். அவர் இன்னும் ஆச்சரியமடைந்தார். பிறகு நான் வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் முதலில் பங்குச்சந்தைக்குச் செல்ல அனுமதி கேட்டேன். பதிலுக்காக காத்திருக்காமல் நான் அந்த குற்றவாளியை பங்குச்சந்தை நோக்கி இழுத்துச் சென்றேன். பள்ளியில் சென்மாலி சோகமாக தன் போனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நீண்ட நாட்களாக என்னிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அப்போது கம்ப்யூட்டரில் இருந்த அவளது அரை தோழி பெரிய செய்தி என்று கத்தினாள். அவளது தோழி இன்று காலை முகாமிலிருந்து லான் என்பவரை போலீஸ் அழைத்துச் சென்றுவிட்டது என்று கூறியதும் சென்மாலி ஆர்வம் காட்டினாள். பெண்கள் விடுதியிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. சென்மாலி அவசரமாக வெளியேறி ஒரு அமைதியான இடத்திற்குச் சென்று தயங்கி ஒரு எண்ணுக்கு அழைத்தாள். முதிர்ந்த பெண் குரல் ஒன்று பதில் அளித்தது. என்ன விஷயம்? நான் வேலையாக இருக்கிறேன். இரட்டை மேற்கோள்குறி. சென்மாலி பதற்றத்துடன் தன் அம்மாவிடம் விசாரிக்க கூற அவள் அம்மாவின் குரல் உயர்ந்தது. போலீசால் அழைத்துச் செல்லப்பட்டவனா? நீ ஏதாவது ஒரு மோசமான நபருடன் பழகுகிறாயா இல்லையா? இரட்டை மேற்கோள்குறி. சென்மாலி அவசரமாக விளக்கி அவளை அமைதிப்படுத்தினாள். நிங்பே காவல் நிலையத்தில் சென்மெலன் குற்றப்புலனாய்வு பிரிவு தலைவரின் அலுவலகத்தில் அமர்ந்து நெற்றியைச் சுருக்கினாள். தன் மகள் அழைத்த பிறகு அவள் சரிபார்த்ததில் இன்று காலை அந்த முகாமுக்கு போலீஸ் சென்றிருந்தது உறுதியானது. அவள் அங்கே சென்று அதிகாரி ஃபாங்கிடமிருந்து ஒரு வியக்கத்தக்க உண்மையை அறிந்தாள். பலமுறை தேடப்பட்டு வந்த குற்றவாளியான மாவோவை 18 வயது கல்லூரி மாணவன் பிடித்திருந்தான். அவள் அவன் பெயரை தெரிந்து கொள்ள கேட்டாள். அதிகாரி ஃபாங், என் பெயரா என்று கேட்டார். சென்மெலன் அதிர்ச்சியடைந்தாள். அவள் என்னை தவறாக எடை போட்டிருந்தாள். ஏதோ ஒரு குற்றவாளி என்று நினைத்தாள். அந்த நேரத்தில் நான் என் வாக்குமூலத்தை முடித்துவிட்டு வெளியே வந்தேன். அவள் பார்வையை எதிர்கொண்டேன். அவள் என்னை மேலிருந்து கீழ் வரை ஆவலுடன் பார்த்தாள். முதல் பார்வை கரடியைப் போல பிரம்மாண்டமாக இருந்தேன். இரண்டாவது, இவன் உண்மையிலேயே அவளது மகளின் நண்பனா? இந்த ராட்சதனுக்கு மனைவி கிடைப்பது கடினம் போல. நிலையத்திலிருந்து வெளியேறி டாக்ஸி பிடித்து காரை எடுக்கச் சென்றேன். போனை பார்த்தேன். அந்த மென்மையான பையன் நிறைய மெசேஜ்களை அனுப்பியிருந்தான். ஹங்க், உன்னை போலீஸ் பிடித்து விட்டதாக ஃபோரம் சொல்கிறது. என்ன நடந்தது? நீ நலமா? நிலையத்தில் எனக்கு தெரிந்த ஒருவரிடம் கேட்டேன். வெளியே வந்துவிட்டாயா? பதில் சொல். உள்ளுக்குள் இதமாக இருக்கிறதா? நான் பதில் அனுப்பினேன். கவலைப்படாதே. இப்போது காரை எடுக்கச் சென்று கொண்டிருக்கிறேன். மெர்சிடிஸ் ஷோரூமுக்குள் நுழையப் போகும்போது பின்னாலிருந்து கைகள் வருவதை உணர்ந்தேன். யார் என்று சொல். ஓ, அது அவளா?
சீனியர், ஏன் என்னை இப்படி தாக்குகிறீர்கள்? தாக்குகிறேனா? உன் கண்களை மூடி யார் என்று கண்டுபிடிக்கச் சொன்னேன். நீ இப்படி ரியாக்ட் செய்வாய் என்று தெரியாது. குழந்தையைப் போல இருக்கிறாய் என்று நான் கடிந்து கொண்டேன். சட்டென்று சென்மாலி அழத் தொடங்கினாள். மழை போல கண்ணீர் பெருக்கெடுத்தது. கடந்து சென்றவர்கள் பார்த்தார்கள். இவ்வளவு அழகான பெண்ணை இவன் அழ வைத்துவிட்டானே, எவ்வளவு மோசம்! ஆனால் என் முகத்தை பார்த்ததும் அவர்கள் பயந்து விலகிச் சென்றார்கள். அவளை தேற்றிவிட்டு மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டுமா என்று கேட்டேன். அவள் தலையசைத்தாள். அழாதே, நீ எதைச் சொன்னாலும் செய்கிறேன். அப்படியானால் என்னுடன் ஓடிவிடு. சென்மாலி கலவையான உணர்வுகளை கொண்டிருந்தாள். அழுகை அவளது நீண்ட நாள் அழுத்தத்தை வெளிப்படுத்தியது. எல்லோரும் அவளை பொறாமையுடன் பார்த்தனர். அப்பா சியோ, அம்மா தற்காப்பு கலை நிபுணர், அவளோ அழகானவள் மற்றும் புத்திசாலி. ஆனால் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை. அவளது பெற்றோர் எல்லாவற்றையும் முடிவு செய்தனர். பொழுதுபோக்கு, அட்டவணை, நண்பர்கள் வரை. அன்று மதியம் பள்ளிக்கு வந்த அவளது அம்மா மோசமானவர்களுடன் பழகக்கூடாது என்று 1 மணி நேரம் பாடம் எடுத்தார். அவள் எதிர்த்து பேச துணியவில்லை. ஆனால் அம்மா சென்ற பிறகு பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக இருக்கிறான் என்பதற்காக இப்படி சொல்வதா என்று கோபம் வந்தது. நான் ஏன் அவனை விட்டு விலக வேண்டும்? அவசரப்பட்டு என்னை தேடி வந்துவிட்டாள். இப்போது ஓடிப்போகலாம் என்று சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று நினைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றேன். அப்போது சிஸ்டம் ஒலித்தது. சென்மாலியை போலீசிடம் இருந்து காப்பாற்றி அழைத்துச் செல். நீ எவ்வளவு காலம் இருக்கிறாயோ அவ்வளவு பெரிய பரிசு. அதிகபட்சம் 10 நாட்கள். முதல் நாள் பரிசு 1 மில்லியன். என் கண்கள் மின்னின. அவளது அந்த விசித்திரமான கோரிக்கையை உடனே ஏற்றுக்கொண்டேன். அவளால் நம்பவே முடியவில்லை. நான் காரணமே கேட்கவில்லை. லுரான், நான் ஏன் ஓடி வந்தேன் என்று நீ கேட்கப் போவதில்லையா? நான் அவளுடன் ஒத்துப்போனேன். உன் கதையைச் சொல். அவள் பெருமூச்சு விட்டாள். நிச்சயமாக எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. இருந்தாலும் அவள் விளக்கினாள். என் குடும்பத்தினர் கூட சண்டையிட்டேன். பள்ளியில் சில நாட்கள் விடுப்பு எடுத்துவிட்டு வீட்டில் ஒரு செய்தி சொல்லிவிட்டு வந்தேன். ஓ, காரை எடுக்க என்னுடன் வரச் சொன்னேன். விரைவிலேயே என் புதிய கார் நம்பர் பிளேட்டுடன் தயாரானது. அகலமான மெர்சிடிஸ் எஸ்யூவி காரில் பயணம் செய்தேன். மிகவும் நன்றாக இருந்தது. சென்மாலி ஆச்சரியமடைந்தாள். அவளுக்கு மாடல் தெரியாது. ஆனால் அவள் வீட்டில் ஒரு மெர்சிடிஸ் எஸ்ஜி இருந்தது. அதன் விலை என்னவென்று கேட்டாள். நான் சாதாரணமாக சில லட்சங்கள் இருக்கும் என்றேன். அவள் குடும்பத்து மெர்சிடிஸ் காரின் விலை 10 லட்சத்திற்கு மேல். இது அதைவிட விலை உயர்ந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது அவளது வயிறு இறைந்தது. பசிக்கிறதா என்று கேட்டேன். மெதுவாக ஆமாம் என்றாள். ஆனால் உள்ளுக்குள் பயங்கர பசி. நிச்சயமாக எனக்கு பசிக்கிறது. நீ அழைத்துச் செல்லப்பட்டதால் நான் காலை உணவு சாப்பிடவில்லை. மதிய உணவின் போது என் அம்மா என்னை இழுத்துச் சென்று விட்டார். நாங்கள் சாலையோரத்தில் இருந்த ஒரு உணவகத்தில் நின்றோம். சாலையை கடக்கும்போது என் கையில் ஏதோ மென்மையாக குளிர்ச்சியாக தெரிந்தது. கீழே பார்த்தேன். சென்மாலி என் கையை பிடித்திருந்தாள். எனக்கு சாலை கடக்க பயம். யாரையாவது பிடித்துக் கொண்டால்தான் என்னால் கடக்க முடியும். நான் பேச்சற்று போனேன். மூடிய அறை பயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதை பற்றி இல்லை. இருக்கட்டும், விடு. நான் ஒரு ஆண். எனக்கு ஒன்றும் நஷ்டமில்லை. நான் அவள் கையை லேசாக அழுத்தினேன். அது மிகவும் மென்மையாக இருந்தது. அவள் கண்கள் மின்னின. அதிகமாகச் செய்யாதே, கரடியே என்று நினைத்தாள். ஆனால் என் கையை பிடித்ததும் அவளது பதற்றம் மறைந்ததை உணர்ந்தாள். ஒருவேளை அந்த பயம் உண்மையாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நாங்கள் ஒரு சிறிய உணவகத்தில் சாப்பிட்டோம். பசியால் அவள் தன் பிம்பத்தை பற்றி கவலைப்படாமல் உணவை உண்டாள். நான் அவளை விசித்திரமாக பார்த்தேன். அழகான பெண் சாப்பிடுவதை இப்படி பார்த்ததில்லை. சாப்பிட்ட பிறகு 270 யுவான் கட்டச் சென்றேன். ஆனால் போனில் போதிய பணம் இல்லை என்று வந்தது. எல்லா பணத்தையும் பங்குகளில் முதலீடு செய்திருந்தேன். செலவுக்கு சிறிது மட்டுமே வைத்திருந்தேன். அதை கார் நம்பர் பிளேட் மற்றும் பெட்ரோலுக்கு செலவழித்துவிட்டேன். சென்மாலி கவுண்டருக்கு வந்தாள். நான் கட்டுகிறேன். இந்த சில நாட்களுக்கான செலவு அனைத்தும் என்னுடையது. தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டேன். பிறகு அவள் என் கையை பிடித்து சினிமா தியேட்டருக்கு இழுத்துச் சென்றாள். என் நண்பர்கள் விவரித்த அந்த அகங்கார அழகுக்கு அவள் முற்றிலும் மாறாக தெரிந்தாள். அவள் மிகவும் ஒட்டிக்கொண்டது போல தோன்றியது. தியேட்டருக்குள் படம் சலிப்பாக இருந்தது. அவள் எனக்கு பாப்கார்ன் ஊட்டிவிட்டாள். வெறுமனே பார்க்காதே, சாப்பிடு. இதை வீணாக்க கூடாது. சூழல் மாறியது. நான் ஒரு கை பாப்கார்னை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு படத்தை பார்ப்பது போல நடித்தேன். அவள் ரகசியமாகச் சிரித்தாள். ஆக, இதுதான் பெரிய கரடியின் இன்னொரு பக்கமா? அழகாக இருக்கிறது. சிறிது நேரம் கழித்து அவள் அருகில் சாய்ந்தாள். ஜூனியர், நான் உனக்கு ஊட்டினேன். நீ எனக்கு ஊட்டக்கூடாதா? நான் தலையசைத்து 10 மீட்டர் தூரத்திலிருந்து அவள் வாய்க்குள் பாப்கார்னை எறிவேன் என்று கூட தம்பட்டம் அடித்தேன். அவள் வாயடைத்து போனாள். படத்தின் பிற்பகுதியில் அவள் மீண்டும் என் பக்கம் சாய்ந்தாள். இந்த முறை மிகவும் தீவிரமாக. தன்னுடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த அவள் முடிவெடுத்திருந்தாள். அவள் என் பெயரை மென்மையாக அழைத்தாள். பதிலே இல்லை. அவள் இன்னும் உற்று பார்த்தாள். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். படத்திற்கு பிறகு அவள் புன்னகைத்துவிட்டு போனை பார்த்துவிட்டு நாம் ஓய்வெடுக்க ஒரு இடம் தேடலாம் என்றாள். நானும் ஒப்புக்கொண்டேன். தலா ஒரு அறை. ஆனால் அவள் தன் அடையாள அட்டையை மறந்துவிட்டதாக கூறினாள். எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அடையாள அட்டை இல்லாமல் ஹோட்டல்கள் மிகவும் கண்டிப்புடன் இருக்கும். ஒரு நபர், ஒரு அடையாள அட்டை. 4 முயற்சிகளுக்கு பிறகு இருவர் தங்க அனுமதிக்கும் ஒரு ஹோட்டலை கண்டுபிடித்தோம். முன்பக்கத்தில் 2 தனித்தனி கட்டில்கள் அல்லது ஒரு பெரிய கட்டில் என்று கேட்டார்கள். வேறு அறை கிடைக்குமா என்று நான் கேட்டேன். இருவருக்கு ஒரு அடையாள அட்டை என்பதே அதிகம் என்று அந்த ஊழியர் கூறினார். சென்மோலன் என்னை இழுத்து 2 கட்டில்கள் இருந்தால் போதும் என்றாள். லிப்டில் நான் அவளிடம் ஏன் என் மீது இவ்வளவு நம்பிக்கை என்று கேட்டேன். நான் ஏதாவது
ஏதாவது செய்துவிடுவேன் என்று அவளுக்கு பயமில்லையா? அவள் லேசாக புன்னகைத்தாள். எனக்கு உன்மீது நம்பிக்கை இருக்கிறது. அறைக்குள் அவள் கதவை பூட்டிவிட்டு அனைத்து விளக்குகளையும் அணைத்தாள். நான் பதறிப்போனேன். ஐயோ, அவள் என்ன செய்கிறாள்? அவள் என்னிடம் தவறாக நடக்கிறாளா? இது மிகவும் வேகமானது. லுரன், அவள் அமைதியாக கூறினாள். உன் போன் கேமராவை ஆன் செய். நாம் மறைத்து வைக்கப்பட்ட கேமராக்கள் இருக்கிறதா என்று சோதிக்கிறோம். சிவப்பு புள்ளிகள் தெரிந்தால் அது ஒரு சிக்னல் ஆதாரம். அவள் ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தாள். நான் அசந்து போனேன். இது போன்ற இடங்களுக்கு நீ அடிக்கடி வருவாயா? நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இல்லை, இது பொது அறிவு. நான் முட்டாளாக உணர்ந்தேன். பிறகு அவள் அர்த்தமுள்ளதாக என்னை பார்த்துவிட்டு குளிக்கச் செல்வதாக கூறி எட்டி பார்க்க வேண்டாம் என்று எச்சரித்தாள். நான் கட்டிலில் அமர்ந்தேன். நகரவே பயமாக இருந்தது. சிறிது நேரத்தில் தண்ணீர் சத்தம் கேட்டது. அறை வெப்பமானது போல் இருந்தது. எனக்கு குழப்பமாக இருந்தது. அவள் அப்பாவி போல் நடித்தாள். ஆனால் என்னை தொடர்ந்து சீண்டினாள். எனக்கு ஆலோசனை தேவைப்பட்டது. நான் சிசிபாய்க்கு மெசேஜ் அனுப்பினேன். வேகமாக பதில் அனுப்பு. ஆன்லைனில் காத்திருக்கிறேன். நான் கவனிக்காத நேரத்தில் ஷவர் நின்றது. சில நொடிகள் கழித்து அவன் பதில் அனுப்பினான். நான் சமைக்கிறேன். பதில் தாமதமாகலாம். பரவாயில்லை. நான் ஒரு அழகான பெண்ணுடன் ஹோட்டல் அறையில் இருக்கிறேன் என்றால் நீ நம்புவாயா? நீயா? நீ அப்படிப்பட்டவன் என்று நான் நினைக்கவில்லை. சீரியஸாகச் சொல். அவள் இப்போது குளித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் வெளியே வந்து என் மீது விழுந்தால் என்ன செய்வது? நான் அவளை மயக்கமடைய செய்து நாளை வரை தூங்க வைக்கவா? சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் பதிலளித்தான். அப்படி மட்டும் செய்துவிடாதே. அவள் ஏன் அப்படி செய்வாள்? அவள் தன் குடும்பத்தினருடன் சண்டையிட்டிருக்கலாம். அவளை ஏமாற்ற நினைக்காதே. நிஜமாவா? அவளுக்கு என் மீது ஏன் பிடிக்கும்? ஏனென்றால் நான் சப்வேயில் அவளுக்கு உதவினேன். அப்போது குளியலறை கதவு திறந்தது. குளியல் அங்கியுடன் நீண்ட கால்களை கொண்ட உருவம் ஒன்று வெளியே வந்தது. நான் பார்வையை திருப்பிவிட்டு ஏன் இன்னும் உடையணியவில்லை என்று கேட்டேன். அவள் தன் ஈரம் சொட்டும் தலைமுடியை உதறினாள். நான் அழகாக இருக்கிறேனா? ஒன்றும் மாறவில்லை. இப்போது எப்படி? நான் குறுக்கே பார்த்தேன். அவள் அந்த அங்கியை கழற்றினாள். அறை நிசப்தமானது. பிறகு அவள் மணி ஒலி போல சிரித்தாள். அவள் உள்ளே குட்டை கால் சட்டை அணிந்திருந்தாள். அங்கி அணிந்திருந்ததால் அப்படி தெரிந்தது. நீ ஒரு குழந்தையைப் போல இருக்கிறாய். நிஜமாவா? ஆனால் ஏதோ ஒரு முகம் ஏமாற்றத்துடன் இருக்கிறது. நீ இல்லாததை கற்பனை செய்கிறாய். நான் குளியலறைக்குள் சென்றேன். அவள் முகம் சிவக்க கட்டிலில் விழுந்து எதையோ சிந்தித்தாள். உள்ளே நான் குளிர்ந்த நீரை திறந்து 30 நிமிடங்கள் நின்றேன். நான் வெளியே வந்தபோது அவள் ஏற்கனவே படுத்திருந்தாள். எனக்கு நிம்மதியாக இருந்தது. அவள் கொஞ்சம் அடக்கத்துடன் இருந்தாள். அவள் கிண்டல் செய்தாள். ஆண்கள் சீக்கிரம் குளித்து விடுவார்கள் என்று நினைத்தேன். ஏன் இவ்வளவு தாமதம்? உள்ளே எதையாவது செய்தாயா? அவளை கண்டுகொள்ளாமல் மற்ற கட்டிலில் படுத்தேன். ஆனால் அந்த விரிப்புகள் சூடாகவும் நறுமணமாகவும் இருந்தன. நான் அவளை பார்த்தேன். நான் 2 கட்டில்களையும் முயற்சி செய்தேன். இது சௌகரியமாக இருந்தது. என்னிடம் பதில் இல்லை. சிரிப்பாய்க்கு மெசேஜ் அனுப்ப போனை எடுத்தேன். ஆனால் அவன் சமையல் முடிந்தது. இப்போது சாப்பிடுகிறேன். பிறகு பேசலாம் என்று அனுப்பியிருந்தான். மிகவும் நன்று. கைவிடப்பட்டேன். இரட்டை மேற்கோள்குறி. போனை அணைத்துவிட்டு உறங்க முயன்றேன். பிறகு அவள் கிசுகிசுத்தாள். லான், தூங்கிவிட்டாயா? ஆமாம் லுவான், தனியாக படுக்க பயமாக இருக்கிறது. நாமிருவரும் ஒன்றாக படுக்கலாமா? இரட்டை மேற்கோள்குறி. என்ன பதில் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. திடீரென தாழ்வாரத்தில் பலமான காலடி சத்தம். தொடர்ந்து தட்டும் சத்தம். போலீஸ், கதவை திறங்கள். சட்டவிரோதமான செயல் நடப்பதாக புகார் வந்துள்ளது. பயப்பட வேண்டாம். இது ஒரு வழக்கமான சோதனைதான். நாங்கள் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து பார்த்தோம். திரைக்கு பின்னால் எட்டி பார்த்தேன். கீழே 3 போலீஸ் வாகனங்கள். அவளிடம் அடையாள அட்டை இல்லை. நான் சந்தேகத்திற்குரியவனாக தெரிந்தேன். அவளை அழைத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக குதித்துவிடலாம் என தீர்மானித்தேன். இதற்கிடையில் அவள் அறையைச் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தாள். குளியலறை, அலமாரி, மேசைக்கு அடியில். நான் அவளை நோக்கி சீரியஸாக நடந்து சென்று நாம் குதிக்கப் போவதாகச் சொன்னேன். அவள் பதற்றமடைந்தாள். திடீரென, பொறு, எனக்கு ஒரு தீர்வு தெரியும் என்று தோன்றுகிறது. அவள் கண்கள் மின்னின. இங்கேயே இரு. வெளியே வராதீர்கள். அவள் கதவை திறந்து வெளியே சென்று கதவை மூடினாள். எனக்கு குழப்பமாக இருந்தது. இதற்கிடையில் தாழ்வாரத்தில் ஒரு இளம் போலீஸ் அதிகாரி சென்மோலி வெளியே வருவதைக் கண்டு அவளை விசாரிக்க விரைந்து சென்றான். ஆனால் சென்மோலி முந்திக் கொண்டு பேசினாள். நான் அடையாள அட்டையை கொண்டு வரவில்லை. ஆனால் உங்கள் கேப்டன் ஃபாங் என் அடையாளத்திற்கு உத்தரவாதம் அளிப்பார். சென்மோலி தூரத்தில் இருந்த ஒரு அதிகாரியை சுட்டிக்காட்டினாள். அவர் பார்க்க கேப்டன் போலவே இருந்தார். இளம் அதிகாரி குழப்பமடைந்தாலும் தனது கேப்டனிடம் நிலைமையை விளக்கினான். கேப்டன் ஃபாங் பொறுமையின்றி கேட்டுவிட்டு அவளை உள்ளே அழைத்து வரச் சொன்னார். ஆனால் அவர் திரும்பி சென்மோலியின் முகத்தை பார்த்ததும் அப்படியே உறைந்து நின்றார். லின்லி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சென்மோலி விரைவாக அவர் அருகில் சென்று மரியாதையுடன் வணங்கி ஒரு கதையை கட்டவிழ்க்கத் தொடங்கினாள். இன்று நான் சில வேலைகளுக்காக வெளியே வந்தேன். நேரம் அதிகமாகிவிட்டது. விடுதி காப்பாளரை தொந்தரவு செய்ய விருப்பமில்லை. அதனால் ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கிவிட்டேன். கேப்டன் ஃபாங் தலையசைத்து பாதுகாப்பாக இருக்கும்படியும் அடுத்த முறை விடுதிக்கே திரும்பிவிடும்படியும் அன்பாக கூறினார். நான் நாளை காலை கிளம்பி விடுவேன். மம், அங்கிள் ஃபாங், இதை பற்றி என் அம்மாவிடம் சொல்ல மாட்டீர்களா? அம்மாவுக்கு தெரிந்தால் என்னை திட்டி தீர்த்து விடுவார். சென்மோலியின் பரிதாபமான முகத்தை பார்த்த கேப்டன் ஃபாங் வேறு வழியின்றி தலையசைத்தார். பிறகு அவளிடம் தலைவணங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். சென்மோலி அறைக்கதவருகே சென்று அறைக்கான அட்டை தன்னிடமில்லை என்பதை உணர்ந்து தர்மசங்கடத்திற்குள்ளானாள். இப்போது அவள் முற்றிலும் சிக்கிக்கொண்டாள். அவள் கதவை தட்டினால் தான் யாரோ ஒருவருடன் தங்கியிருப்பது அங்கிள் ஃபாங்கிற்கு தெரிந்துவிடாதா? சென்மோலி பெரும் குழப்பத்தில் இருந்தபோது மெதுவாக கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கதவு மெதுவாக ஒரு
பிளவு அளவிற்கு திறந்தது. பிறகு சென்மோலி விரைவாக உள்ளே நுழைந்தாள். ஆனால் அந்த இளம் அதிகாரி கேப்டன் ஃபாங்கிடம், கேப்டன், அந்த அறைக்கதவு உள்ளிருந்து வேறொருவரால் திறக்கப்பட்டது போல தெரிகிறது என்று சொன்னது அவளுக்கு தெரியவில்லை. அங்கே வேறொருவர் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நாம் உள்ளே சென்று பார்க்கலாமா? அவர் பேசி முடிப்பதற்குள் கேப்டன் ஃபாங் அவரை இடைமறித்து, எதையும் சொல்ல வேண்டாம் என்றும் இதை பார்க்காதது போலவே இருக்க வேண்டும் என்றும் கூறினார். பிறகு அந்த இளம் அதிகாரியை பார்த்து, நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன் என்று ஒரு பார்வை பார்த்தார். அறைக்குள் சென்மோலி அமைதியடைந்து, லான், சரியான நேரத்தில் கதவை திறந்ததற்கு நன்றி என்று பாராட்டினாள். இல்லை என்றால் நான் சிக்கியிருப்பேன். வெளியே இருப்பவர் உனக்கு தெரியுமா? நாங்கள் ஒரே குடியிருப்பில் பக்கத்து வீட்டுக்காரர்கள். என் பெற்றோருக்கு அவரை நன்றாக தெரியும். என் அம்மாவும் அவரும் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்குள் மேலதிகாரி மற்றும் கீழ்நிலை ஊழியர் என்ற உறவுமுறை கூட உண்டு. நான் தலையசைத்துவிட்டு பெரிதாக எதையும் நினைக்காமல் மீண்டும் தூங்கச் சென்றேன். 10 நிமிடங்களுக்கு பிறகு சிறிது நேரம் போனில் விளையாடிவிட்டு நான் பேசாமல் இருப்பதை பார்த்த சென்மோலி மீண்டும் பேசத் தொடங்கினாள். லுரான், நாம் நாளை பொழுதுபோக்கு பூங்காவிற்கு செல்லலாமா? ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் யாரும் பதில் சொல்லவில்லை. சென்மோலி அமைதியாக திரும்பி பார்த்தபோது நான் ஏற்கனவே தூங்கிவிட்டதை கண்டாள். பிறகு அவள் கோபமாக எழுந்து அமர்ந்து தன் பையிலிருந்து ஒரு புருவ பென்சிலை எடுத்து மெதுவாக என்னை நோக்கி வந்தாள். 15 நிமிடங்களுக்கு பிறகு சென்மோலி திருப்தியுடன் தன் படுக்கைக்கு திரும்பினாள். சிறிது நேரம் போனில் விளையாடிய பிறகு அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினாள். மறுநாள் காலை நான் சரியாக 7 மணிக்கு எழுந்தேன். அறையில் 100 ஒற்றை கை தண்டால் எடுத்த பிறகு நான் நிறுத்தினேன். அந்த நேரத்தில் கைதட்டும் சத்தம் கேட்டது. சென்மாலி எப்படியோ விழித்துக்கொண்டு படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து சிரித்துக்கொண்டே என்னை பாராட்டி கைதட்டிக் கொண்டிருந்தாள். பேசும்போது அவள் தொடர்ந்து என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பேசும்போதே அவள் சிரிக்கத் தொடங்கினாள். சிரிக்கச் சிரிக்க அது அதிகரித்து கடைசியில் அவள் சிரிப்பிலேயே படுக்கையில் விழுந்தாள். அந்த முட்டாள் பெண்ணை நான் உதவியற்ற நிலையில் பார்த்துவிட்டு குளியலறைக்குள் சென்றேன். சிறிது நேரத்தில் குளியலறையிலிருந்து பெருமூச்சு சத்தம் கேட்க சென்மாலி மீண்டும் படுக்கையில் விழுந்து சிரிக்கத் தொடங்கினாள். 1 மணி நேரம் கழித்து நான் சென்மாலியை பொழுதுபோக்கு பூங்காவிற்கு அழைத்துச் சென்றேன். மணி 8 தான் ஆகியிருந்தது. ஆனால் அதற்குள் பலர் வந்திருந்தனர். பெரும்பாலும் தம்பதிகள் அல்லது 3 பேர் கொண்ட குடும்பங்கள். நான் நேற்று இரவே இதற்கான திட்டமிடலை செய்துவிட்டேன். இன்று இந்த மூத்தவன் உன்னை பொழுதுபோக்கு பூங்காவை சுற்றி காண்பிக்கப் போகிறான். கலகலப்பான பொழுதுபோக்கு பூங்காவை பார்த்தபோது எனக்கு மனநிலை நன்றாக இருந்தது. நான் கடைசியாக இங்கு வந்து குறைந்தது 6 அல்லது 7 ஆண்டுகள் ஆகியிருக்கும். பிறகு நாங்கள் இருவரும் எங்கள் பூங்கா பயணத்தை தொடங்கினோம். சென்மாலி வேண்டுமென்றே சில சிலிர்ப்பூட்டும் சவாரிகளை தேர்ந்தெடுத்தாள். நான் பயப்படுகிறேனா என்று பார்க்க விரும்பினாள். ஆனால் நான் மிகவும் அமைதியாக இருந்தேன். முழு நேரமும் அவள்தான் அந்த உற்சாகமான சவாரிகளால் பயந்து போயிருந்தாள். 2 சவாரிகளுக்கு பிறகு ஓய்வெடுக்கும்போது அந்த அதிகாலை வந்த முதல் நாள் வெகுமதியான 1 மில்லியன் யுவானை முழுவதையும் பங்கு சந்தையில் முதலீடு செய்தேன். பிறகு 7 நாட்களுக்கு பிறகு கிடைக்கும் லாபத்தை கணக்கிடத் தொடங்கினேன். அப்போது சென்மாலி மீண்டும் என் கையை பிடித்துக்கொண்டு ஆவிக்கோட்டைக்கு ஹாண்டட் ஹவுஸ் செல்ல வேண்டும் என்று உற்சாகமாகச் சொன்னாள். அங்கு போனால் என்னை பயமுறுத்தலாம் என்று அவள் நினைத்தாள். என்னை பயமுறுத்தும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க அவள் உறுதியாக இருந்தாள். நாங்கள் ஆவிக்கோட்டைக்கு சென்றபோது தூரத்தில் ஒரு பெரிய மண்டை ஓட்டை பார்த்தேன். அந்த மண்டை ஓட்டின் வாய்தான் நுழைவாயில். அதன் நெற்றியில் கோஸ்டின் என்று எழுதப்பட்டிருந்தது. பணியாளர் விரைவாக பாதுகாப்பு வழிமுறைகளை விளக்கி கூறி நாங்கள் உள்ளே நுழைய சைகை செய்தார். நான் சென்மாலியை நுழைவாயிலுக்குள் இழுத்துச் சென்றதும் சுற்றியிருந்த விளக்குகள் மறைந்தன. இருட்டில் அலறல் சத்தங்கள் எதிரொலிக்க சென்மாலி என் கையை பற்றிக் கொண்டாள். நான் அவளுக்கு ஆறுதல் கூறினேன். பதற்றமடையாதே, இன்னும் எதுவுமே தொடங்கவில்லை. ஆவிக்கோட்டையில் உண்மையான பேய்கள் எதுவும் இருக்காது. பிறகு நான் சென்மாலியை முன்னால் அழைத்துச் செல்ல அவள் தலையை குனிந்தபடி பின்னால் வந்தாள். நாங்கள் ஒரு மூலையை அடைந்ததும் திடீரென ஒரு சவப்பெட்டியின் பலகை திறக்கப்பட்டு உடல் முழுவதும் கட்டுகளுடன் ஒரு நபர் எழுந்து நின்றார். அடுத்த நொடியே ஆவிக்கோட்டை முழுவதும் ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் எதிரொலித்தது. அது சென்மோலியுடையது அல்ல, அது என்னுடையதும் அல்ல. திடீரென எழுந்து நின்றது அந்த கட்டுப்போட்ட நபர்தான். ஏனென்றால் அந்த தருணத்தில் மண்பானை அளவுள்ள ஒரு முஷ்டி அவள் முகத்திற்கு சில சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தது. அது ஒரு மரணத்தையே ஏற்படுத்தியிருக்கும். நான் அந்த கட்டுப்போட்ட நபரை முறைத்து பார்த்து புகார் செய்தேன். இரட்டை மேற்கோள் குறி. மன்னிக்கவும் அண்ணா, நான் செய்தது தவறு. நான் இப்போதே உள்ளே சென்று விடுகிறேன். பிறகு அவன் வேகமாக பெட்டிக்குள் ஊர்ந்து சென்று மூடியை மூடிக்கொண்டான். அவன் இப்போது அதிர்ச்சியிலும் பயத்திலும் இருந்தான். சென்மோலியை பொறுத்தவரை அந்த கட்டுப்போட்ட நபரை பார்த்து பயந்த பிறகு அவள் என் முதுகில் ஒட்டிக்கொண்டு விடவே இல்லை. வேறு வழியில்லை. அவளை இளவரசி போல தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. இல்லையென்றால் நாங்கள் பேய் வீட்டை கடக்க முடியாது. 10 நிமிடங்களுக்கு பிறகு நான் சென்மோலியை வெளியே அழைத்து வந்தேன். நான் அந்த பேய் வீட்டை திரும்பி பார்த்தேன். ஒட்டுமொத்தமாக அது பரவாயில்லை. ஆனால் திகில் நிலை இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. பிறகு சென்மோலி என் கைகளிலிருந்து இறங்கியதும் அவளது முகத்தில் ஒரு குறும்பு புன்னகையை கவனித்தேன். கொஞ்சமும் பயப்படவில்லை. நான் குழப்பத்துடன் கேட்டேன், இப்போது உனக்கு பயம் இல்லையா? முதலில் பயந்தேன். ஆனால் நீ என்னை தூக்கிய பிறகு எனக்கு மெதுவாக பழகிவிட்டது என்று சென்மோலி தந்திரமான புன்னகையுடன் சொன்னாள். நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன், உண்மைதான். ஒரு பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாளோ அவ்வளவு நன்றாக பொய் சொல்ல தெரிந்தவளாக இருக்கிறாள். இதற்கிடையில் நிங்பே காவல் நிலையத்தில் 3வது அலுவலகத்தில் ஒரு அதிகாரி உள்ளே நுழைந்தார். கேப்டன் ஜி, அந்த மனித கடத்தல்காரர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் தற்போது நிங்பே கேளிக்கை பூங்காவின் நுழைவாயிலில் வரிசையில் நிற்கிறார்கள். சென்னை கண்கள் பிரகாசித்தன. அவள் மேஜையை தட்டி அனைத்து குழு உறுப்பினர்களையும் உடனடியாக கிளம்பி கேளிக்கை பூங்காவிற்கு செல்ல உத்தரவிட்டாள். அந்த நேரத்தில் சென்மோலி என்னை மேலும் 3 சவாரிகளுக்கு இழுத்துச் சென்றாள். இறுதியில் அவள் சோர்வாகவும் பசியாகவும் இருந்தாள்.
நேரம் சரியாக மதியம் நண்பகல் 12:30 நாங்கள் கேளிக்கை பூங்காவிற்குள் இருந்த உணவகத்திற்கு சென்றபோது அது முழுமையாக நிறைந்திருப்பதைக் கண்டோம். இப்போது உட்கார இடம் கூட இல்லை. சென்மோலி புலம்பினாள். நீ இன்னும் 2 சவாரிகளில் விளையாடச் செல்லலாம். உணவு நேரத்திற்கு பிறகு இருக்கைகள் கிடைக்கும் என்று நான் கிண்டலாகச் சொன்னேன். அப்படியானால் நான் பட்டினியால் இறந்து விடுவேன். சென்மோலி புகார் செய்தாள். என்னால் பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அப்படியானால் வேறு எங்காவது சாப்பிடு. இல்லை. சென்மோலி திகைத்து போனாள். ஏன் நாம் ஓய்வெடுக்கும் இடத்தில்தான் சாப்பிட வேண்டுமா? இது ஏன் எனக்கு தோன்றவில்லை? இது நிச்சயமாக நான் புத்திசாலி இல்லை என்பதற்காக அல்ல. நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததால் மறந்துவிட்டேன். பிறகு தெளிவடைந்த சென்மோலி 2 பர்கர்கள் மற்றும் 2 கப் பால் டீ வாங்கி மதிய உணவு சாப்பிட ஒரு இடத்தை கண்டுபிடித்தாள். பூங்காவின் மைய மண்டபத்திற்கு அருகில் இருந்த ஏரிக்கரையில் இருந்த ஒரு பெஞ்சில் அவள் மிகவும் திருப்தியாக அமர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் பெரும்பாலான மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததால் ஏரிக்கரையில் கூட்டம் அதிகமாக இல்லை. எப்போதாவது குழந்தைகளுக்கான தள்ளுவண்டியை தள்ளிக் கொண்டு வருபவர்கள் அல்லது தம்பதிகள் அங்கே உலா வந்தனர். நான் மில்க் டீயை வாங்கியபோது தயங்கியபடி இது சரியான மில்க் டீ தானா என்று கேட்டேன். சென்மாலி ஒரு குறும்பு சிரிப்புடன் எனக்கு உறுதியளித்தாள். இந்த முறை இது நிச்சயமாக சரியான டீ தான். உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் முதலில் உன்னுடையதில் ஒரு வாய் குடித்து பார்க்கிறேன். அவள் சொன்னதை கேட்டதும் அந்த மில்க் டீ நன்றாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரிந்தது. பிறகு நாங்கள் உணவை திறந்து வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே சாப்பிட்டோம். சென்மாலி அவ்வப்போது தனது போனை எடுத்து சில புகைப்படங்களை எடுத்தால் நினைவு பரிசாக வைத்துக் கொள்ள விரும்புவதாக சொன்னாள். எப்படி இருந்தாலும் அவள் முதன்முறையாக ஒரு பொழுதுபோக்கு பூங்காவிற்கு வந்திருந்தாள். நான் சாப்பிடுவதில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். அவளை தடுக்கவில்லை. அப்போதுதான் எனக்கு பரிச்சயமான ஒரு குரல் என் மனதில் ஒலித்தது. பணி புதுப்பிக்கப்பட்டது. அனைவரையும் பிடியுங்கள். 5 மனித கடத்தல்காரர்களையும் பிடியுங்கள். பணி நிறைவு வெகுமதி ஒரு கேஷ் பே கார்டு. கடத்தல்காரர் நடவடிக்கைக்கான கவுண்டவுன் 30 நொடிகள். தொடங்குங்கள். அதை கேட்டதும் நான் உடனடியாக எழுந்து நின்றேன். சென்மாலியின் குழப்பமான பார்வையை புறக்கணித்துவிட்டு சுற்றிலும் கவனிக்கத் தொடங்கினேன். என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த கவுண்டவுன் 10 வினாடிகளுக்கும் குறைவாக குறைந்தது. சிஸ்டம் இப்படி எச்சரித்ததால் இந்த சம்பவம் எனக்கு அருகிலேயே நடக்க அதிக வாய்ப்பிருந்தது. விரைவிலேயே தள்ளுவண்டியை தள்ளிக் கொண்டு வந்த 50 வயது மதிக்கத்தக்க நடுத்தர வயது மனிதர் மீது என் பார்வை விழுந்தது. நான் கண்களை சுருக்கி பார்த்தபோது ஒரு மரம் பின்னால் இருந்து திடீரென ஒரு வாலிபன் தோன்றி அந்த தள்ளுவண்டியை தள்ளிய மனிதரை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். பிறகு அந்த வாலிபன் நடுத்தர வயது மனிதரின் செல்போனை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான். அந்த மனிதர் அவனை துரத்த விரும்பினார். ஆனால் தான் கையில் வைத்திருந்த தள்ளுவண்டியை பார்த்து பதற்றமடைந்தார். சென்மாலி திகைத்து நின்றாள். ஒரு கொள்ளை சம்பவத்தை நேரில் பார்ப்போம் என்று அவள் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. பிறகு அவள் உதவிக்கு செல்லலாமா என்று கேட்டாள். ஆனால் அவசரப்பட வேண்டாம், காத்திருந்து பார்ப்போம் என்று நான் கூறினேன். அப்போதுதான் ஸ்டைலான ஒரு இளம்பெண் வேகமாக அந்த மனிதரிடம் வந்தாள். ஐயா, நீங்கள் அந்த திருடனை பிடிக்கச் செல்லுங்கள். குழந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி மிஸ், என்னை தேடாதீர்கள் என்று அந்த மனிதர் சொல்லிவிட்டு மறுநொடியே செல்போனை திருடியவனை துரத்திக் கொண்டு ஓடினார். சென்மாலி உலகில் இன்னும் நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டாள். ஆனால் அடுத்த நொடியே உதவ முன்வந்த அந்த இளம்பெண் அந்த மனிதர் தூரம் செல்வதை பார்த்துவிட்டு தள்ளுவண்டியை எதிர் திசையில் வேகமாக தள்ளிக்கொண்டு ஓடினாள். சென்மாலி அதிர்ச்சியடைந்தாள். அவள் கடைசியில் இவளும் ஒரு மனித கடத்தல்காரி என்பதை உணர்ந்து கொண்டாள். ஒரு நிமிடம் கழித்து அந்த பெண் தள்ளுவண்டியை ஒரு மண்டபத்திற்குள் தள்ளிக்கொண்டு சென்றாள். மண்டபத்திற்குள் 2 ஆண்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் போனை பறித்த இளைஞன். மற்றொருவர் வடு நிறைந்த முகத்தையுடையவர் அவர்களை விரைந்து வருமாறு கூறினார். மற்ற கூட்டாளிகள் நுழைவாயிலில் ஏற்கனவே காத்திருந்தனர். ஆனால் அவர் பேசி முடித்ததும் தள்ளுவண்டியில் இருந்த குழந்தை அழத் தொடங்கியது. அந்த பெண் குழந்தையின் வாயை மூட முயன்றபோது திடீரென்று ஒரு குரல் கேட்டது. மன்னிக்கவும், இந்த குழந்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த பெண் திரும்பி பார்த்தாள். உயரமாக கோபமான உருவம் ஒன்று மெதுவாக வருவதைக் கண்டாள். மற்ற 2 கூட்டாளிகளும் பயந்து போயினர். சற்று நிதானமடைந்த பிறகு லாவோ ஜியாவோ என்ற கடத்தல்காரன் வன்மத்துடன், நீங்கள் குழந்தையை அழைத்துக் கொண்டு லாவோ சென்னை சந்தியுங்கள், நான் இவனை பார்த்துக் கொள்கிறேன் என்றான். பிறகு அவன் தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு மடிக்கக்கூடிய கத்தியை எடுத்தான். கத்தியைக் கண்ட சென்மோலியின் முகம் கவலையில் ஆழ்ந்தது. லோன், நாம் என்ன செய்வது? நம்மிடம் ஆயுதங்கள் ஏதும் இல்லையே. ஆனால் நான் அமைதியாக, கவலைப்படாதே என்றேன். என்னை பொறுத்தவரை அது பொம்மை கத்திதான். சென்மோலி நெற்றியை சுருக்கினாள். அந்த கத்தியின் முனை குளிர்ச்சியாக மின்னியதால் அது சரியாக தெரியவில்லை. அவள் யோசித்துக் கொண்டிருந்த போதே என் உருவம் திடீரென முன்னால் பாய்ந்தது. லாவோ ஜியாவோ இயல்பாகவே கத்தியை வீசினான். ஆனால் அவன் கை உயர்ந்த அடுத்த நொடியே ஒரு அறை அவன் முகத்தில் விழுந்தது. அவன் உடல் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்து மயக்கமடைந்தான். பெண் கடத்தல்காரர் திகைத்து நின்றாள். அவள் என்னை பார்த்துவிட்டு உடனடியாக ஒரு முடிவெடுத்தாள். அண்ணா, குழந்தையை உங்களிடம் கொடுத்து விடுகிறோம், எங்களை விட்டுவிடுவீர்களா? சரி. பிறகு சென்மோலி முன்னால் வந்து தள்ளுவண்டியை வாங்கிக் கொண்டாள். நான் மற்ற இருவரையும் பிடிக்க முயன்றபோது 2 காவலர்கள் வெவ்வேறு திசைகளிலிருந்து ஓடி வந்தனர். காவல்துறை, அசையாதீர்கள், கைகளை மேலே தூக்குங்கள். பெண் கடத்தல்காரியும் அவள் கூட்டாளியும் வெளிரிப்போயினர். அவர்கள் விரைவாக கைகளை உயர்த்தி தரையில் அமர்ந்தனர். ஆனால் காவலர்கள் எவ்விதத்திலும் தளரவில்லை. ஏனெனில் அவர்களின் பார்வையில் நானும் ஒரு ஆபத்தான நபராக தெரிந்தேன். எப்படி விளக்குவது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தபோது லூவான், யான்,
கேப்டன் ஹுவாங் மற்றும் ஃபாங் ஜுன் ஆகியோரின் குரல்கள் ஒரே நேரத்தில் கேட்டன. அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மாமா ஃபாங் எங்களிடம் வந்து நெற்றியைச் சுருக்கிக் கொண்டு, நீங்கள் இருவரும் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். சென்மோலி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் தெளிவாக விவரித்தாள். அதை கேட்ட பிறகு அவர்களுக்கு புரிந்தது. இந்த வெற்றியில் உங்களுக்கும் பங்கு உண்டு. ஆனால் இனி இதுபோன்ற சம்பவம் நடந்தால் முதலில் காவல்துறைக்கு அழையுங்கள். நீங்களாகவே செயல்பட வேண்டாம். மாமா ஃபாங், என் அம்மா இங்கே இல்லை இல்லையா? சென்மோலி மெதுவாக கேட்டாள். அவர் இங்கேதான் இருக்கிறார். கேப்டன் சென் தான் ஒட்டுமொத்த கமாண்டர். அவர் நுழைவாயிலில் இருக்கிறார். நான் என் அம்மாவை தேடி வரவில்லை. சரி, நாங்கள் கிளம்புகிறோம். சென்மோலி குழந்தையை அதிகாரியிடம் ஒப்படைத்துவிட்டு என் கையை பிடித்துக்கொண்டு நழுவ முயன்றாள். அவளது சிறிய கையை நான் பற்றிக் கொண்டேன். நாங்கள் இருவரும் மற்றொரு வெளியேறும் வழியாக பூங்காவை விட்டு வெளியேறினோம். எங்கள் இருவருக்கும் அங்கு தொடர்ந்து இருக்க விருப்பமில்லை. நான் தப்பிக்கும் முயற்சியில் தோல்வியடைந்து விடுவேனோ என்று கவலைப்பட்டேன். சென்மோலி தன் அம்மாவிடம் சிக்கிக்கொள்வோமோ என்று கவலைப்பட்டாள். நாங்கள் கார் நிறுத்தும் இடத்தை அடைந்து கிளம்பும் தருணத்தில் என் போன் ஒலித்தது. திரையில் அழைப்பவர் பெயர் தெரிந்தது. அதிகாரி சென். அந்த நேரத்தில் சென்மோலி என்னை தடுத்தாள். லூரான், உன்னிடம் நான் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த வசீகரிக்கும் பெண்ணை பார்த்தபோது இப்போது என்ன திட்டம் போடுகிறாளோ என்று எண்ணினேன். சென்மோலி தன் போனை பார்த்தாள். கண்கள் கலங்கியிருந்தன. இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சி. லுரான், உனக்குள் பல நல்ல விஷயங்கள் இருப்பதை நான் கண்டறிந்தேன். குறிப்பாக உன் கண்கள். நான் புருவத்தை உயர்த்தினேன். கண்களா? நிஜமாவா? ஏதோ ஒரு உயிருக்குயிரான பிரியாவிடை போல இதை காட்டுகிறாய். வசனங்களை கூட மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறாய். அவள் எனக்கு அருகில் வந்தாள். லுரான், உண்மையில் என் கண்கள் உன்னுடையதை விட அழகானவை. என் கண்களில் நீ என்ன பார்க்கிறாய்? அந்த அழகான கண்கள் ஆழமாக என் கண்களை பார்த்தன. நான் மெதுவாக கையை நீட்டி அவள் கண்ணின் ஓரத்தைத் தொட்டு உதிர்ந்த கண் இமை ஒன்றை எடுத்தேன். சீனியர், நீ மிகவும் திறமைசாலி. ஒரு சின்ன இமையை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய சூழலை உருவாக்கிவிட்டாயே. சென்மோலி உடனடியாக கோபமடைந்தாள். தயக்கமே இல்லாமல் அவள் என் மணிக்கட்டில் கடித்தாள். நான் வலியால் கத்தினேன். அவள் திட்டம் வெளிப்பட்டதும் வெட்கத்தில் இப்படி ஆக்ரோஷமாக நடந்து கொள்வாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகள் கடித்துவிட்டு அவள் என்னை முறைத்து பார்த்தாள். பிறகு போனை பறித்து கொண்டு பேசத் தொடங்கினாள். லுரான், அதிகாரி சென்னின் கோபமான குரல் கேட்டது. சென்மோலி சொன்னாள், இது நான் தான் அம்மா. நான் அதிர்ந்து போய் நின்றேன். என்ன, இந்த பெண் அதிகாரி சென்னை அம்மா என்று அழைக்கிறாளா? ஒரே நொடியில் இருவரின் முகமும் என் நினைவுக்கு வந்தது. அவர்கள் உண்மையில் ஒரே மாதிரிதான் இருந்தனர். குட்டி பெண்ணே, பல்கலைக்கழகத்திற்கு வந்து சில நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் வகுப்பை கட்டடிக்கிறாயா? நேற்று நான் உன்னை திட்டியதால் தானா இப்படி? அம்மா, நான் இப்போது கல்லூரியில் இருக்கிறேன். நான் சொந்தமாக சுதந்திரமான காற்றை சுவாசிக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன தெரியும்? சென்மோலி நேரடியாக பதிலளித்தாள். தாய் மகள் வாக்குவாதம் முறுக்கிக் கொள்வதை பார்த்தேன். நான் சமாதானம் செய்ய நினைக்கும்போது மறுமுனையில் மீண்டும் கத்தினார்கள். உன்னுடன் நெருக்கமாக இருக்கும்போது அந்த சிறுவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியுமா? அந்த லுரான் வெளியில் பார்க்க நன்றாக தெரிந்தாலும் அவன் ஒரு ஆண். ஆண்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்பது உனக்கு தெரியாது. என் நெற்றியில் பல கோடுகள் தோன்றின. அத்தை, நீங்கள் அப்படிச் சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா, எனக்கு தெரியும். அதனால்தான் நான் வெறும் நட்பு ரீதியான உறவை நினைக்கவில்லை. லுரான், இதை நீயே பேசு. சென்மோலி என்னிடம் போனை திணித்துவிட்டு பின் இருக்கையில் ஏறி மூலையில் சுருண்டு கொண்டாள். வணக்கம், அதிகாரி சென். லுரான் தானே? என் மகளை திருப்பி அழைத்து வா. நான் இதை தொடரமாட்டேன். இல்லை என்றால் நான் தானாக முன்வந்துதான் லுரானுடன் சென்றேன். எல்லா செலவுகளையும் நான் தான் செய்தேன். எந்த மிரட்டலும் இல்லை. முழு நினைவுடன் இருக்கிறேன். என்னிடம் செல்ஃபி ஆதாரமும் இருக்கிறது. எந்த சட்டத்தின்படியும் நீங்கள் அவர் மீது குற்றம் சாட்ட முடியாது. சென்மோலி தர்க்கரீதியாக மறுத்தாள். 2 நொடிகள் கழித்து அவளது அம்மா பேசினார். சரி, நீ ஒரு குறும்புக்காரி. நீ 3 நாட்கள் ஓடலாம். ஆனால் என்னிடம் சிக்கிவிடாதே. லுரான், நான் உன்னை பிடிக்கும் முன்பே ஜாக்கிரதை. என் மகளை பாதுகாப்பாக வைத்திரு, இல்லையென்றால் உனக்கு ஆபத்து. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சில நொடிகள் அமைதி நிலவியது. சென்மோலி பின் இருக்கையில் சோர்ந்து சரிந்தாள். லுரான், நான் ரொம்ப கெட்டவளா என்று நினைக்கிறாயா? ஆம். அவள் கோபத்தில் திணறினாள். பிறகு நான் காரை ஸ்டார்ட் செய்து பூங்காவிலிருந்து கிளம்பி அவள் ஓடிப்போகும் திட்டத்தை தொடர வேண்டுமா என்று கேட்டேன். ஆம். இப்போது நான் வீட்டுக்கு திரும்பினால் என்னை வெளியே விடமாட்டார்கள். அப்படியானால் அடுத்து எங்கே போகலாம்? சென்மோலி சில நொடிகள் யோசித்தாள். அவளது கண்கள் மின்னின. நான் லிங்நான் நகரத்திற்கு செல்ல விரும்புகிறேன். நான் அதிர்ச்சியடைந்தேன். என் எதிர்வினையை பார்த்த சென்மோலி விரைவாக ஆச்சரியத்துடன் சொன்னாள். லான், உன் வீடு லிங்நானில் தானே இருக்கிறது. அது இன்னும் நல்லது. உனக்கு அந்த இடம் நன்றாக தெரியும். என் அம்மா நம்மை கண்டுபிடிக்க முடியாது. நான் பின்னாடி பார்க்கும் கண்ணாடியில் பார்த்தேன். இந்த பெண் ஏதோ மறைக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் நான் அதை பற்றி விசாரிக்க விரும்பவில்லை. அந்நேரத்தில் இந்த தப்பிக்கும் வேலை முடிந்தவுடன் அவளை உடனடியாக திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். 3½ மணி நேரம் கழித்து நாங்கள் லிங்நான் நகருக்குள் நுழைந்தோம்.
நான் ஜிபிஎஸ்ஸை அணைத்தேன். இங்கே நானே ஒரு ஜிபிஎஸ் ஆக இருந்தேன். பிறகு சென்மோலியை எழுப்பினேன். அவள் சோம்பல் முறித்து திட்டம் என்ன என்று கேட்டாள். முதலில் சாப்பிட்டுவிட்டு அவளுக்கு ஒரு ஹோட்டல் பார்க்கலாம் என்று சொன்னேன். உனக்கு என்ன? நீ எங்கே தங்குவாய்? நான் வீட்டிற்குச் செல்வேன். நான் லிங்னானில் இருக்கும்போது ஏன் வீட்டிற்குச் செல்லக்கூடாது? நான் ஹோட்டலில் உன்னுடன் தங்க வேண்டுமா? ஏன் கூடாது? நடு இரவில் கெட்டவர்களால் நான் கடத்தப்பட்டால் உனக்கு கவலையாக இருக்காதா? நான் யோசித்தேன். அது நியாயமாகப்பட்டது. அதிகாரி சென் வந்து அவளை அழைத்துச் சென்றால் என் வேலை தோல்வியடைந்துவிடும். எனவே என் வீட்டிற்கு அருகிலுள்ள ஹோட்டலில் அவளுக்கு அறை பதிவு செய்ய முடிவு செய்தேன். எதுவானாலும் அவள் என்னை அழைக்கலாம். சென்மாலியின் கண்கள் அலைபாய்ந்தன. பின் அவள், லோன், வெளியில் சாப்பிடுவது எனக்கு ஒத்துவராது என்று நினைக்கிறேன். நேற்று வெளியில் சாப்பிட்ட பிறகு எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. உன் சமையல் மிகவும் நன்றாக இருக்கும் என்றும் என்றாவது ஒரு நாள் எனக்காக சமைப்பதாக சொன்னாய் அல்லவா? என் முகம் குழப்பத்தில் உறைந்தது. நான் எப்போது சமைப்பதாகச் சொன்னேன்? ஆனால் இவளை சமாளிப்பது கடினம் என்று தெரிந்ததால் நான் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. பிறகு அவள் என்னை ஒரு கடைவீதிக்கு அழைத்துச் செல்ல கேட்டாள். நாங்கள் அங்கு சென்றபோது கையில் எதுவுமில்லை. அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்தபோது என் இடது கையில் 3 பெரிய பைகளும் வலது கையில் 4 பைகளும் இருந்தன. நான் குழப்பத்தில் இருந்தேன். பெல்ட், லிப்ஸ்டிக், அழகுசாதன பொருட்கள், லைட்டர், பணப்பை. ஒருமுறை கடைக்குச் சென்றதற்கே குறைந்தது 20,000 யுவான் செலவானது. சீனியர், ஏன் உங்கள் பெற்றோருக்காக இவ்வளவு பொருட்களை வாங்கினீர்கள்? அவள் லேசாக புன்னகைத்தாள். அது போன்ற ஒன்றுதான். காய்கறி விற்கும் அத்தை ஒருவர் என்னை பார்த்து கத்தியபோது அது ஒரு குளவி கூட்டை கலைத்தது போல இருந்தது. சென்மாலி திகைத்து போனாள். தோற்றத்தில் நான் முரட்டுத்தனமாக இருந்தாலும் காய்கறி சந்தையில் எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. ஆனால் அவள் லேசாக முகம் சுளித்தாள். அனைவரும் ஏன் அவளை என் சகோதரி என்று நினைத்துக் கொண்டார்கள்? ஏன் யாரும் அவளை என் காதலி என்று தவறாக நினைக்கவில்லை? அவள் கண்களைச் சுருக்கி அந்த சமயத்தை பயன்படுத்தி முன்னால் வந்து என் கையை பிடிக்க முயன்றாள். ஆனால் நான் விலகிக் கொண்டு அவளை நாகரிகமாக இருக்கச் சொன்னேன். இவர்கள் அனைவரும் அண்டை வீட்டார்கள். அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும்படி அவள் நடந்து கொள்ளக்கூடாது. சென்மாலி மறுபடியும் என்னை கடிக்கத் துடித்தாள். காய்கறி வாங்க கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஆனது. சென்மாலி அங்கும் இங்கும் பார்க்க முடியாமல் கண்களை விரித்துக் கொண்டு நின்றாள். இந்த பேரம் பேசும் மற்றும் தேர்ந்தெடுக்கும் முறை அவளுக்கு புதியது. 3 நிமிடங்களுக்கு பிறகு கார் ஒரு சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பின் முன் நின்றது. அவள் சுற்றுப்புறத்தை உன்னிப்பாக கவனித்தாள். 6 தளங்கள், லிஃப்ட் வசதி இல்லை. இயற்கையாக வளர்ந்த வில்லோ மற்றும் பாப்லர் மரங்கள் பசுமையாக இருந்தன. நிழலில் பெரியவர்கள் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தனர். இது போன்ற ஒரு அன்பான காட்சியை அவளது வசதியான குடியிருப்பில் அவள் பார்த்ததில்லை. காரிலிருந்து இறங்கியபோது அவள் திரும்பி பின் இருக்கையிலிருந்து பரிசு பைகளை எடுத்துக்கொண்டாள். அப்போதுதான் அவை என் பெற்றோருக்கான பரிசுகள் என்று புரிந்தது. நான் மறுக்காமல் கட்டிடத்தை நோக்கி நடந்தேன். சென்மாலிக்கு லேசாக கோபம் வந்தது. 30 வினாடிகளில் 10 மீட்டர் தூரம் நடந்ததற்கே அவள் மூச்சு வாங்க தொடங்கிவிட்டாள். அவள் வருத்தப்பட்டாள். இவ்வளவு உயரத்திற்கு இவைகளை எப்படி எடுத்துச் செல்வது? நான் தலையை அசைத்து அவளருகே சென்று கைகளை உயர்த்தச் சொன்னேன். அவள் என்னை பார்த்து ரகசியமாகச் சிரித்தாள். அவள் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. சிரமத்துடன் தன் கைகளை உயர்த்தினாள். ஆனால் பைகளை தூக்க உள்ளங்கைகள் சரிவராது என்று நான் சொன்னேன். முழங்கைகள் அதிக வலுவானவை. பைகளை முழங்கைகளில் மாட்டிக்கொள்ளச் சொன்னேன். பிறகு நான் என் பைகளை எடுத்துக்கொண்டு கட்டிடத்திற்குள் நடந்தேன். சென்மாலி வாயடைத்து போய் கத்தினாள். முதலே நான் சொன்னதை ஒப்புக்கொள்ளாமல் இருந்ததை அவள் வருந்தத் தொடங்கினாள். ஆனால் முழங்கையால் சுமப்பது சுலபமாகத்தான் இருந்தது. இருப்பினும் அவளால் 2.5 தளங்கள் மட்டுமே வர முடிந்தது. மேல் தளங்களில் நான் அவளை மேலும் கஷ்டப்படுத்தவில்லை. எல்லா பைகளையும் நானே தூக்கிக் கொண்டு சென்றேன். சென்மாலி இதழ் விரித்துச் சிரித்தாள். எது எப்படியோ வீட்டிற்குள் நுழைவது என்ற முதல் படி முடிந்தது. நான் சாவியை எடுத்து கதவை திறந்தேன். என் பெற்றோர் வேலை முடிந்து வருவதற்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேல் இருந்தது. இரவு உணவு சமைக்க போதுமான நேரம். நான் சமைக்கும் வரை சென்மாலியை வீட்டிலேயே இருப்பது போல் உணருமாறு சொன்னேன். பிறகு பொருட்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் சென்றேன். குளியலறை எங்கே என்று சென்மாலி கேட்டாள். ஏணி ஏறியதில் அவள் அதிகம் வியர்த்திருந்ததால் குளிக்க விரும்பினாள். திரும்பி பார்க்காமலே, கடைசி அறை என்னுடையது. அதில் குளியலறை இருக்கிறது மற்றும் துண்டுகள் அலமாரியில் உள்ளன என்று சொன்னேன். சென்மாலி தலையசைத்துவிட்டு ஆர்வத்துடன் அறையை சுற்றி பார்க்கத் தொடங்கினாள். அங்கே இருந்த பொருட்கள் புதியவை அல்ல, ஆனால் நேர்த்தியாக இருந்தன. தரை மற்றும் மேசை சுத்தமாக இருந்தன. பின் அவள் கடைசி அறையை நோக்கி நடந்தாள். இந்த கரடி போன்றவனின் அறை எப்படி இருக்கும் என்று அவள் ஆவலாக இருந்தாள். அது மிகவும் குழப்பமாக இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் கதவை திறந்ததும் அவள் ஆச்சரியப்பட்டாள். புத்தகங்கள் அனைத்தும் அலமாரியில் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. மேசையில் இருந்த சிறிய கருவிகள் பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்தன. அங்கே 2 மீட்டர் நீளமுள்ள கட்டிலும் அதன் வெளிர் நீல நிற மெத்தையும் அவளை கவர்ந்தன. ஒரு சுருக்கம் கூட இல்லை. அவளுக்கு அந்த கரடி போன்றவனின் மனம் லேசாக வீசியது. சென்மாலி உற்சாகமடைந்து கட்டில் மீது குதித்து புரள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் தோளிலிருந்த ஒட்டும் வியர்வையை உணர்ந்ததும் முதலில் குளிக்க முடிவு செய்தாள். பிறகுதான் மெத்தையை முழுமையாக அனுபவிக்க முடியும். 20 நிமிடங்கள் கழித்து சமையலறையில் வேலையாக இருந்த நான் 3 உணவுகளை முடித்திருந்தேன். இன்னும் 2 உணவுகள் மற்றும் ஒரு சூப் மட்டும் எஞ்சியிருந்தது. அந்த நேரத்தில் சமையலறை வாசலில் ஒரு மென்மையான குரல் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன். அவள் அந்த மாதிரி தொனியில் பேசினாள். ஏதோ நல்லது நடக்கப் போவதில்லை என்று எனக்கு எப்போதும் தோன்றும். சென்மாலி என் ஆடைகளை அணிந்திருந்தாள். அவள் ஒரு பெரிய சட்டை அணிந்திருந்தாள். அவளது சரியான உடலமைப்பு முழுமையாக மறைந்திருந்தது. அவளது நீண்ட கால்கள் மட்டுமே சற்று தெரிந்தன. அருமை. அவள் என் ஆடைகளை பயன்படுத்தினால் நான் துவைக்க தேவையில்லை. தன் உடை குட்டையாக இருந்ததால் அப்படி அணிந்ததாக சென்மாலி விளக்கினாள். அவள் கூடுதல் உடைகளை எடுத்து வரவில்லை. துவைத்தால் மாற்ற வேறு உடை இருக்காது. வாதிட என்னிடம் எந்த காரணமும் இல்லை. அது நியாயமாக தோன்றியது. அதனால் காய்கறிகளை கழுவ உதவச் சொன்னேன். சென்மாலி
சென்மாலி நம்பிக்கையுடன் சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிமிடம் கழித்து தட்டு ஒன்று தரையில் விழுந்து உடைந்தது. மன்னிக்கவும், அதிக பாத்திரம் கழுவும் திரவத்தை போட்டேன், கை நழுவிவிட்டது. நான் கண்களை விரித்தேன். சீனியர், அதை மீண்டும் சொல்லுங்கள். முட்டைக்கோசை எப்படி பாத்திரம் கழுவும் திரவத்தை கொண்டு கழுவினாய்? ஒவ்வொரு இலையையும் தேய்த்து கழுவினேன். நிறுத்து. பாத்திரம் கழுவும் திரவத்தில் உள்ள முக்கிய பொருட்கள் என்னவென்று தெரியுமா? நீ உதவ வரவில்லை, நீ என்னை கொல்ல வந்திருக்கிறாய். எனக்கு தெரியாது. சரி, குறைந்தபட்சம் பாத்திரங்களையாவது கழுவ முடியுமா? அழுக்கடைந்த கிண்ணங்களை சுட்டிக்காட்டினேன். பிரச்சனை இல்லை, கவனமாக செய்கிறேன். ஒரு நிமிடம் கழித்து ஒரு சிறிய கிண்ணம் மீண்டும் உடைந்தது. நான் முற்றிலும் பேச்சற்று போனேன். அவளை வரவேற்பறை சோபாவில் அமர்ந்து இரவு உணவிற்காக காத்திருக்கச் சொன்னேன். விரைவில் சமையலறையிலிருந்து கவரும் மனம் வீசியது. அப்போது முன்பக்க கதவில் சாவி திரும்பும் சத்தம் கேட்டது. சென்மாலியின் இதயம் ஒரு கணம் நின்றது. லுரானின் பெற்றோர் சொன்ன நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே வந்துவிட்டார்கள். அவள் இன்னும் அவனது உடையில் இருந்தாள். அவர்கள் இதை பார்த்தால் அது மிகவும் சங்கடமாக இருக்கும். அவள் அவனது அறைக்கு ஓட நினைத்தாள். ஆனால் அதற்குள் நேரம் கடந்துவிட்டது. இந்த பழக்கமான மனம். அன்பே, இது லுரான் சமைக்கும் வாசனையாகத்தான் இருக்கும். அந்த பையன் தான் வந்ததை கூட சொல்லவில்லை. அடுத்த நொடி 6 கண்கள் ஒன்றையொன்று பார்த்தன. அன்பே, நாம் தவறான வீட்டிற்கு வந்துவிட்டோமா? என் அம்மா ஆச்சரியத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஷூ ஸ்டாண்ட், வரவேற்பறை, டிவி, சோபா என அனைத்தையும் கவனித்தாள். இல்லை, இது அவர்களது வீடுதான். நாங்கள் வரவில்லை என்று என் அப்பா சொன்னார். பின்பு என் அம்மா குழப்பத்துடன் கேட்டார். இந்த இளம் பெண், நீ யார்? சென்மாலியின் இதயம் பலமாக துடித்தது. மிகவும் பதட்டமாக இருந்தாள். வணக்கம் அத்தை. வணக்கம் மாமா. நான் லுரானின் வகுப்பு தோழி என்று சொல்ல வந்தாள். ஆனால் கண்கள் மாற அதை மாற்றினாள். நான் லுரான் அழைத்து வந்தவள். சந்தையில் ஏற்பட்ட தவறான புரிதலிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அவள் முழுமையாக செயல்பட முடிவு செய்தாள். நிச்சயமாக என் பெற்றோர் அதிர்ந்து போனார்கள். அவளை இருமுறை உற்று பார்த்த பிறகு, ஓ, புரிகிறது என்ற பாவனையை வெளிப்படுத்தினார்கள். அப்படியா? விஷயம் இதுதானா? புரிகிறது. பெண்ணே, தயவு செய்து உட்காருங்கள். அத்தை, உனக்கு தேநீர் கொண்டு வருகிறேன். அத்தை, சிரமப்படாதீர்கள். எனக்கு தாகமில்லை. வெட்கப்படாதே. இரட்டை மேற்கோள் குறி. சரி, சாதாரண தண்ணீர் தருகிறேன். அதிகமாக சுடுதண்ணீர் குடிப்பது நல்லது. என் அம்மா பேசி முடித்ததும் அப்பாவிடம் அந்த பெண்ணுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்றார். சமையலறையில் சத்தம் கேட்டு, சென்மோலி ஏன் மீண்டும் தொந்தரவு செய்கிறாள் என்று சொல்ல வந்தேன். ஆனால் அது என் அம்மாவாக இருந்தது. பிறகு அவர் திட்டி, டேய் பையனே, உனக்கு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன்? தெருவில் பார்ப்பவர்களையெல்லாம் வீட்டிற்கு அழைத்து வருவதை நிறுத்து. அந்த பெண்ணை வெளியில் எங்கே கண்டுபிடித்தாய்? பாலத்திற்கு அடியிலா அல்லது ஆற்றிலா? அவள் அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கிறாள். அவளுடைய குடும்பத்தினர் அவளை தேடினால் என்ன செய்வது? இரட்டை மேற்கோள் குறி. என் அம்மா என்னை பார்த்து ஏதோ வீணானவன் என்பது போல் பார்த்தார். இது எத்தனை முறை நடந்திருக்கிறது என்று கணக்கே இல்லை. பல வருடங்களாக இந்த முட்டாள் மகன் பிரச்சனைகளை வீட்டிற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். முதலில் பூனை மற்றும் நாய்க்குட்டிகள், பிறகு பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், குடித்தவர்கள், ஒருமுறை இரத்தத்துடன் இருந்த ஒருவர் என அனைவரையும் கூட்டி வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றேன். நான் வகுப்பை புறக்கணித்துவிட்டு ஒரு சீனியருடன் அவளது பெற்றோரிடமிருந்து மறைந்து ஓடி வந்தேன் என்று சொல்லவா? அப்படிச் சொன்னால் நிச்சயமாக அடிதான் விழும். திடீரென்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. சென்மோலி ஒரு பணக்காரரின் மகள் என்றும் 2 நாட்களுக்கு முன்பு அவளது அப்பாவின் நிறுவனம் திவாலாகிவிட்டதென்றும் விளக்கினேன். அவளது அம்மா கோபத்தில் அவரை விவாகரத்து செய்துவிட்டார். பின்பு இருவரும் அவளை வேண்டாம் என்று விட்டுவிட்டனர். அவளிடம் கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு அவர்கள் மறைந்துவிட்டனர். அன்று பள்ளியின் வாசலில் அவள் காலை முதல் இரவு வரை அழுது கொண்டிருந்ததை பார்த்தேன். அவள் ஏதாவது முட்டாள்தனமாக செய்துவிடுவாளோ என்று கவலைப்பட்டேன். அதனால் அவளை தேற்ற வீட்டிற்கு அழைத்து வந்தேன். என் அம்மா இதைக் கேட்டு கோபத்தில் நரம்புகள் புடைக்க கேட்டார். பெற்றோர்கள் எவ்வளவு பொறுப்பற்றவர்கள் என்றும் சென்மோலி எவ்வளவு பரிதாபகரமானவள் என்றும் அவர் உணர்ந்தார். பின்பு வாசலில் இருந்த பரிசு பொருட்கள் அந்த பெண் உங்களுக்காக கொண்டு வந்தவை என்று அம்மாவிடம் சொன்னேன். அவை நல்ல விலை உயர்ந்த பொருட்கள். கீழே இருக்கும் புதிய கருப்பு மெர்சிடிஸ் கார் அவளுடையது. அதனால் நீங்கள் பயமின்றி அவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். அவளுக்கு பணத்திற்கு பஞ்சமில்லை. அடுத்த வினாடியே எனக்கு இன்னும் 2 அடிகள் விழுந்தன. எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீ நக்கோன்ஸ் அறிவடைந்து எனக்கும் உன் அப்பாவுக்கும் வாங்கி வந்திருக்கிறாய் என்று நினைத்தேன். என் அம்மா பேசி முடித்துவிட்டு திரும்பி வேகமாக வரவேற்பறைக்கு சென்றார். அம்மா வரவேற்பறைக்கு திரும்பியபோது சென்மோலி சோபாவின் ஓரத்தில் அமர்ந்து கவனமாக தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தாள். என் அம்மாவின் அதீத கனிவான கண்கள் மற்றும் பேச்சைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். அது அவளுடைய சொந்த அம்மாவின் பேச்சை விட நன்றாக இருந்தது. பிறகு என் அம்மா அந்த பரிசு பைகளை பற்றி விசாரித்தார். சென்மோலி மரியாதையுடன் அவை அன்பளிப்புகள் என்று கூறினாள். என் அப்பா அங்கு வந்து அவற்றை பார்த்தார். இந்த பிராண்ட் லைட்டர் ஒன்றை பழைய லீ அன்று எங்களிடம் காட்டி அது 8000 ரூபாய் என்று பெருமையாகச் சொன்னார். இவற்றை திருப்பி தந்துவிடுமாறு நான் சென்மாலியிடம் கூறினேன். பரிசுகள் தேவையில்லை. பரிசுகளை மறந்து விடுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் எப்போதும் வரலாம். ஆனால் இதுபோன்ற எதையும் கொண்டு வராதீர்கள். அங்கிள், ஆண்டி, நான் ஏற்கனவே வாங்கிவிட்டேன். நான் நிச்சயமாக திருப்பி தரமாட்டேன். தயவு செய்து இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாம் பெண்ணே, இவற்றை உங்கள் பெற்றோரிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். என் அம்மா உடனே அப்பாவை திட்டி, வேண்டாததை பேசாதே. அவளுடைய பெற்றோர் விவாகரத்து பெற்று அவளை கைவிட்டு விட்டனர். ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? இரட்டை மேற்கோள் குறி என்றார். என் அப்பா குழப்பத்துடன் பார்த்தார். பிறகு பேச்சை மாற்ற என் அம்மா சென்மாலியின் பரிசுகளை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். நான் சமைத்து முடித்ததும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்தோம். சென்மாலி ஆர்வத்துடன் ஒரு துண்டு இறைச்சியை சாப்பிட்டாள். மென்மையாக, இனிப்பாக, வாயில் கரை
நிறைந்ததால் என் சமையல் நன்றாக இருப்பதாக அவள் வியந்தாள். இந்த சிறுமி மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவதை பார்க்கையில் என் அம்மா தனக்குள் ஏதோ நினைத்துக் கொண்டார். இவ்வளவு அழகான மற்றும் நல்லொழுக்கமுள்ள பெண்ணை கைவிட அவள் பெற்றோருக்கு எவ்வளவு கல்நெஞ்சு இருக்க வேண்டும். அவளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள மகனிடம் சொல்ல முடிவு செய்தார். அந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே யாரும் இல்லை என்றால் தங்கள் குடும்பமே அவளை தத்தெடுக்கும். இவ்வாறு இரவு உணவு மிகவும் இனிமையான சூழலில் முடிந்தது. பிறகு சென்மாலியை அருகில் உள்ள ஹோட்டலில் தங்க வைக்கலாம் என்று நான் கூறினேன். ஆனால் என் அம்மா மிகவும் அதிருப்தி அடைந்தார். ஏன் ஹோட்டல்? நான் குழப்பமடைந்தேன். எங்கள் வீட்டில் 2 அறைகள் மட்டுமே இருந்தன. பெற்றோருக்கு 1, எனக்கு 1. அவளை வரவேற்பறையில் தூங்க வைப்பதில் வழியே இல்லை. ஆனால் அம்மா, யார் சொன்னது 2 அறைதான் என்று? அங்கே ஸ்டோர் ரூம் 1 இருக்கிறதே என்றார். சொல்லிவிட்டு என்னை கண்ணால் சைகை செய்தார். 2 வினாடிகளில் எனக்கு புரிந்தது. அவளுக்காக அதை சுத்தம் செய்வதாக மட்டுமே என்னால் சொல்ல முடிந்தது. முட்டாள் பையனே, நீ தவறாக புரிந்து கொண்டாய். எதை தவறாக புரிந்தேன்? விருந்தினர்களே முக்கியம். விருந்தினரை ஸ்டோர் ரூமில் தூங்க வைக்க வேண்டும் என்று எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறாயா? நான் திகைத்து போனேன். யார் பெற்ற பிள்ளை என்று என்னால் கண்டறிய முடியவில்லை. அம்மாவின் பிடிவாதத்தால் நான் ஸ்டோர் ரூத்தை திறந்து அமைதியாகச் சுத்தம் செய்தேன். பிறகு கூடுதல் படுக்கை எங்கே என்று கேட்க வரவேற்பறைக்குச் சென்றேன். ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. வீடு முழுவதும் பார்த்தபோது நான் மட்டும் தனியாக இருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தேன். அவர்கள் மூவரும் என்னை விட்டுவிட்டு நடைப்பயணம் செல்ல வெளியேறிவிட்டனர். இரவுக்காக தரையில் படுக்கையை தயார் செய்துவிட்டு குளித்துவிட்டு படுத்தேன். பிறகு போனை எடுத்து விளையாடி ஓய்வெடுத்தேன். ஆனால் சிறிது நேரத்திலேயே வெளியில் காலடி சத்தமும் பேச்சும் கேட்டது. அவர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை என்னால் உணர முடிந்தது. பிறகு என் அம்மா கதவை திறந்து என்னையும் அந்த சுத்தமான ஸ்டோர் ரூமையும் பார்த்தார். அறை நன்றாக இருப்பதாக அவர் பாராட்டினார். ஆனால் நான் பெருமைப்படுவதற்குள், அப்படியானால் இந்த அறை இனி உன்னுடையதா என்று கேட்டார். நான் அதிர்ந்து போனேன். இதன் அர்த்தம் என்னவென்று அவரிடம் கேட்டேன். அவர் பதில் சொல்லாமல் கதவை மட்டும் மூடினார். அப்போது சென்மோலி ஒரு செய்தி அனுப்பினாள். ஆனால் நான் பதில் சொல்லாமல் கேம் விளையாடிக் கொண்டிருந்தேன். 2 நிமிடம் கழித்து என் கதவு மெதுவாக திறக்கப்பட்டு ஒரு மெல்லிய நிழல் உள்ளே நுழைந்தது. லுரான், நீ மற்றவர்களுடன் ஆன்லைனில் கேம் விளையாடுகிறாயா? திடீரென்று கேட்ட அந்த பெண் குரலால் நான் திடுக்கிட்டு ஒரு தவறு செய்துவிட்டேன். அவள் தன் சொந்த உடைகளை மாற்றிக்கொண்டு நேரடியாக தரையில் இருந்த என் படுக்கையில் அமர்ந்தாள். நீ மிகவும் தீவிரமாக விளையாடிக் கொண்டிருந்தாய். நீ ஏதேனும் பெண்ணுடன் விளையாடுகிறாயா? நான் என் நண்பர்களுடன் விளையாடுவதாக விளக்கினேன். அவள் திருப்தியடைந்ததாக தெரிந்தாள். பின் என் பெற்றோர் ஏன் அவளிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்று ஆர்வத்துடன் கேட்டாள். சென்மோலி தலையசைத்தாள். அவளுக்கு எந்த வருத்தமும் இல்லை. பின் எதிர்பாராத ஒன்றை சொன்னாள். லுரான், நானும் இன்றிரவு இங்கே படுக்கட்டுமா? நான் பேச்சற்று போனேன். அவள் அறையில் இருந்த போர்வை மற்றும் மெத்தை அனைத்தும் புதியவை. ஏன் தரையில் படுக்க வேண்டும்? ஆனால் சென்மோலி சிரித்துவிட்டு, தான் இதற்கு முன் தரையில் தூங்கியதில்லை, அதனால் இந்த தரை படுக்கை சௌகரியமாக இருப்பதாக சொன்னாள். சொல்லிக்கொண்டே அவள் படுத்துக்கொண்டாள். நான் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி கேட்டேன். தான் வேடிக்கையாக சொல்லவில்லை என்று அவள் கூறினாள். பிறகு அவளை சரியாக படுக்கும்படி சொன்னேன். இப்போது அவள் அதிர்ந்து போனாள். மீண்டு வந்ததும் அவள் கண் சிமிட்டினாள். அப்படியானால் நான் எப்படி படுக்க வேண்டும்? என்ன நிலையில்? நான் அவளை நேராக படுக்கும்படி சொன்னேன். சென்மோலி பல்லை கடித்துக்கொண்டு 1 நிமிடம் தயங்கி பின் நான் சொன்னபடியே நேராக படுத்துக்கொண்டாள். அவள் முகம் சிவந்து போயிருந்தது. அடுத்த நொடியே அவள் படுக்கை போர்வையோடு முழுமையாக சுற்றிக் கொள்ளப்பட்டாள். லுரான், என்னை கீழே இறக்கிவிடு. நீ என்ன செய்கிறாய்? இரட்டை மேற்கோள் குறி. அதிகம் பேசாமல் நான் என் பழைய அறைக்குச் சென்று சென்மோலி சுற்றப்பட்டிருந்த அந்த படுக்கையை தரையில் வைத்துவிட்டு கட்டிலில் இருந்த போர்வை மற்றும் மெத்தையை எடுத்துக்கொண்டு, உனக்கு தரைப்படுக்கை பிடிக்கும் என்பதால் அதையே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு வந்தேன். பின் நான் கதவை மூடிவிட்டு வேகமாக என் ஸ்டோர் ரூமிற்கு திரும்பிச் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். என் பழைய அறையில் சென்மோலி கோபமாக தன் மொபைலை தரையில் வீசினாள். என்ன ஆச்சு? அந்த பையன் உன்னை துன்புறுத்தினானா? அம்மா கதவுக்கு வெளியே இருந்து அக்கறையுடன் கேட்டார். சென்மோலி 2 முறை ஆழ்ந்து சுவாசித்துவிட்டு ஒன்றும் இல்லை என்றாள். பின் அவள் மீண்டும் தரைப்படுக்கையிலேயே படுத்துக்கொண்டாள். அவள் கட்டிலுக்கு திரும்பவில்லை. தரையில் தூங்குவது ஒரு புதிய அனுபவம் என்று அவள் நினைத்தாள். அதோடு அது பெரிய கரடியின் அறையில் இருந்தது. மறுநாள் காலை 6:30 மணிக்கு நான் சரியான நேரத்திற்கு எழுந்தேன். கீழே சென்று எனது 100 கிலோமீட்டர் காலை ஓட்டத்தை தொடங்கினேன். சென்மாலி எழுந்த பிறகு என் அம்மா அவளை சாப்பிட அழைத்தார். நான் வீட்டிற்கு வந்ததும் சென்மாலியை உள்ளூர் சுற்றுலா தலமான கிளவுட் உயிட் மலைக்கு அழைத்துச் சென்று உச்சிக்கு ஏறும்படி அம்மா உத்தரவிட்டார். உச்சிக்கு சென்றதும் கோவிலுக்குச் சென்று பிரார்த்தனை செய்ய மறக்காதீர்கள் என்றும் அவர் எங்களிடம் கூறினார். எனவே நான் சென்மாலியை கிளவுட் உயிட் மலைக்கு அழைத்துச் சென்றேன். மலையடியில் வானளாவிய சிகரங்களைக் கண்டு சென்மாலி வியப்படைந்தாள். பின்பு நாங்கள் ஏறத் தொடங்கினோம். ஆனால் பாதி வழியில் சென்மாலியால் தொடர்ந்து ஏற முடியவில்லை. வேறு வழியின்றி அவளை என் முதுகில் சுமந்து கொண்டு உச்சி வரை சென்றேன். நாங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் கோவிலை அடைந்தபோது மதியம் நள்ளிரவு 1:30 மணி ஆகிவிட்டது. சென்மாலி என்னை நேராக பிரதான மண்டபத்திற்கு இழுத்துச் சென்றாள். நான் குழப்பமடைந்தேன். யாருக்காக அவள் இவ்வளவு ஆவலாக பிரார்த்தனை செய்ய விரும்பினாள்? சென்மாலி என்னை பார்த்து முறைத்துவிட்டு ஒரு வாக்கியத்தை கூறினாள். நான் எனக்காகவே பிரார்த்தனை செய்கிறேன். ஒரு சிறிய கடையில் சென்மாலி சிவப்பு பலகைகள் மற்றும் காதல் பூட்டுகளின் விலையை கேட்டாள். சிவப்பு பலகைகள் ஒவ்வொன்றும் 21 யுவான் என்று கடைக்காரர் கூறினார். காதல் பூட்டுகள் 2 வகைகளில் இருந்தன. மலிவானவை தலா 25 யுவான் மற்றும் விலை உயர்ந்தவை தலா
தலா 50 யுவான். சென்மாலி உடனடியாக 2 சிவப்பு பலகைகளையும் 10 விலை உயர்ந்த காதல் பூட்டுகளையும் கேட்டாள். கடைக்காரரின் கண்கள் அகல விரிந்தன. நானும் குழப்பமடைந்தேன். ஏன் இவ்வளவு வாங்குகிறாள்? சென்மாலி பெருமையுடன் தான் அவற்றை வாங்க விரும்பியதாக கூறினாள். அவளிடம் செலவழிக்க அதிக பணம் இருந்தது. நான் பேச்சற்று போனேன். பணத்தை வாரி இறைக்கும் பணக்கார பெண். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தனது போனில் பணம் செலுத்திய பிறகு சென்மாலி என்னிடம் ஒரு சிவப்பு பலகையை நீட்டினாள். இந்த சிவப்பு பலகைகள் ஆசீர்வாதங்களுக்காக. கிளவுட் ஒயிட் மலையில் உள்ள இந்த திருமண கோவில் மிகவும் உண்மையானது என்று மக்கள் சொல்வதை கேள்விப்பட்டேன். அதில் அத்தை மற்றும் மாமாவின் பெயர்களை பொறித்து ஆசீர்வாதம் வாங்குங்கள். அப்படியாவது இந்த ஏறியதற்கு பலன் கிடைக்கும். அதை கேட்டபோது அது அர்த்தமுள்ளதாக தோன்றியது. பிறகு நான் சென்மாலியின் கையிலிருந்து 2 சிவப்பு பலகைகளையும் வாங்கினேன். அவள் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஆனால் நான் அது ஒரு ரகசியம் என்று மட்டும் சொன்னேன். பின்பு ஒதுங்கிச் சென்று செதுக்கினேன். மற்றொரு பலகையில் என்ன இருக்கும் என்று சென்மாலி மிகவும் ஆவலாக இருந்தாள். பிறகு சென்மாலி இன்னொரு சிவப்பு பலகையை வாங்கி கடைக்காரரை வைத்து முன்னால் ஒரு வரியும் பின்னால் ஒரு வரியும் செதுக்கச் சொன்னாள். நாங்கள் சிவப்பு பலகைகளை தொங்கவிட்ட பிறகு சென்மாலி என்னை வேகமாக திருமண கோவிலின் பிரதான மண்டபத்திற்குள் இழுத்துச் சென்றாள். இதற்கிடையில் வெளியே அவ்வழியாகச் சென்ற ஒரு ஜோடி காதல் பூட்டு மரத்தை பார்த்தது. அதில் இருந்த ஒவ்வொரு பூட்டிலும் லான் மற்றும் சென்மாலி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. பிறப்புக்கும் என்றுமே பிரியாமல் இருக்க வேண்டும். 10 பூட்டுகள் 10 பிறவிகள். இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அன்பே, எனக்கு பொறாமையாக இருக்கிறது. எனக்கும் 10 பூட்டுகள் வேண்டும். திருமண கோவில் உள்ளே வெளியே நடப்பது சென்மாலிக்கு தெரியவில்லை. உள்ளே சென்றதும் அவள் ஒவ்வொரு சிலைக்கு முன்னாலும் முழங்காலிட்டு இந்த நல்ல பொருத்தத்திற்காக மனமுருகி வேண்டினாள். நான் அருகில் சலிப்புடன் நின்று எனது தொலைபேசியை நோண்டிக் கொண்டிருந்தேன். பிறகு சென்மாலி என்னை திருமண கோவிலின் முதன்மை தெய்வத்தின் முன் இழுத்துச் சென்றாள். லுரான், நாம் இருவரும் சேர்ந்து வேண்டுவோம் வா. திருமண தெய்வத்திற்கு முன்னால் வேண்டுவது வெளியே உள்ள சிவப்பு பலகைகள் மற்றும் காதல் பூட்டுகளை விட அதிக பலன் தரும் அல்லவா? அதை கேட்டதும் அது சரி என்று எனக்கு தோன்றியது. நான் ஏற்கனவே ஒரு சிவப்பு பலகையில் எழுதியிருந்தேன். எனவே பிரார்த்தனை செய்வதும் நியாயமானதுதான். ஆனால் ஏன் நாம் இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து திருமண தெய்வத்திடம் வேண்ட வேண்டும்? நாம் தனித்தனியாக வேண்டிக் கொள்ள முடியாதா? நான் அதை சிந்திப்பதற்குள் சென்மாலி என்னை பலவந்தமாக முழங்கால் மெத்தையில் அமர வைத்தாள். சத்தத்துடன் அவள் முதலில் முழங்காலிட்டாள். நிலைமை இப்படி ஆனதால் நானும் முழங்காலிட்டேன். நாங்கள் கைகளை கூப்பி எங்கள் வேண்டுதல்களை மனதில் நினைத்து வணங்கினோம். இருப்பினும் நான் என் பெற்றோரை பற்றி நினைத்தேன். சென்மாலி தனது பெற்றோருடன் சேர்த்து எங்கள் உறவை பற்றியும் நினைத்துக் கொண்டிருந்தாள். நான் ஒருமுறை வணங்கிவிட்டு எழுந்தேன். ஆனால் எனக்கு அருகில் சென்மாலி 3 முறை வணங்கினாள். நான் திகைத்து போனேன். அது மிகவும் தீவிரமாக இருந்தது. நான் ஆர்வத்துடன் கேட்டேன், வலிக்கவில்லையா? கொஞ்சமும் இல்லை. என் பெற்றோருக்காக மட்டுமல்லாமல் இன்னும் இருவருக்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். யார் என்று கேட்க முனைந்தேன். ஆனால் அவள் மர்மமாக அது ஒரு ரகசியம் என்று கூறினாள். பிறகு சென்மாலி கோவிலுக்கு வெளியே வாங்கிய ஊதுபத்தியை எடுத்துக்கொண்டு திருமண தெய்வத்தின் முன் இருந்த சாம்பல் குண்டத்தை நோக்கி நடந்தாள். அவள் ஊதுபத்தியை சாம்பல் குண்டத்தில் வைத்து வணங்கத் தொடங்கியபோது மேலேயும் சுற்றிலும் பயங்கரமான இரைச்சல் கேட்டது. முழு திருமண கோவிலே அதிர்வது போல இருந்தது. வெளியே இருந்து அலறல் சத்தங்கள் கேட்டன. தொடர்ந்து பலத்த இடிபாட்டு சத்தங்கள் கேட்டன. திருமண தெய்வத்தின் சிலைக்கு மேல் இருந்த கூரை பலத்த சத்தத்துடன் இடிந்து விழுந்தது. அந்த அதிர்வும் இரைச்சலும் நொடிப்பொழுதில் நின்றன. கோவிலிலிருந்து தப்பி ஓடிய சுற்றுலா பயணிகளும் வெளியே இருந்தவர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். முதலில் அது நிலநடுக்கம் என்று நினைத்தனர். ஆனால் உற்று கவனித்தபோது அது நிலநடுக்கம் இல்லை என்று உணர்ந்தனர். கோவிலுக்கு பின்னால் இருந்த குன்றிலிருந்து மண் சரிவு ஏற்பட்டது. பலத்த மழையினால் பாறைகள், மண் மற்றும் மரங்கள் கோவிலின் மீது விழுந்ததால் கூரை அந்த எடையை தாங்க முடியாமல் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக கோவிலின் உட்புறம் மட்டுமே சேதமடைந்தது. பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பாக தப்பினர். தற்போது பெரிய அளவிலான உயிர்ச்சேதங்கள் ஏதும் இல்லை. விழுந்த கற்கள் மற்றும் ஓடுகளால் காயமடைந்த ஒரு சில சுற்றுலா பயணிகள் மட்டுமே சிறு காயங்களுடன் உள்ளனர். சீக்கிரம் போலீசுக்கு போன் பண்ணுங்கள். ஐயோ கடவுளே, இது எப்படி நடந்தது? இதற்கு அடியில் யாராவது சிக்கியிருந்தால் அவர்கள் இறந்திருப்பார்கள் அல்லது பலத்த காயமடைந்திருப்பார்கள். இருங்கள், 2 பேர் இன்னும் வெளியே வரவில்லை என்று நினைக்கிறேன். மிகவும் உயரமான மற்றும் வலிமையான ஒரு ஆணும் அவருக்கு அருகில் ஒரு அழகான பெண்ணும் இருந்தார்கள். ஐயோ இல்லை, போலீசுக்கு தகவல் சொல்லியாச்சா? நாமே சிலரை ஒருங்கிணைத்து அவர்களை மீட்க முடியுமா என்று பார்ப்போம். திருமண தெய்வம் கோவில் பகுதி பரபரப்பானது. இதற்கிடையில் லிங்நானு கவுண்டி அவசர மையத்தில் அன்று பெய்த திடீர் மழையினால் ஏற்கனவே பல அவசர சூழல்கள் ஏற்பட்டுள்ளன. வெளியிலிருந்து திரும்பிய சில தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரம் பேசிக்கொண்டு ஓய்வெடுக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் வசதியாக அமர்வதற்கு முன்பே ஒரு தீயணைப்பு வீரரின் ரேடியோ ஒலித்தது. ரேடியோவில் அவசரமாக அழைப்பு வந்தது. கேப்டன் லாவோ என்று அழைக்கப்படும் தீயணைப்பு வீரர் உடனடியாக பதிலளித்தார். யுனாய் மலை திருமண தெய்வம் கோவிலில் நிலச்சரிவு ஏற்பட்டதை அறிந்த அவர் தனது குழுவை மீட்பு பணிக்கு விரைவாக அழைத்தார். அந்த நேரத்தில் இடிந்து விழுந்த கோவில் கட்டிடத்திற்கு 3 மீட்டருக்கு கீழே கடும் இருட்டாக இருந்தது. கையை நீட்டினால் கூட எதுவுமே தெரியவில்லை. திடீரென்று ஒரு ஒளிக்கீற்று சில மீட்டர் சுற்றளவை வெளிச்சமாக்கியது. அது ஒரு போன் திரையின் வெளிச்சம். சென்மாலி சேறு நிறைந்த தரையில் கிடந்தாள். அவளின் மீது தூசி மற்றும் சிறிய கற்கள் தவிர வேறு காயங்கள் ஏதும் இல்லை. இதற்கு காரணம், கட்டடம் இடிந்தபோது நான் ஒரு கூரை உத்தரத்தை தூக்கிப்பிடித்து விழுந்த இடிபாடுகளை தடுத்தேன். லுரான், நீ நலமாக இருக்கிறாயா?
கவலைப்படாதே, நான் நலமாக இருக்கிறேன். அழைக்க தேவையில்லை. வெளியே இருப்பவர்கள் நிச்சயமாக ஏற்கனவே தகவல் சொல்லியிருப்பார்கள். இப்போது நாம் மீட்புக்காக காத்திருக்க வேண்டும். அவர்கள் வர எவ்வளவு நேரமாகும்? நிலப்பரப்பு மற்றும் வானிலையை கருத்தில் கொண்டால் மீட்பு குழுவினர் நம்மை அடைய அதிக நேரமாகும். நம்மை தோண்டி எடுக்க இன்னும் கூடுதல் நேரமாகும். அப்படியானால் நாம் என்ன செய்வது? நான் பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக எனது உடல்நிலையை சரிபார்க்கத் தொடங்கினேன். பேரிடர் திடீரென நடந்ததால் என் விலா எலும்புகளில் சில உடைந்துவிட்டன. ஆனால் எனது அற்புதமான குணமடையும் திறனால் அவை விரைவில் சரியாகிவிடும். நான் சற்று தேறியதும் வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். மீட்பு குழுவினரை மட்டும் நம்பியிருந்தால் குறைந்தது 2 அல்லது 3 நாட்கள் ஆகும். என்னால் சமாளிக்க முடியும். ஆனால் சென் மாலியால் முடியாது. அதனால் சென் மாலியை பேட்டரியை சேமிக்க போனை அணைக்கச் சொன்னேன். அவளும் விரைவாக ஒப்புக்கொண்டு போனை அணைத்தாள். சூழ்நிலை உடனடியாக சங்கடமானது. லுரான், நீ முதலில் செல். இல்லை, நீங்கள் முதலில் செல்லுங்கள் சீனியர். நல்லவேளை உனக்கு வாய் துர்நாற்றம் இல்லை. சென் மாலி, நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இப்போதே உன்னை கடித்துக் கொன்று விடுவேன். அவளது கடுஞ்சொற்களை கேட்டு நான் மெல்லச் சிரித்தேன். என்ன அவ்வளவு வேடிக்கை சீனியர்? இப்படி இருக்கும்போதுதான் நீ சாதாரணமாக தெரிகிறாய். பதற்றப்படாதே, நான் அமைதியாகச் சொன்னேன். ஏனென்றால் தான் பயப்படுவதாக அவள் நேரடியாகச் சொல்லாவிட்டாலும் அவளது வார்த்தைகளிலும் முகபாவனையிலும் அந்த உணர்வை என்னால் உணர முடிந்தது. இந்த சூழலில் ஒரு சாதாரண மனிதரால் என்னைப் போல அமைதியாக இருக்க முடியாது. யூனாய் மலையின் உச்சியில் இடிபாடுகள் விழுந்து 30 நிமிடங்கள் கடந்துவிட்டன. தன்னார்வலர்கள் அனைவரின் கூட்டு முயற்சியால் இடிபாடுகளின் விளிம்பில் சிக்கியிருந்த இருவர் மீட்கப்பட்டனர். தெரிந்த 7 பாதிக்கப்பட்டவர்களில் 2 வெற்றிகரமாக காப்பாற்றப்பட்டனர். பணியாளர்கள் அவசர மையத்துடன் பலமுறை தொடர்பு கொண்டனர். மீட்பு குழுவினர் ஏற்கனவே யூனாய் மலையை அடைந்து உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தனர். ஆனால் அனைவரும் எதிர்பார்த்தது போலவே மழையில் யூனாய் மலையில் ஏறுவது மிகவும் கடினமாக இருந்தது. தொழில்முறை பயிற்சி பெற்ற மீட்பு குழுவினராலும் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னும் 1 மணி நேரம் கழித்து 4 பேர் கொண்ட மீட்பு குழு உச்சி இடிபாட்டு தளத்திற்கு விரைந்தது. அவர்கள் அதிக உபகரணங்களை எடுத்து வரவில்லை. தெளிவாகச் சொன்னால் அவர்கள் நிலைமையை ஆய்வு செய்ய விரைவாக வந்திருந்தனர். அவசர மையத்தின் தீயணைப்பு படை கேப்டன் லியாவோ தான் அந்த தலைவன். நிலச்சரிவு மற்றும் கட்டிட இடிபாடுகளை சில முறை பார்த்த பிறகு அனைவரின் முகமும் வாடியது. கேப்டன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மிகவும் சிக்கலானது. பின்னால் வரும் குழுவினர் வெப்ப இமேஜிங் மற்றும் உயிர்கண்டறியும் கருவிகளை கொண்டு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். சரியான இடங்களை கண்டறிந்து பிறகு மீட்பு திட்டத்தை வகுக்கலாம். நடுப்பகுதி இடிபாடுகளில் யாரும் இல்லை என்று நம்புவோம். அதுதான் மிகவும் கடினமான பகுதி. லியாவோ மிகுந்த கவலையுடனும் படபடப்புடனும் இடிந்து விழுந்த கட்டிடத்தை பார்த்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குழு உறுப்பினருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. பிறகு அவர் விசித்திரமான முகபாவனையுடன் லியாவோவை பார்த்தார். வருகையாளர் மையத்திலிருந்து அழைப்பு வந்தது. அவர்கள் மத்தியில் 2 சிக்கியுள்ளனர் என்று கூறினர். அவர்களில் ஒருவர் மிகவும் உயரமான ஆக்ரோஷமான தோற்றம் கொண்ட நபர். ஐயோ இல்லை, அது அவனாக இருக்குமோ? லியாவோவின் முகபாவனையும் விசித்திரமாக மாறியது. அந்த நேரத்தில் நான் என் பையிலிருந்து ரொட்டி மற்றும் பாட்டில் தண்ணீரை எடுத்து சென் மாலியுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது என் தொலைபேசி ஒலித்தது. எப்படி சிக்னல் கிடைக்கிறது என்று ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அது அவசர தொடர்பு அழைப்பாக இருந்தது. நான் பதில் பொத்தானை அழுத்தி ஸ்பீக்கர் போனில் பேசினேன். லுரோன், நீ எங்கே இருக்கிறாய் சிறுவனே? அழைப்பு இணைந்தவுடன் ஒரு குரல் கத்தியது. கேப்டன் லியாவோ, இந்த நேரத்தில் நீங்கள் அழைப்பதால் நீங்கள் யூனாய் மலையின் உச்சியை அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் இயலாமையுடன் சொன்னேன். அட கடவுளே, நீ நிஜமாவே திருமண தெய்வம் கோவில் இடிபாடுகளுக்கு அடியில தான் இருக்கியா? ஹா ஹா கேப்டன், நான் சொன்னேன்ல அது அவன்தான் என்று. யார் இதை எதிர்பார்த்தது? மீட்பு நாயகனுக்கே இப்போ மீட்பு தேவைப்படுது. சரி, கேலி பண்ணது போதும். உன் நிலைமை என்னன்னு சொல்லு. கவலைப்படாதீர்கள், நான் நல்லா இருக்கேன். எனக்கு தென்கிழக்கே சுமார் 15 மீட்டர் தூரத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சிக்கியிருக்காங்க. 2 பேருமே இளைஞர்கள். முதல்ல அவங்களை போய் காப்பாத்துங்க. கட்டிடம் இடிந்த அந்த நொடியிலேயே சுற்றியுள்ள சூழலை நான் கவனிச்சிட்டேன். ஆபத்துல இருக்கும்போது இது ஒரு இயல்பான எதிர்வினை. உன்னை பற்றி என்ன? நீ இப்போ துல்லியமா எங்க இருக்க? கேப்டன் லியாவோ கேட்டார். திருமண தெய்வத்தின் முதன்மை மண்டபத்துக்கு நேர் முன்னாடி இருக்கேன்னு சொன்னேன். இதை கேட்டு கேப்டன் லியாவோ வருத்தமடைந்தார். மற்ற மீட்பு பணியாளர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். என்னுடைய இடம் சுலபமாயிருக்கும், மீட்பது கஷ்டமாயிருக்காதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த இடிபாடுகள்லேயே ரொம்ப கடினமான ஆபத்தான இடத்தை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன்னு அவங்க எதிர்பார்க்கல. முதன்மை மண்டபம் கோவில்ல பின்னாடி தானே இருக்கு. நீ ஏன் அங்க போன? ஓ, நான் ஒரு நண்பனோட வந்தேன். அது சும்மா தற்செயல்தான். நண்பனோட திருமண தெய்வ கோவிலுக்கா? அந்த நண்பன் ஒரு பொண்ணா? அதையும் கண்டுபிடிச்சிட்டியா? ஆச்சரியம். காலேஜ் சேர்ந்து சில நாட்களே ஆகுது. அதுக்குள்ள ஒரு கேர்ள்ஃப்ரெண்டையும் பிடிச்சிட்டியா? சரி, எப்போ எங்களுக்கு பார்ட்டி கொடுக்க போற? எங்க உரையாடலை கேட்டுட்டு இருந்த சென்மோலி பக்கத்துல இருந்தவள் உணர்ச்சிவசப்பட்டு அழுதே விட்டாள். கடைசியா யாரோ ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே. அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. தேவையில்லாததை பேசாதே. நீ என்னை காப்பாத்துனதுக்கு அப்புறம் சாப்பாடு பத்தி பேசிக்கலாம். எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? இது யுனாய் மலையா இல்லாம இருந்திருந்தா சிக்கியிருக்கிற எல்லாரையும் 2 மணி நேரத்துல வெளியே எடுத்துடுவேன்னு உத்தரவாதம் கொடுத்திருப்பேன். ஆனா இங்க இருக்கிற சூழலை பார்த்தா குறைஞ்சது நாளை காலை வரை ஆகும் போல இருக்கு.
நாளை காலையா? மழை தொடர்ந்து பெஞ்சா என்ன பண்றது? சரி, எங்களால முடிஞ்சதை செய்றோம். சரி, நாம பலமுறை ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம். முதல்ல மத்தவங்களை காப்பாத்துங்க. எனக்கு எந்த அவசரமும் இல்லை. என்னை கடைசியா காப்பாத்துங்க. கவலைப்படாதே, நீ சொல்லலைனாலும் நான் உன்னை கடைசியாதான் காப்பாத்திருப்பேன். ஹா ஹா, சும்மா சொன்னேன். பாதுகாப்பா இரு. நான் போனை வைக்கிறேன். ஏதாவது ஆச்சுன்னா என்னை கூப்பிடு. லியாவோ வேகமா பேசிட்டு போனை வெச்சார். நான் சப்பளங்காலிட்டு அமர்ந்து கண்களை மூடி காயங்களை ஆற்ற ஓய்வெடுத்தேன். மறுநாள் காலை மீட்பு குழுவினர் சிக்கியிருந்த மேலும் 2 பேரை வெளியே எடுத்திருந்தனர். ஆனா மீட்பு பணியாளர்களும் கூட்டமும் சந்தோஷப்படும் முன்பே திடீர்னு கொஞ்ச தூரத்துல ஒரு அசாதாரண மாற்றம் நடந்தது. பெரிய சத்தத்தோட இடிபாடுகள் மறுபடியும் சரிந்தன. முக்கியமான விஷயம் என்னவென்றால், திருமண தெய்வத்தின் முதன்மை மண்டபத்திற்கு நேர்முன்னால் உள்ள பகுதியில்தான் இந்த இடிபாடு ஏற்பட்டது. ஐயோ, இது மோசமானது என்று கேப்டன் லியாவோ சபதம் செய்தார். அவர் உடனடியாக எனது போனுக்கு அழைத்தார். ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. லியாவோவின் கைகள் சத்தத்துடன் இறுக்கமடைந்தன. அவரது கண்கள் சிவந்திருந்தன. அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார். இரண்டாவது முறையாக இப்படி ஒரு இடிபாடு ஏற்படும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. கேப்டன் லியாவோ, லூரான் என்ன ஆகப் போகிறார்? நாங்கள் அவசர மீட்பு பணியை தொடங்குகிறோம். மீட்பு பணியை இப்போதே தொடங்குங்கள். உடனடியாக கேப்டன், ஆனால் எங்களிடம் கனரக அகழ்வாராய்ச்சி கருவிகளோ அல்லது கண்டறியும் கருவிகளோ இல்லை. நமது சொந்த முயற்சியால் நிலைமை மேலும் மோசமாகாதா? இப்போது என்ன நேரம் ஆகிறது? ஒவ்வொரு நொடியும் உயிருக்கும் வாழ்க்கைக்கும் இடையே முக்கியமானது. மழை நின்ற பின் ஹெலிகாப்டர்கள் மூலம் கருவிகள் வரும் வரை காத்திருந்தால் எல்லாம் முடிந்துவிடும். நமக்கு வேறு வழியில்லை. தவிர அங்கு சிக்கியிருப்பது அந்த 2 பேர் மட்டும்தான். நாம் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்களை காப்பாற்ற நம்மால் முடிந்ததை செய்வோம். இடிபாடுகளுக்கு அடியில் இருப்பது யார் என்று மறந்துவிட்டீர்களா? குழு உறுப்பினர்கள் உறைந்து போயினர். பின்னர் திடீரென்று யதார்த்தத்திற்கு திரும்பினர். சரி, அங்கே உள்ளே இருப்பது லூரான். வெள்ளம் வரும்போது நான் வெறும் கையால் உள்ளே குதித்து மக்களை வெளியே இழுத்து வருவேன். தீ விபத்தின் போது நான் என் மேல் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு மக்களை காப்பாற்ற உள்ளே செல்வேன். நிலநடுக்க மீட்பு பணிகளில் கூட எனது வேகம் ஒரு முழு மீட்பு குழுவிற்கும் நிகரானது. அப்படியொரு அசுரன் எப்படி ஒரு சிறிய இடிபாட்டில் சிக்க முடியும்? ஏதாவது ஒரு வழியை யோசிப்போம். லீ, இந்த பக்கம் தோண்டுங்கள். ஷியாவோன், நீங்கள் அந்த பக்கம் தோண்டுங்கள். ஆனால் 1 மணி நேரத்திற்கு பிறகு மீட்பு குழுவின் முன்னேற்றம் அவர்கள் எதிர்பார்த்தபடி சீராக இல்லை. கேப்டன் லியாவோ கவலைப்பட தொடங்கினார். துணைப்படை வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்க அவர் தனது ரேடியோவை எடுத்தார். அப்போதுதான் ஒரு உருவம் மலையடியிலிருந்து அவர்களை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. லியாவோவின் முதல் கணிப்பு அது ஒரு பெண். அவரது இரண்டாவது கணிப்பு அவர் பார்ப்பதற்கு ஏதோ பரிச்சயமானவர். ஏய், அவர் நிங்பே நகர காவல்துறையின் கேப்டன் ஜி அல்லவா? ஒரு வருடத்திற்கு முன்பு அவருடன் இணைந்து நாங்கள் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டதாக நினைக்கிறேன். எனக்கு அவரை நன்றாக நினைவிருக்கிறது. இங்கே பொறுப்பில் இருப்பவர் யார் என்று அந்த பெண் உரக்க கேட்டார். நான் கேப்டன் லியாவோ என்று அவர் நிமிர்ந்து நின்று கூறினார். வீணாக பேசாதீர்கள். சொல்லுங்கள், லூரானும் மற்ற சிக்கிய நபரும் எங்கே இருக்கிறார்கள்? எங்கே என்று அவர் கத்தினார். அவரது குரல் உடைந்து போனது. அங்கே ஓடி வந்த பெண் ஜி மெலன். நேரம் 3 நாட்களுக்கு முந்தைய நிலைக்குச் சென்றது. கேளிக்கை பூங்கா சம்பவத்தை பற்றி அறிந்த பிறகு ஜி மெலன் எனது குழந்தை பருவம் முதல் தற்போது வரை உள்ள அனைத்து தகவல்களையும் தனது தொடர்புகளை பயன்படுத்தி திரட்டியிருந்தார். அவள் அதை ஒவ்வொன்றாக ஆராயத் தொடங்கினாள். அவள் பார்த்தபோது அவளது கண்கள் ஒருமுறை கூட சுருங்கவில்லை. அவள் முழுவதையும் கண்கள் விரிய படித்தாள். 14 வயது வரை நான் ஒரு சாதாரண குழந்தையைப் போலவே இருந்தேன். ஆனால் 14 வயதிலிருந்து என் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. மக்களுக்கு தொலைந்த பொருட்களை கண்டுபிடிப்பது போன்ற சிறிய விஷயங்கள் முதல் குற்ற கும்பல்களை முறியடிக்க போலீசாருக்கு உதவுவது போன்ற பெரிய விஷயங்கள் வரை நான் அடிக்கடி நன்மைகளை செய்யத் தொடங்கினேன். உதாரணத்திற்கு, பொழுதுபோக்கு பூங்கா கும்பல் சம்பவம் மற்றும் முன்னதாக தேடப்பட்ட நிலை குற்றவாளியை நான் பிடித்தது. நான் தற்செயலாக அங்கு இருந்ததாக அவள் நினைத்தாள். ஆனால் தகவலை படித்த பிறகு இது என் அன்றாட வழக்கமாக இருந்தது என்பதை அவள் உணர்ந்தாள். படித்த பிறகு அவள் கண்கள் விரிய நீண்ட நேரம் அமைதியாக முடியாமல் திகைத்து நின்றாள். அவளது மகள் இப்படிப்பட்ட ஒருவரை காதலித்திருந்தாள். இது நல்லதா அல்லது கெட்டதா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் என்னை பற்றிய அவளது எண்ணம் முற்றிலும் மாறியிருந்தது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களில் எனக்கும் அவளது மகளுக்கும் இடையிலான உறவை அவள் வேண்டுமென்றே விசாரிக்கவில்லை. அவளது மகள் வளர்ந்துவிட்டாள். அவள் யோசித்து பார்த்ததில் தான் உண்மையில் தனது மகளை மிக அதிகமாக கட்டுப்படுத்தியதாக உணர்ந்தாள். ஒருமுறை அவளை சுதந்திரமாக விடுவது நல்லதாக இருக்கலாம். இருப்பினும் யுனாய் மலை சரிவுக்கு முந்தைய நாள் நகர மற்றும் மாவட்ட அதிகாரிகள் ஒரு அவசர கூட்டத்தை நடத்தினர். ஒரு குற்றக் கும்பலில் ஊடுருவியிருந்த ரகசிய காவலர் இறுதி நடவடிக்கைக்கு 1 வாரம் இருக்கும்போது திடீரென வெளிப்பட்டார். 3 ஆண்டுகால கவனமான திட்டமிடல் வீணாவதை தவிர்க்க அந்த காவலருக்கு மாற்றாக ஒருவரை போலீஸ் அவசரமாக தேடியது. அவர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் 7 நாட்கள் தாக்குப்பிடித்தால் போதும். ஆனால் நாள் முழுவதும் விவாதித்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தபோது ஜிம் லியோன் எழுந்து நின்றார். அவர்களின் திறமைகள் நிச்சயம் சிறப்பு படை வீரர்களுக்கு இணையானவை. வேட்பாளரின் இரகசியத்தன்மை குறித்த கேள்விகளுக்கு ஜிம் லியான் மிகுந்த நம்பிக்கையுடன் பதிலளித்தார். இந்த நபர் காவல்துறையைச் சேர்ந்தவர் அல்ல, எனவே அடையாளம் வெளிப்படும் ஆபத்து இல்லை.
ரகசியத்தன்மையை பொறுத்தவரை இவரை விட பொருத்தமானவர் யாரும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஜியான் அவர்களை புரியாத புதிரிலேயே வைத்திருந்தார். அந்த நபரை கொண்டு வர அவளுக்கு அனுமதிப்பதை தவிர அந்த குழுவுக்கு வேறு வழியில்லை. அவள் பரிந்துரைத்த அந்த வேட்பாளர் வேறு யாருமல்ல, நான் தான். கோப்புகளின்படி இந்த பல்கலைக்கழக மாணவனின் உடல் தகுதி சிறப்பு படை வீரர்களின் நிலைக்கு சமமாக இருந்தது. ரகசியத்தன்மையை பொறுத்தவரை எந்த பயிற்சியும் இல்லை என்றாலும் ஒரு குற்றக்கும்பலில் நேரடியாக நுழைந்தால் அவர்கள் உண்மையான தலைவரை விட தலைவரைப் போலவே தெரிவார்கள். ஜிம்மையில் விரைவாக எனது தொலைபேசி சிக்னலை பயன்படுத்தி லிங்மான் நகரில் என்னையும் சென்மாலியையும் கண்டுபிடித்தார். பிறகு அவள் மெல்ல குறும்பாகச் சிரித்துவிட்டு எங்களை பிடிக்கச் சென்றபோது யுனை மலை திருமண தெய்வம் கோவில் இடிந்து விழுந்த செய்தி அவளுக்கு கிடைத்தது. இதை அறிந்த பிறகு அவள் லிங்கன் நகரத்தில் உள்ள யுனை மலையின் உச்சிக்கு எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாகச் சென்றாள். நான் உங்களிடம் கேட்டேன், லூரான் மற்றும் சிக்கியுள்ள மற்றொரு நபரின் நிலை என்ன? கேப்டன் லியாவோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்தார். அவர் அவசரமாக தனது வானொலியை எடுத்து மலையடிவாரத்தில் உள்ள சக ஊழியர்களிடம் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்க மட்டுமே முடிந்தது. ஆனால் அதே நேரத்தில் இடிபாடுகளின் மையப்பகுதியிலிருந்து சில கற்கள் திடீரென காற்றில் பறந்தன. பிறகு அவை அருகிலேயே ஆங்காங்கே விழுந்தன. பின்னர் இன்னும் பல கற்கள் மேல்நோக்கி பறந்தன. இறுதியாக ஒரு பெரிய சத்தத்துடன் மையப்பகுதியிலிருந்து பெரும் தூசி கிளம்ப ஒரு வலிமையான உருவம் பல மீட்டர் உயரத்திற்கு தாவி புகையும் மண்ணும் சூழ்ந்திருக்க தரையில் பலமாக வந்து விழுந்தது. புகை விலகியபோது கேப்டன் லியாவோவும் அவரது குழுவினரும் கண்களை விரித்து பார்த்தனர். ஏனெனில் அந்த உருவம் சென்மோலியை என் கைகளில் ஏந்தியிருந்த நான்தான். மீன் உற்சாகத்துடன் ஓடிவந்து நேரடியாக தன் மகளை கட்டிக்கொண்டாள். யான், நீ நலமாக இருப்பாய் என்று அம்மாவுக்கு தெரியும். இனிமேல் அம்மா உன்னை ஒருபோதும் வற்புறுத்த மாட்டாள். சென்மோலி தன் தாயால் இறுக்கமாக அணைக்கப்பட்டாள். அவள் சொன்னதைக் கேட்டு சிரித்துக்கொண்டே கண்களில் கண்ணீர் மல்க நின்றாள். தான் எதிர்கொண்ட ஆபத்தை பற்றி நினைத்து பார்த்தாள். நான் அங்கு இல்லை என்றால் அவள் தானாக தப்பியிருக்க எந்த வழியும் இருந்திருக்காது. அம்மா, இது என் தவறுதான். நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை. மறுபுறம் கேப்டன் லியாவோ என்னை நம்ப முடியாமல் பார்த்தார். லூரான், எப்படி நீ வெளியே வந்தாய்? லியாவோ இன்னும் மிகுந்த ஆச்சரியத்துடனேயே இருந்தார். கேப்டன் லியாவோ, இது போன்ற சிறிய இடிபாடு என்னை சிக்க வைக்கும் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? நான் லியாவோவை கட்டிப்பிடித்தேன். அந்த வலிமையான மூச்சு திணற வைக்கும் பிடியை உணர்ந்த பிறகுதான் லியாவோ உண்மையை நம்பினார். லூரான் தான். அந்த அரக்கன் என்ற பெயர் சும்மா வரவில்லை. மறுபுறம் தாயும் மகளும் அழுவதை நிறுத்தியிருந்தனர். அவர்கள் இருவரின் கண்களிலும் இருந்த பாசம் முன்னைவிட அதிகமாக தெரிந்தது. இதை பார்த்தபோது அவர்களுக்காக நான் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் அப்படியென்றால் அந்த பெரும் தப்பித்தல் துணை மிஷன் தோல்வியடைந்திருக்கும் தானே? நான் 3 நாட்களுக்கான வெகுமதிகளை மட்டுமே சேகரித்திருந்தேன். மனதில் ஒரு எண்ணத்துடன் எனது துணை மிஷனை சரிபார்த்தேன். ஆனால் அடுத்த நொடியே பெரும் தப்பித்தல் துணை மிஷன் இன்னும் வழக்கமான நிலையிலேயே இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தேன். தோல்வி அறிவிப்பு எதுவும் இல்லை. சென்மோலி அவளது தாயிடம் பிடிபட்டிருந்தாள். பிறகு ஏன் தோல்வி அறிவிப்பு வரவில்லை? பிடிபடுதல் என்றால் என்ன என்பதை நான் தவறாக புரிந்து கொண்டேனா அல்லது எதையாவது தூண்டிவிட்டேனா? நான் சில நிமிடங்கள் அதை ஆராய்ந்தேன். ஆனால் இன்னும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. எப்படியிருந்தாலும் இது ஒரு கெட்ட விஷயம் அல்ல. நான் சென்மாலியை நோக்கி நடந்து சென்றபோது மெலியன் முன்னே வந்தாள். அந்த மன உறுதி கொண்ட பெண் என்னிடம் கணக்கு தீர்க்கப் போகிறாள் என்று நான் நினைத்தபோது ஜியான் எனக்கு முன்னால் தலைவணங்கினாள். யானின் உயிரை நீங்கள் காப்பாற்றினீர்கள். நாங்கள் உங்களுக்கு பெரிய கடன்பட்டுள்ளோம். என்னுடைய அசாதாரண திறமை இல்லையென்றால் அவள் தன் மகளை மீண்டும் பார்த்திருக்க மாட்டாள். அத்தை, நீங்கள் மிகவும் கனிவானவர். நான் செய்ய வேண்டியதைத்தான் செய்தேன். நான் விரைவாக நகர்ந்து கொண்டேன். என் கண்கள் அவளுடைய கண்களை தவிர்த்தன. சென்மாலியுடன் ஓடிப்போன பிறகு இப்போது அவளது தாயை எதிர்கொள்வது சற்று விசித்திரமாக இருந்தது. ஆனால் மெலியனின் அடுத்த வார்த்தைகள் என்னை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தின. லுரோன், அத்தை உங்கள் வீட்டிற்கு ஒருமுறை வரலாமா? என் வீடா? எதற்காக? நீங்கள் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து யானை காப்பாற்றினீர்கள். உங்களுக்கு முறையாக நன்றி சொல்ல அத்தை வரக்கூடாதா? அந்த தருணத்தில் அவள் என்னிடம் மிகவும் மரியாதையாக இருந்தாள். இந்த பெண்ணை நான் காவல் நிலையத்தில் பார்த்திருக்காவிட்டால் நான் தவறான நபரைத்தான் பார்த்தேன் என்று நினைத்திருப்பேன். ஆமாம் லுரோன், எப்படியும் என் சாமான்கள் உங்கள் வீட்டில்தானே இருக்கிறது. திரும்பி வரும் வழியில் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். தனது தாயுடனான முந்தைய உரையாடலின் போது இன்னும் சில நாட்களில் பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவது என்று அவள் முடிவெடுத்திருந்தாள். தற்போதைய சூழலில் அவள் பள்ளியில் இருப்பதுதான் நல்லது. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சாமான்களை எடுத்துவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த நேரத்தில் என் தாயை நான் சந்திக்க வாய்ப்பில்லை. என் அம்மாவிடம் நான் நிறைய பொய்களை சொன்னது நினைவுக்கு வருகிறது. நாங்கள் மூவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மலையிலிருந்து இறங்கத் தொடங்கினோம். மழைக்கு பிந்தைய காட்சி அழகாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சொந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தோம். அதை ரசிக்கும் மனநிலையில் நாங்கள் எவரும் இல்லை. நான் வேகமாக நடக்கவில்லை. முன்னதாக கழிவறையில் கண்ணாடியில் என் உடைந்த விலா எலும்புகளை பலமுறை சரிபார்த்து அவற்றை சரியாக அமைத்துக் கொண்டேன். இப்போது கடினமான வேலைகளை தவிர்த்துவிட்டு சில நாட்கள் ஓய்வெடுத்தால் அவை மெதுவாக குணமாகிவிடும். மலையிலிருந்து இறங்கும் வழியில் மெலியனும் சென்மாலியும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பலமுறை கூறினார்கள். இந்த சிறிய காயத்திற்கு மருத்துவமனை தேவையில்லை. ஆனால் அந்த பெண்கள் பிடிவாதமாக இருந்தனர். அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றனர். நாங்கள் மூவரும் கேபிள் கார் மூலம் மலையிலிருந்து இறங்கினோம். மெலியன் என்னை அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். பல பரிசோதனைகளுக்குப் பிறகு மருத்துவமனையின் முடிவுகள் மெலியனை அதிர்ச்சியடையச் செய்தன. எனக்கு 5 விலா எலும்புகள் பல்வேறு அளவுகளில் உடைந்திருந்தன. ஆனால் அதிசயமாக அவை ஏற்கனவே சரியாகச் சேர்ந்துவிட்டன. இப்போது அவை தானாகவே ஆறினால் போதும். ஜான் என்னை பார்த்துவிட்டு மனதிற்குள் பெருமூச்சு விட்டார்.
உண்மையிலேயே ஒரு அசுரனின் உடல்வாகு. மருத்துவமனைக்கு பிறகு அடுத்த நிறுத்தம் என் வீடுதான். இந்த நேரத்தில் என் பெற்றோர் வீட்டில் இருக்க மாட்டார்கள் என்று உறுதியாக நம்பினேன். ஆனால் நான் சாவியால் கதவை திறந்தபோது உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. யார் அது? தாரன் மற்றும் லிங்லிங்கா? அது என் அம்மாவின் குரல். நான் உண்மையிலேயே அதிர்ச்சியடைந்தேன். அம்மா இந்த நேரத்தில் வீட்டில் இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சரிவு பற்றி எதையும் குறிப்பிடாதீர்கள். என் அம்மா கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. எனக்கு பின்னால் இருந்த இருவரிடமும் நான் அமைதியாக நினைவூட்டினேன். கவலைப்படாதீர்கள், நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சென்மாலி புன்னகையுடன் கூறினார். எனக்கு புரிகிறது. ஒரு தாயாக அந்த உணர்வு எவ்வளவு மோசமானது என்று அவளுக்கு தெரியும். அம்மா, நாங்கள் தான். நான் வீட்டிற்குள் பதிலளித்தேன். விரைவில் என் அம்மா நடந்து வந்தார். அவர் லேசான ஒப்பனை செய்திருந்தார். ஒருவேளை இப்போதுதான் முடித்திருப்பார். நீங்கள் இருவரும் சரியான நேரத்தில் வந்துவிட்டீர்கள். இன்னும் சில நிமிடங்கள் ஆகியிருந்தால் நான் கிளம்பியிருப்பேன். சாப்பிட்டீர்களா? இல்லை, நான் உங்களுக்கு ஏதாவது சமைக்கிறேன். அறையில் இருந்த அந்த பெண்ணை பார்த்ததும் அவர் பேச்சை நிறுத்தினார். நீங்கள் யார்? வணக்கம், நான் லிங்லிங்கின் தாய். கடந்த சில நாட்களாக லிங்லிங் உங்கள் வீட்டில் தங்கியிருப்பதற்கு நன்றி. இந்த பெண் யானின் தாய் என்று என் அம்மா கேட்டபோது அவரது முகபாவனை மிகவும் இயல்பற்ற முறையில் மாறியது. அப்படியானால் யானை விவாகரத்து செய்து கைவிட்ட பொறுப்பற்ற பெண் இவர்தானா? ஏன் இங்கே வந்திருக்கிறார்? அவர் வருத்தப்பட்டு யானை மீண்டும் பெற விரும்புகிறாரா? வெறும் 20 வயது இளம்பெண். இந்த மாதிரியான மன உளைச்சலை அவளால் தாங்க முடியுமா? என் அம்மாவின் கண்கள் சுருங்கின. அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் யானின் தாயை சோதிக்கப் போகிறார். பதில் திருப்திகரமாக இல்லை என்றால் அவர் எதற்கும் விடமாட்டார். யான் ஏற்கனவே போதுமான துன்பங்களை அனுபவித்துவிட்டார். அவர் அதே தவறை மீண்டும் செய்வதை பார்க்க அவரால் தாங்க முடியாது. மேலும் இத்தனை ஆண்டுகளில் என் மகனிடம் நல்ல அபிப்பிராயம் கொண்ட முதல் பெண் இவள். அது அவளை எளிதில் விடக்கூடாது என்பதை இன்னும் முக்கியமாக்கியது. ஓ, நீங்கள் லிங்லிங்கின் தாயா? லிங்லிங் என்னுடன் தங்கியிருப்பது நன்றாகவே இருக்கிறது. அவள் இன்னும் நீண்ட காலம் தங்கலாம். இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இது எந்த தொந்தரவாகவும் இருக்காது. என் அம்மாவின் முகத்தில் புன்னகை இருந்தது. ஆனால் கண்கள் கூர்மையாக இருந்தன. என் அம்மாவை இந்த நிலையில் பார்த்தபோது என் முகத்தை கையால் மூடிக்கொண்டு திரும்பாமல் இருக்க முடியவில்லை. நான் முடிந்துவிட்டேன். பொய் சொல்வது உண்மையில் நல்ல விஷயம் அல்ல. சில நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த சோக கதையை அம்மா நிச்சயம் நம்பியிருப்பார். இப்போது உண்மையான நபர் இங்கே இருக்கிறார். என்ன செய்வது? என்ன செய்வது? மறுபுறம் மீன் முற்றிலும் குழப்பமடைந்திருந்தார். லூரனின் தாய் ஏன் அவளிடம் இவ்வளவு விரோதமாக நடந்து கொள்கிறார்? அவர்கள் முதன்முறையாகத்தான் சந்திக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஒருவருக்கொருவர் முற்றிலும் அறிமுகமில்லாதவர்கள். லுரானின் அம்மாவே, நமக்குள் ஏதேனும் தவறான புரிதல் இருக்கிறதா? தவறான புரிதலா? நமக்கு எப்படி தவறான புரிதல் இருக்க முடியும்? பிறகு நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? அவர் சென்மோலியை பார்த்து, அத்தை இருக்கிறேன், கவலைப்படாதே என்பது போல ஆறுதல் அளித்தார். சென்மோலி குழப்பத்துடன் கண்களை சிமிட்டினாள். அவருக்கு அருகில் மீனின் புன்னகை உறைந்து போனது. இதைத்தான் இன்னும் தவறான புரிதல் இல்லை என்று சொல்கிறார்களா? லுரானின் அம்மா ஒரு ஓநாயை கண்டு எச்சரிக்கையாக இருப்பது போல் இருக்கிறார். அவர் தனது மகளை பார்த்தார். அவள் லுரானின் அம்மாவை பார்த்து முகபாவனைகளை செய்து கண்களை சிமிட்டிக் கொண்டிருந்தாள். அவளை பற்றி லுரானின் அம்மாவிடம் அவள் என்ன சொன்னாள் என்று யாருக்கு தெரியும்? லுரானின் அம்மாவே, நான் யானை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இந்த குழந்தை மிகவும் குறும்புக்காரி. விளையாடுவதற்கு மட்டுமே தெரிந்த பெண் இவள். மீன் கட்டாய புன்னகையுடன் சொன்னார். யானின் அம்மாவே, படிப்பு முக்கியம்தான், ஆனால் மன ஆரோக்கியமும் அதே அளவு முக்கியம். என் அம்மா தீவிரமாகவும் உறுதியாகவும் கூறினார். ஒரு கணம் தயங்கிவிட்டு பிறகு தலையை ஆட்டினார். எனக்கு புரிகிறது. யானின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தது என் தவறுதான். திரும்பிச் சென்ற பிறகு நான் அவளிடம் நன்றாக பேசுவேன். இப்படியாக லுரானின் அம்மாவும் சென்மாலியின் அம்மாவும் பேசிக்கொண்டிருந்தது லுரான் மற்றும் சென்மாலியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இது அவருக்கு தெரிந்த அந்த கேப்டன் ஜியா? இது அவருக்கு தெரிந்த அந்த அம்மாவா? 10 நிமிடங்களுக்குப் பிறகு இருவரும் தாராளமாக பேசி நெருக்கமானார்கள். சென்மோலி தனது சாமான்களை லுரானின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டாள். லுரான் இதில் மிகவும் திருப்தியடைந்தான். இறுதியாக இவளை அனுப்பிவிட்டு சில நாட்கள் நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம். ஆனால் லுரான் தனது அறைக்குச் சென்று தூங்க முற்பட்டபோது அவனது அம்மா அவனை பிடித்துக் கொண்டார். ஏ சிறுவனே, எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்? அம்மா அவனை சந்தேகத்துடன் பார்த்தார். நான் தூங்கப் போகிறேன். நேற்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. நான் களைப்பாக இருக்கிறேன் என்று லுரான் கொட்டாவிவிட்டபடி சொன்னான். இதை கேட்ட அம்மா அவனது முதுகில் ஓங்கி அடித்தார். தூக்கமா? தூக்கமா? என்ன? சீக்கிரம் உன் பொருட்களை கட்டு. பள்ளிக்கு திரும்பிச் செல். அம்மா, நான் ஏன் திரும்பச் செல்ல வேண்டும்? நான் ஏற்கனவே சில நாட்கள் விடுப்பு எடுத்திருக்கிறேன். லுரான் குழப்பத்துடன் பார்த்தான். விடுப்பா? ஏன் விடுப்பு எடுத்தாய்? இப்போது நடக்கும் இராணுவ பயிற்சி வகுப்பு நண்பர்களுடன் உறவை மேம்படுத்த முக்கியமான நேரம். அதிக நண்பர்களை பெறுவது உனக்கு நல்லது. ஆனால் அவர் உண்மையிலேயே நினைத்தது யான் பள்ளிக்கு திரும்பி போகிறாள். நீ ஏன் வீட்டில் இருக்கிறாய்? மிகவும் நல்ல பெண் அவள். நீ தூங்குவதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அவன் வீட்டில் சும்மா இருப்பதை அம்மா விரும்பவில்லை. யானின் உணர்ச்சிகள் இன்னும் நிலையற்றதாகவே இருந்தன. பள்ளிக்கு திரும்பிய பிறகு நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளலாம். அம்மா லூரனை இழுத்துச் சென்று பொருட்களை அடுக்கச் சொன்னார். லூரனின் முகம் உதவியற்ற நிலையில் இருந்தது. சென்மாலியின்
சென்மோலியின் முகம் ரகசிய மகிழ்ச்சியில் இருந்தது. லூரனை இனி சில நாட்களுக்கு பார்க்க முடியாது என்று அவள் நினைத்தாள். இப்போது அவர்கள் மீண்டும் தினமும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும் என்று தோன்றியது. அம்மா அவர்கள் மூவரையும் வாசல் வரை வந்து வழியனுப்பினார். ஏய் சிறுவனே, பள்ளியில் யானை நன்றாக கவனித்துக்கொள். அவளை யாரும் துன்புறுத்த விடாதே. அம்மா லூரனின் காதில் ஏதோ சில விஷயங்களை கிசுகிசுத்தார். லூரன் இந்த சூழலுக்கு பழகிவிட்டான். அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போதெல்லாம் அம்மா இப்படித்தான் செய்வார். தாய் மகன் உரையாடல் முடிந்ததும் அம்மா சென்மாலியிடம் சென்று சில வார்த்தைகள் கிசுகிசுத்தார். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக் சிரித்ததை பார்த்த லூரனுக்கும் ஜானுக்கும் அவர்கள் இருவரும் உண்மையான தாய் மகளோ என்ற பிரமை ஏற்பட்டது. மூவரும் காரில் ஏறினர். லூரன் காயமடைந்திருப்பதால் அவன் வாகனம் ஓட்டக்கூடாது என்று கூறி ஜானும் சென்மாலியும் அவனை பின் இருக்கைக்கு இழுத்துச் சென்றனர். சென்மாலிக்கு ஓட்டுநர் உரிமத் தேர்வு பாதிதான் முடிந்திருந்தது. எனவே நிங்பே நகரத்திற்கு காரை ஓட்டிச் செல்லும் பொறுப்பு ஜானிடம் விழுந்தது. அம்மாவின் உறுதியான பார்வையின் கீழ் சென்மாலி தயக்கத்துடன் முன் இருக்கையில் அமர்ந்தாள். நேராக நெடுஞ்சாலையில் செல்லாமல் அருகில் இருந்த வணிக வளாகத்திற்கு சென்றனர். ஜான் அவர்களுக்காக 2 ஒரே மாதிரியான போன்களை, ஒன்று கருப்பு மற்றும் ஒன்று வெள்ளை நிறத்தில் வாங்கினான். லூரன் மற்றும் சென்மாலியின் பழைய போன்கள் நனைந்துவிட்டதால் அதை சரிசெய்வது கடினமாக இருந்தது. திடீரென்று ஒரு விசாட் நண்பர் கோரிக்கை வந்தது. சென்மாலி உங்களை நண்பராகச் சேர்க்க கோருகிறார். லூரன் பின் இருக்கையில் இருந்து முன் இருக்கையை பார்த்தான். சென்மாலி தனது போனை என்னிடம் காட்டினாள். அது அவளுடைய கோரிக்கை என்பதை தெளிவாக தெரிவித்தது. லூரன் 2 வினாடிகள் தயங்கினான். நாம் ஏற்கனவே பெற்றோர்களை சந்தித்துவிட்டோம், இப்போது ஒரு விசாட் கோரிக்கைக்கு இவ்வளவு தயங்குகிறானே. அவள் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினாள். அந்த பதிலை பார்த்த லூரன் உதவியற்ற நிலையில் புன்னகைத்தான். நான் விசாட்டை அதிகம் பயன்படுத்துவதில்லை, எனக்கு அது அவ்வளவாக தெரியாது. அந்த காரணம் மிகவும் பலவீனமானது. ஆனால் சரி, பரவாயில்லை. உன் காயம் இன்னும் வலிக்கிறதா? இல்லை, வலிக்கவில்லை. இது ஒரு சிறிய காயம்தான், பெரிய விஷயமில்லை. சில நாட்களில் சரியாகிவிடும். நீ இதை ரொம்ப எளிதாகச் சொல்கிறாய். நான் நாளை உனக்கு சிக்கன் சூப் செய்து கேம்பிற்கு கொண்டு வரட்டுமா? வேண்டாம், அந்த சிரமம் எல்லாம் எதற்கு? அதற்கு மேல் உன்னால் விடுதியில் சிக்கன் சூப் செய்ய முடியுமா? உனக்கு ஒன்றும் புரியவில்லை குட்டி ஜூனியர். தயவு செய்து எதையும் அனுப்பாதே. மற்ற புதிய மாணவர்கள் அனைவரும் என்னை வெறுப்பதை நான் விரும்பவில்லை. கடைசியாக அனுப்பிய அந்த 2 கப்பால் தேநீர் ஏற்கனவே பலரை என்னிடம் அதிருப்தி கொள்ளச் செய்துவிட்டது. அந்த செய்தியை அனுப்பிய பிறகு சென்மோலி உடனடியாக பதில் அளிக்கவில்லை. 2 நிமிடங்களுக்குப் பிறகு லூரான், இந்த 2 நாட்களாக வளாக மன்றத்தை பார்த்தாயா என்று கேட்டாள். முன் இருக்கையில் அமர்ந்திருந்த சென்மோலி பின்னோக்கி திரும்பி இதை கேட்டாள். லூரான் அவளை குழப்பத்துடன் பார்த்தான். அவர்கள் இருவரும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள். அவன் மன்றத்தை பார்த்தானா இல்லையா என்பது அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? இல்லை. லூரான் மன்றத்தின் பக்கத்தை திறந்தான். புதிய மாணவர் லூரான் குறித்த கதை லூரான் காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்டதன் உண்மை. அவன் சில பரபரப்பான பதிவுகளை கிளிக் செய்து நாவல் போன்ற அந்த உள்ளடக்கத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே வாசித்தான். பொய்ப் வதந்திகளை பரப்பி மற்றவர்களை இழிவுபடுத்துபவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க முடியாதா? வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருந்த தன் தாயிடம் சென்மோலி கேட்டாள். அது தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை அல்லது அதிக பரபரப்பை உருவாக்கவில்லை என்றால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது. அதிகபட்சம் வாய்மொழி எச்சரிக்கைதான் கொடுக்க முடியும் என்று ஜான் கூறினாள். சென்மோலி சற்று ஏமாற்றத்துடன் காணப்பட்டாள். பெரிய கரடி நல்ல விஷயங்களை மட்டுமே செய்திருக்கிறது, ஆனாலும் இவர்கள் அவனை இழிவுபடுத்துகிறார்கள். லூரான், நாம் மன்றத்தின் நிர்வாகியை தொடர்பு கொண்டு அந்த பதிவுகளை நீக்கச் சொல்லலாமா? நீக்கவா? ஏன் நீக்க வேண்டும்? குற்றமற்றவர்களுக்கு எதற்கும் பயமில்லை. நீக்கினால் சந்தேகம் உள்ளவர்களுக்கு இன்னும் அதிக சந்தேகம் ஏற்படும். பரபரப்பு அடங்கியதும் அது தானாகவே நின்றுவிடும் என்று நான் அமைதியாக கூறினேன். தொடர்ச்சியாக பல பதிவுகளை நான் வாசித்தேன். ஒருவர் கூட உண்மையை சரியாக கணிக்கவில்லை. சரி, நான் இதை கவனித்துக் கொள்கிறேன். எப்படியும் எங்கள் காவல்துறையின் செயல்பாட்டிலும் போதிய கவனக்குறைவு இருந்தது. பலர் முன்னிலையில் லூரானை நாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடாது. ஜான் இதைச் சொன்னதும் சென்மோலி நிம்மதி அடைந்தாள். ஜான் திடீரென ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டாள். லூரான், உனக்கு பங்குச்சந்தை பற்றி நன்கு தெரியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் கேட்கிறீர்கள்? திடீரென கேட்கப்பட்ட இந்த கேள்வியை கேட்டு நான் உஷாரானேன். எனது பங்குச்சந்தை முதலீடுகளில் இருந்த அசாதாரண செயல்பாடுகளை அவர்கள் கவனித்துவிட்டார்களோ? திடீரென சென்மோலி உரையாடலை தடுத்து அவசரமாக பேசினாள். அம்மா, அந்த கழிப்பறை, எனக்கு அவசரமாக கழிப்பறைக்கு செல்ல வேண்டும். காளியன் தன் மகளை பக்கவாட்டில் பார்த்தாள். பின் வழிகாட்டி பலகையை பார்த்தாள். இன்னும் சில கிலோமீட்டர்கள் உள்ளன. பொறுத்துக்கொள். அப்படியானால் காரை கொஞ்சம் வேகமாக ஓட்டுங்கள் அம்மா, சென்மோலி கூறினாள். ஜியான் தன் மகளை எரிச்சலுடன் பார்த்துவிட்டு முடுக்கியை அழுத்த கார் சீறிப்பாய்ந்தது. பேச்சை வெற்றிகரமாக மாற்றியதை எண்ணி சென்மோலி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்படியென்றால் பங்குச்சந்தை நிலவரங்களைப் பற்றி லூரான் அவளிடம் சொன்னதை அவளது தாய் கண்டுபிடித்துவிட்டாள். நிச்சயமாக அப்பா தான் உண்மையைச் சொல்லியிருக்க வேண்டும். அது மோசமாக முடிந்துவிடும். இதை பற்றி தெரிந்த நபர் சிசிபாய் நிஜ வாழ்க்கையில் இருக்கும் அவளல்ல. எனவே லூரான் எதையாவது தவறாக கவனித்தால் அவளுடைய ரகசிய அடையாளம் அம்பலமாகிவிடும். அது நடக்கவே கூடாது. அவளுடைய உளவாளி கணக்கு இறுதி வரை நீடிக்க வேண்டும். 2 நிமிடங்களுக்குப் பிறகு கார் சர்வீஸ் ஏரியாவில் நின்றது.
இரட்டை மேற்கோள்குறி. அம்மா, நீங்க ரெஸ்ட் ரூம் போறீங்களா? ஷென்மோலி கேட்டாள். இல்லை. ஜி மெய்யான் தனது போனை எடுத்து ஏதோ வேலை கோப்புகளை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்படியென்றால் லூரான், நாம் இருவரும் சேர்ந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் வா. நிங்பே பல்கலைக்கழகத்தை அடைய இன்னும் 2 மணி நேரம் உள்ளது. சென்மோலி என்னை பார்த்து கண் சிமிட்டினாள். எனக்கு போக வேண்டிய அவசியமில்லை, நான் நேரடியாக பதிலளித்தேன். சென்மோலி இன்னும் வேகமாக கண் சிமிட்டினாள். எனக்கு நிஜமாகவே போக வேண்டிய அவசியமில்லை. உனக்கு கண்டிப்பா தேவையா? நான் முகம் சுளித்தேன். எனக்கு போக வேண்டுமா இல்லையா என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? சென்மோலி தன் சிறு புலி பற்களை காட்டி, சத்தமில்லாமல் கார்ல இருந்து வெளியே வா என்று உதட்டசைத்தாள். நான் எந்த எதிர்வினையும் காட்டாமல் அவளது நடிப்பை அமைதியாக கவனித்தேன். இதை கண்ட அவள் தன் உதட்டை கடித்துக்கொண்டு தன் அம்மாவை கவனமாக பார்த்தாள். அவள் தன் முகபாவனையை பூனைக்குட்டி போல கெஞ்சும் முகமாக மாற்றினாள். இரட்டை மேற்கோள்குறி. நாம 2 பேரும் சேர்ந்து போகலாம், சரியா? அவளது பார்வை எனக்கு சிலிர்ப்பை உண்டாக்கியது. ஆனாலும் நான் காரிலிருந்து கீழே இறங்கினேன். இல்லையென்றால் இந்த பெண் என்ன செய்வாளோ என்று யாருக்கு தெரியும்? நாங்கள் இருவரும் வெளியே வந்து சர்வீஸ் ஏரியாவுக்குள் நடந்தோம். சர்வீஸ் ஏரியா மாலுக்குள் நுழைந்ததும் சென்மோலி லூவானின் கையை பிடித்துக் கொண்டாள். இது லூவானுக்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்தியது. அதிகாரி ஜி இன்னும் காரில் தான் இருந்தார். அவர் பார்த்துவிட்டால் என்ன செய்வது? கவலைப்படாதே, அம்மா வேலையில் கவனமாக இருக்காங்க. அவங்க இங்க வரமாட்டாங்க. சென் மோலி புன்னகையுடன் சொன்னாள். உனக்கு நஷ்டம் இல்லை என்றால் சரிதான். மனமுறிவுக்குப் பிறகு இதுபோன்ற நெருக்கமான விஷயங்களுக்கு நான் பழகிவிட்டேன் என்று சொன்னேன். அதோடு சென்மோலியின் சிறிய கையை பிடிப்பது மிகவும் இதமாக இருந்தது. ஹே ஹே, ஒரு நஷ்டமும் இல்லை. அப்படியென்றால் தினமும் நாம் சந்திக்கும் போது ஒருமுறை கைப்பிடிப்போமா? இது அதிகப்படியான கோரிக்கையா? சென்மோலி இன்னும் அருகில் சாய்ந்தாள். நான் பேச முடியாமல் தலையசைத்தேன். இந்த பெண் உண்மையிலேயே வரம்பு மீறுகிறாள். எதுவும் சொல்லவில்லை என்றால் சம்மதம் என்று அர்த்தம். சரி, நான் முதலில் ரெஸ்ட் ரூம் போறேன். சென் மோலி சொல்லிவிட்டு அருகிலிருந்த ரெஸ்ட் ரூமிற்கு ஓடினாள். நானும் ஆண்களுக்கான அறைக்கு சென்றேன். அவர் கைகளை கழுவி துடைத்த பிறகு ஒரு அழகான உருவம் நேராக அவர் மீது குதித்து தொங்கிக் கொண்டது. அருகில் இருந்தவர்கள் கவனித்தனர், ஆனால் ஒருமுறை மட்டுமே பார்க்க துணிந்தனர். இரட்டை மேற்கோள்குறி. இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ நிஜமாவே என்னை கட்டியணைக்க துணிகிறாயா? நான் உதவியற்ற நிலையில் சொன்னேன். இல்லை என்றால் இன்று இதை நான் செய்யாவிட்டால் நாம் ஊருக்கு திரும்பிய பிறகு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது.